வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். போலாமா? இன்னைக்கு கிளாஸ் போலாமா? எல்லாம் ரெடியா? வாங்க, கம் ஃபாஸ்ட் லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சிலபஸ் முடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த சாப்டர் முடித்த உடனே நமக்கு ரிமைனிங் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அந்த டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். இதை முடிச்சுட்டா நமக்கு சாப்டர் முடிஞ்சது. எஸ், குட் ஈவினிங் ஹெப்சி. எஸ், அடுத்த சாப்டர் அதுதான், ஆசிலேஷன் அண்டு வேவ்ஸ் அதான் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஹெட்டிங்காக இருக்கும். அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அண்டு அதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் 2 சாப்டர் ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் முடிச்சோன்னா நமக்கு சிலபஸ் முடிஞ்சிடும். சரியா? ரைட். ஸோ ப்ரிப்பரேஷன் நல்லா போயிட்டுருக்கா? டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? டைமை வேஸ்ட் பண்ணாமல் 12th ஃபிசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்களா? ஸோ எல்லாம் ஸ்கூல் போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வரவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. குட், வெரி குட். ரைட். ஸோ லைவில் இருக்கீங்க யாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நியூ ஸ்டூடெண்ட் யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரியா? டோன்ட் ஃபர்கெட் கைஸ். எஸ், நல்லா போயிட்டுருக்கா ப்ரிப்பரேஷன்? சூப்பர், வெரி குட். எஸ், ஆசிலேஷன் சாப்டர் கேட்டிருக்கீங்க நீங்கள். வெரி சூன் அடுத்து நம்ம அதான் பார்ப்போம். சரியா? ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் எல்லாமே. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இங்கே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த அதர் கெமிக்கல் ரிலேட்டட் ஃபார்முலா அதெல்லாம் நமக்கு இங்கே ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது. நமக்கு ஃபிசிக்கல் அந்த சேஞ்ச் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜினால எப்படி வந்து என்ன அப்ளிகேஷன், லைக் பர்டிகுலராக என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஹீட் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன் எப்படி நடக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் ரிலேட்டடாக தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ஃபிசிக்ஸில். சரியா? கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு டோட்டலாக கெமிக்கல் சேஞ்ச் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட். சரியா? ரைட், போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன? தெர்மோ மீன்ஸ் ரிலேட்டட் டு ஹீட்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அந்த கீவேர்டு அது. தெர்மோனா என்ன அர்த்தம்? தெர்மல், இந்த மாதிரி நம்ம வேர்டு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக? தெர்மோ மீன்ஸ் ரிலேட்டட் டு ஹீட். ஹீட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் வேர்டு தான் என்னது? தெர்மோ. ஓகே, தெர்மல் பவர் பிளான்ட், லைக் இங்கே தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல இந்த வேர்டை காமனாக யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ரிலேட்டட் டு என்னது? ஹீட் அப்படின்னு அர்த்தம். டைனமிக்ஸ் அப்படின்னா ரிலேட்டட் டு மெக்கானிக்ஸ். டைனமிக்ஸ்னால் சேஞ்ச், மோஷன் அப்படின்னு அர்த்தம், ரிலேட்டட் டு மோஷன். ஸோ அதில் மெக்கானிக்ஸ் ரிலேட்டட்னா என்ன அர்த்தம்? மெக்கானிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? அங்கே எது ப்ரெசென்ட் ஆகும்? கைனட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ அது ரெண்டும் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய கேஸ் தான் என்னது? ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த இதில் படிச்சிருக்கோம். மெக்கானிக்கல் எனர்ஜியில் கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணால் டோட்டல் எனர்ஜி தான் என்னது? டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. அப்போ ஒர்க் எனர்ஜியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக? ஸோ இங்கே ஹீட் நம்ம ப்ரொவைட் பண்ணி ஹீட்டு மூலயமா அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும்? என்ன அப்ளிகேஷன்? ஃபைனலாக டைனமிக்ஸ் ப்ராசஸ் நடக்கும். டைனமிக்ஸ்னா என்னது? மெக்கானிக்கல் அப்ளிகேஷன். கைனட்டிக் எனர்ஜியோ இல்லை பொட்டென்ஷியல் எனர்ஜியோ அங்கே நடக்கும். ஸோ அதனால் என்ன அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஸோ அது ரிலேட்டடாக படிக்கக்கூடிய அந்த ஹெட்டிங் தான் என்னது? தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டீல்ஸ் வித் ஹீட். இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிற அந்த டாபிக் எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு, ஒர்க்கு, டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் இன்டர் கன்வர்ஷன் பிட்வீன் ஹீட் அண்டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து ஒரு ஃபார்மில் இன்னொரு ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கன்வெர்ட் பண்ண முடியும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். எனர்ஜி நம்ம என்ன பண்ண முடியாது? கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. கரெக்டாக? எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டு அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எப்படி லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதேமாதிரி ஹீட் எனர்ஜியை சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ணி லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதை கரண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃபேனை ரொட்டேட் பண்ண வைக்கிறோம், டிவி ரன் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் எனர்ஜி, ஃபேன் ரொட்டேட் பண்ணுறது என்னது மெக்கானிக்கல் எனர்ஜி. அதே மாதிரி கரண்ட் நம்ம யூஸ் பண்ணி மோட்டாரை ரன் பண்ண வைக்கிறோம், தட் ஆல்சோ எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய எனர்ஜி என்ன ஆகும், ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஆனால் எனர்ஜி இங்கே எங்கேயுமே என்ன ஆகலை, புதுசாக எதுவுமே கிரியேட்டும் ஆகலை, எதுவுமே டெஸ்ட்ராய் ஆகலை. ஒரு ஃபார்மெட்டில் இருந்த எனர்ஜி இன்னொரு ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த கன்வர்ஷன் எப்படி நடக்கும் அதெல்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ஹீட்டு, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால என்னென்ன நடக்குது, அப்புறம் ஹீட் எனர்ஜி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் அதனுடைய மெயின் ஹெட்டிங், மெயின் கண்டென்ட் இதில் இருக்கிறது அதுதான். சரியா? கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஏன்னா இதில் கொஞ்சம் கீவேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரௌண்டிங்ஸ்னால் என்ன, சிஸ்டம்னா என்ன, இது கரெக்டாக தெரிஞ்சால் தான் இதில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அங்கே வந்து அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்றது கிளியராக உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியும். சரியா? ரைட். ஸோ இங்கே தெர்மோடைனமிக் சிஸ்டமில் கலெக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் கன்ஃபைன்ட் வித் சர்டைன் பவுண்ட்ரி, ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிக்குள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ள நம்ம என்ன பண்ணிருப்போம், அதை செப்பரேட்டாக பிரித்து வச்சுருப்போம். ஓகேவா? வித் சர்டன் வேல்யூ, அதில் என்ன இருக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும், வால்யூம் இருக்கும், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இதுதான் சிஸ்டம். நீங்கள் எந்த கேஸும் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறீங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் என்னது ஆக்சுவலாக சிஸ்டம். ஸோ அதில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, H2O, மெயினாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த H2O தான் இங்கே என்னது மாலிகூல்ஸ். ஸோ அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இன்சைடில் இருக்கும்போது அதில் என்ன ப்ரெஷர் இருக்குது, அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்குது, என்ன டெம்பரேச்சர் அதில் மெயின்டைன் ஆகுது, இதுதான் என்னது, அதை நம்ம எதை பற்றி ரெஃபரன்ஸாக எடுக்கிறோமோ அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டமை தவிர்த்து அது ஒரு பவுண்ட்ரி, வாட்டர் பாட்டில் எடுக்கணும், வாட்டர் பாட்டில் தான் பவுண்ட்ரி, அதுக்கு இன்சைடில் தான் என்ன இருக்குது, அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த ஹோல் பேக்கேஜ் தான் என்னன்னு சொல்லுவோம், சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து ரிமைனிங் இந்த யூனிவர்ஸில் இருக்கிறது எல்லாமே என்னென்னு அர்த்தம், சரௌண்டிங்னு அர்த்தம். ஸோ நம்ம எதை ரெஃபரன்ஸாக எடுக்கிறோமோ ஒரு பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரிக்குள்ளே சம் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் அந்த ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ்குள்ளே. சரியா? அந்த கேஸில் இருக்கக்கூடியது தான் என்னது சிஸ்டம். அதை ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எவ்ரிதிங் அதர் தென் சிஸ்டம் என்னன்னு சொல்லுவோம், சரௌண்டிங்ஸ். அந்த என்விரான்மெண்ட் சுற்றி இருக்கிற எல்லாமே என்னது சரௌண்டிங். சரியா? ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது சிஸ்டம், இதான் அந்த பவுண்ட்ரி, எந்த அந்த ரீஜனுக்குள்ளே அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவுட் சைட் என்னன்னு சொல்லுவோம், சரௌண்டிங் சொல்லுவோம். ஸோ எவ்ரி திங் அவுட் சைட் த பவுண்ட்ரி இஸ் த சரௌண்டிங். ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் அதான் என்னது யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸ்ன்றது என்னது, தெர்மோடைனமிக் சிஸ்டம். நீங்கள் எந்த ஒரு சிஸ்டம் எடுக்கிறீங்களோ அதுதான் என்னது ஆக்சுவலாக அந்த சிஸ்டம். அதாவது அது நமக்கு சூஸ் பண்ணக்கூடிய அந்த மாலிகூல், அது கம்ப்ளீட்டு அந்த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஏதோ டெம்பரேச்சரில் அது இருக்கும் ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே, அது சிஸ்டம், தெர்மோடைனமிக் சிஸ்டம். அதனுடைய அவுட் சைடில் இருக்கிறது சரௌண்டிங். அது ரெண்டு சேர்ந்தா அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கிளியர்? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பவுண்ட்ரின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்குள்ளே ப்ரெஷர், சம் வால்யூம், டெம்பரேச்சர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். பட் அது ஓப்பனாக இருக்கா இல்லை க்ளோஸ்டாக இருக்குது, சரௌண்டிங்க்கும் சிஸ்டமுக்கும் என்ன ரிலேஷன், அதை நம்ம இன்டர்லிங்க் பண்ணுறோம். சரௌண்டிங்கும் சிஸ்டமுக்கு கனெக்ட் பண்ணுறதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பாருங்கள், ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டம்னா என்ன அர்த்தம், நீங்கள் வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க, இல்லை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டர் ஃபில் பண்ணி ஓப்பனில் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா, ஓப்பனில் இருக்கும்போது சரௌண்டிங்கில் இருக்கிற டெம்பரேச்சருக்கும் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் என்ன இருக்கும், கான்டாக்ட் இருக்கும். கரெக்டு தானே? ஸோ அப்போ டைரெக்டாக அதில் கான்டாக்ட் இருக்குன்னா அது என்னது, ஓப்பன் சிஸ்டம். இந்த ஓப்பன் சிஸ்டமில் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மாஸும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ இது நம்ம நிறைய கேஸில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சம்மரில் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளாஸில் வாட்டர் ஃபில் பண்ணி வெயிலில் வச்சுடுறீங்க. ஆஃப்டர் ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன், சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும், ஏன்னா வேப்பர் ஆகிட்டு இருக்கும். அப்போது நான் இனிஷியலாக வச்ச மாஸ் என்ன இருக்காது, இப்போ அதில் இருக்காது. அதே மாதிரி டெம்பரேச்சர் என்ன இருக்கும், நான் இனிஷியலாக வைக்கும்போது ஜில்லுன்னு இருக்கும் அந்த வாட்ரு, நான் நார்மல் கோல்டு வாட்டர்னு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிலில் வைக்கும்போது என்ன ஆகிடும்,
டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக அதில் டெம்பரேச்சரை கெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதான் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. சரௌண்டிங்ஸுக்கும் அதில் இருக்க அந்த கோல்டு டெம்பரேச்சர் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஓப்பன் சிஸ்டமில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும், அட் த சேம் டைம் மாஸும் சேஞ்ச் ஆகும். எதில், ஓப்பன் சிஸ்டமாக இருந்தால். ஸோ அதான் என்னுடைய மீனிங். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மாஸ் ரெண்டுமே நடக்கும் ஓப்பன் சிஸ்டமாக இருந்தால். கிளியர்? இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? க்ளோஸ்டு சிஸ்டம், இப்போ நீங்கள் அது வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், அது ஓப்பனில் வைக்காமல் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ இங்கே வாட்டர் வந்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பாட்டிலில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், அதை ஓப்பனில் எடுத்து வெளியில் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அதனுடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கோல்ட்னஸ் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிருக்கும், ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அது நார்மல் வாட்டர் டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்கும் அந்த வாட்டர் பாட்டிலில். ஆனால் இன்சைடில் இருக்கிற வாட்டர் என்ன இருந்திருக்கும், அதே குவான்டிட்டி தான் இருந்திருக்கும். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த வாட்டரும் ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் எடுக்கும்போது அந்த வாட்டர் பாட்டில் இருந்த நம்ம குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் என்னவாக இருந்திருக்கும், சேமாக தான் இருந்திருக்கும். எது மாறி இருக்கும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இங்கே வேரி ஆகிறதுக்கு டியூ டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. ஆனால் எது மாறல, அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் மாறலன்னா மாஸ் சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். மாஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா, அப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸில் சொன்னாலே ஓப்பன் சிஸ்டமில் நீங்கள் வெயிலில் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருந்த வாட்டர் ஆஃப்டர் சம் டைமுக்கு அதே வாட்டர் இருக்காது, பிகாஸ் வேப்பரைஸ் ஆகாது, அதனால் மாஸ் குறையுது. ஸோ அங்கே எனர்ஜி ஆல்சோ மாஸ். இதில் ஓப்பன் சிஸ்டமில். இதில் க்ளோஸ்டு சிஸ்டமில் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹை டு லோ, அந்த சரௌண்டிங்ஸுக்கும் அந்த சிஸ்டமுக்கும் பிட்வீனில் என்ன நடக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஆனால் எது சேஞ்ச் ஆகாது, மாஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்கும், நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மாஸ். இதுதான் இதில் க்ளோஸ்டு சிஸ்டமில். அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, ஐசோலேட்டட் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவுண்டரி இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுற வால் என்னது, அடியாபெட்டிக் வால்னு சொல்லுவோம். இதை வந்து டைதெர்மிக் வால், அதாவது டெம்பரேச்சர் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வால், அதாவது அந்த பவுண்டரி. இப்போ கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கிளாஸ் இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் இன்சைடில் இருந்த டெம்பரேச்சர் வெளியில் போயிருக்கு, ஆனால் மாஸ் சேஞ்ச் ஆகலை. டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த வால் என்னவாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்திருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கு. அது எந்த டைப் ஆஃப்ல க்ளோஸ்டு சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவுண்டரி இருக்கக்கூடிய அந்த வால், அது வந்து என்னது, டயதெர்மிக் வால்னா ஒன்றும் இல்லை, அந்த க்ளோஸ்டு பவுண்டரி தான். கிளாஸ் தான், ஃப்ளாஸ்க்கு நம்ம இது எடுக்கிறோம் இல்லையா, கிளாஸ் இது வாட்டர் பாட்டில், நீங்கள் எந்த கேட்கணும் இல்லை, வாட்டர் பாட்டில் நம்ம க்ளோஸ் லூப் ஈஸியாக கன்வென்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் தான் க்ளோஸ்டு பவுண்டரி, அதுதான் என்னது, டயதெர்மிக் வால். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இது. ஓகேவா? இந்த அடியாபெட்டிக் வால் எதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, ஃப்ளாஸ்க்கு எடுக்கலாம். ஸோ நம்ம ஃப்ளாஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸோ நம்ம வந்து இப்போ காஃபியோ டீயோ ரொம்ப நேரமாக சூடாக இருக்கணும், இல்லை ஹாட் வாட்டர், அதில் நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ளாஸ்கில் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ எதுக்கு நம்ம அதில் அது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதோட டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகணும்னு. ஸோ அப்போ அதில் என்ன ஆக மாட்டேங்குது, மாஸும் சேஞ்ச் ஆகலை, அதுவும் க்ளோஸ்டு சிஸ்டம். கரெக்டாக? ஆனால் என்ன நடக்கலைங்கன்னா, மாஸும் சேஞ்ச் ஆகலை, டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகலை. நான் எவ்வளோ டெம்பரேச்சரில் இனிஷியலாக ஃபில் பண்ணணும், ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம் அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் வந்து என்னது, இதுக்கு இந்த க்ளோஸ்டு சிஸ்டமுக்கும் இதுக்கும், இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதுக்கு மாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, ஆனால் இதில் வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, ஹீட் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் ஹீட் மாறலை, ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா சரௌண்டிங்க்கும் சிஸ்டமுக்கும் கான்டாக்டே கிடையாது. அந்த மாதிரி அந்த வால் என்ன பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைப் ஆஃப் வால்க்கு நேம் என்ன, அடியாபெட்டிக் வால். சொன்னது புரிஞ்சுதா? அந்த டைப் ஆஃப் வால்க்கு என்னன்னு சொல்லுவாங்க, அடியாபெட்டிக் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்: ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இதில் எது சேஞ்ச் ஆகும் எது சேஞ்ச் ஆகாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் மாஸ் எனர்ஜி போத் ஆர் சேஞ்ச். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டமில் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மாஸ், ஒன்லி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இதில் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மாஸ் அண்டு எனர்ஜி, இதில் ஐசோலேட்டட் சிஸ்டமில். கிளியர்? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் திரும்ப ஜஸ்ட் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன் அது. ரைட். நெக்ஸ்ட்டு ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன, அதை அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் if system A and B are separated in thermal equilibrium with a third system C, and then A and B are in thermal equilibrium with each other. ஆக்சுவலாக என்னன்னா, A B இது ரெண்டும் ஆக்சுவலாக இது கூட கான்டாக்டில் வைக்கிறாங்க. தெரியுதா? இது வந்து ஏன்னு ஒரு சிஸ்டம், இது பின்னு ஒரு சிஸ்டம். இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு இன்சுலேட்டிங் வாலை கனெக்ட் பண்ணுங்க. ஏவுக்கும் பிக்கு என்ன கிடையாது, டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஸோ சொல்கிறது புரியுதா? ஏவுக்கும் பிக்கும் டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஆனால் சி கூட ஏவும் கான்டாக்டில் இருக்குது, பியும் கான்டாக்டில் இருக்குது. ஏன்னா இங்கே
கண்டக்டிங் வால் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? கண்டக்டிங் வால் என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும். ஸோ டெம்பரேச்சருடைய நேச்சர் என்ன? எதில் ஹை டெம்பரேச்சர் இருக்கோ அதிலிருந்து ஹீட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஹை டு லோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதாவது ஈக்குலிபிரியம் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் அது பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகாது? அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த இம்பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான், எதில் ஹை எதில் லோ இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் ஹை டு லோவுக்கு என்ன ஆகும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும்? ஈக்குவல் ஆகிடும். தட் இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கான்டெக்டில் வச்சிங்கன்னா இது ரெண்டும் ஃபைனலாக என்ன ஆகிடும்? ஏவும் சி ஈக்குலிபிரியம் ஆகிடும். இதுவும் இது கூட கான்டெக்டில் இருக்கிறதுனால இதுவும் ஈக்குலிபிரியம் ஆகிடும். ஸோ ஏவும் சி ஈக்குலிபிரியம், பியும் சி ஈக்குலிபிரியம், ஸோ தட் ஏ அண்ட் பி ஆல்சோ இன் ஈக்குலிபிரியம். தட் இஸ் zeroth law of thermodynamics. சொல்கிறது புரியுதா? இஃப் சிஸ்டம் ஏ அண்ட் பி ஆர் செப்பரேட்டட், இது ரெண்டு செப்பரேட் பண்ணியிருக்கிறோம் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் தேர்ட் சிஸ்டம் சி. தேர்ட் சிஸ்டம் சி கூட தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஸோ இதனோட டெம்பரேச்சர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஏ அண்ட் பி ஆர் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஈச்சர். அதனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? இது ரெண்டும் எதில் இருக்குன்னு சொல்லலாம்? தெர்மல் ஈக்குலிபிரியமில் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதே தான் இதுவும். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே கண்டக்டிங் வால் வச்சுட்டாங்க, இங்கே இன்சுலேட்டிங் வச்சுட்டாங்க. ஃபைனலாக இது ரெண்டும் ஃபைனலாக இது கூட கான்டாக்டில் இருக்குது, திரும்ப சி கூட தான் இருக்குது. போத் டிசைன் ஆர் கரெக்ட். சொல்கிறது புரியுதா? ஏவும் பி இங்கே டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது, சி கூட நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ ஃபைனலாக தெர்மல் ஈக்குலிபிரியம்க்கு இங்கே அந்த அச்சீவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகிடும்? ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணிடும். சொன்னது புரியுதா? ரைட். The zeroth law of thermodynamics introduce the concept of temperature. The two systems or objects are said to be in thermal equilibrium if their temperature same னு அர்த்தம். thermal equilibriumல இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த டூ சிஸ்டமும் சேம் டெம்பரேச்சர் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் thermal equilibrium. சரியா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ். ஸோ இதில் என்னென்ன முக்கியமான டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தெர்மோடைனமிக் சிஸ்டம் கேன் பி டிஸ்கிரைப்ட் பை ஸ்பெசிஃபைங் இட்ஸ் ப்ரெஷர். முக்கியமான டேர்ம் இதில் எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி. ஸோ மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இதுதான் இருக்கும். ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டமில் என்ன ப்ரெஷர் இருக்குது, அதனுடைய வால்யூம் என்ன இருக்குது, அப்புறம் என்ன டெம்பரேச்சர் இருக்குது, தென் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அந்த மாலிகுல்ஸ்க்கு அந்த இன்சைடில் என்ன எனர்ஜி இருக்குது, இன்டர்னல் எனர்ஜி. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ். தீஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் கால்டு தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ். இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க? தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ். ஸோ இங்கே நம்ம கனெக்ட் பண்ண போகிற எல்லா ஈக்குவேஷனும் எது கூட தான் ஃபைனலாக ரிலேட் ஆகும்? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அப்புறம் இன்டர்னல் எனர்ஜி, தென் வாட்? ஃபைனலாக மோல், அமௌண்ட் ஆஃப் அந்த சப்ஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃபார்மை நம்ம ஆல்ரெடி பார்ப்போம். PV is equal to nRT நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? சம்டைம்ஸ் we have to use nRT, otherwise μRT, both are correct. So PV equal to nRT also we have to use. Some textbook they used to μRT also. So μன்றது இங்கே என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுக்கு நம்ம n யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை μ யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். கிளியர்? ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். த ரிலேஷன் பிட்வீன் தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ். ஓகே. தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள்ஸ் எது கூட கனெக்ட் பண்ணுறோம்? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் என், இது கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன் தான் என்னது? தட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். PV ஈக்குவல் டு nRT. ஸோ ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் அது எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? n இன்ட்டு ஆர்ன்றது கான்ஸ்டன்ட். நம்ம அதை கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் T வந்து என்னது? டெம்பரேச்சர். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இதில் அதிகமாக யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன். சரியா? ஸோ PV ஈக்குவல் டு nRT. ரைட். ஒர்க் டன் பை தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஒர்க் டன் பை தெர்மோடைனமிக் சிஸ்டம். One of the simple example of thermodynamic system is a gas in a cylinder with a movable piston. So actually இங்கே ஒர்க் டன் நமக்கு நார்மலாகவே தெரியும். ஒர்க் டன்னா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா. கரெக்டாக நம்ம ஒர்க் எனர்ஜி பவர்லேயே படிச்சிருக்கிறோம். ஒர்க் அப்படின்னாலே ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், நாட் ஏரியா. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். W ஈக்குவல் டு ஒர்க். W எதுக்கு ஈக்குவல்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்.
கரெக்டா? ஸோ சிம்பிளாக W ஈக்குவல் டு F into S. கரெக்டா? அதர்வைஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா நம்ம யூஸ் பண்ணணும் வித் ஆங்கிள் வரும்போது. ஸோ ஜென்ரலாக ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது ஒர்க் டன். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெஃபரன்ஸுக்காக ஒரு கேஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் ஃபோர்ஸு நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிஸ்டன். ஸோ இந்த பிஸ்டனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஃபோர்ஸ்னால என்ன ஆகும், அதில் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ ப்ரெஷருக்கும் ஃபோர்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ப்ரெஷர் equal to force by area. இதாலே நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ ப்ரெஷர் P is equal to F by A. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா, ஒர்க் டன் கால்குலேட் பண்ணனா எனக்கு ஃபோர்ஸு தெரியணும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் எந்த ஒரு கேஸும் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியும். ஒர்க் டனுக்கு பேசிக் காம்பனண்ட்டு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். ஸோ இதில் எனக்கு ப்ரெஷருக்கு நான் கொடுக்குறேன், ப்ரெஷர்னால அங்கே இம்பேக்ட் கிரியேட் ஆகுது, அப்போ அங்கே ஃபோர்ஸும் ப்ரெசென்ட் ஆகுது. எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்குள்ள ரிலேஷன், ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ இதிலிருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சினா என்ன வரும், இதிலிருந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் இன்ட்டு ஏ, அதாவது ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா ஈக்குவல் டு வாட், ஃபோர்ஸ். கரெக்டாக? எதுக்காக நான் கண்டுபிடிக்கணும், நான் இப்போ ஒர்க் டன் கால்குலேட் பண்ண போகிறேன் அதுக்காக. ஸோ அந்த ரிலேஷனுக்காக நமக்கு கொண்டு வரேன். ஸோ அதனால் F ஈக்குவல் டு P இன்ட்டு ஏ அப்படின்னு ரிலேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த பிஸ்டனை ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அது ஒரிஜினல் பொசிஷன் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குது, தட் இஸ் வாட் டிஎக்ஸ். டிஎக்ஸ்ன்றது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட், த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த டிஎக்ஸ் நம்ம இங்கே ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டோன்னா இந்த ஃபார்முலா நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஒர்க் டன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா dW ஈக்குவல் டு F இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்குமா? கரெக்ட்? ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ ஒன் செகண்ட், ரைட். ஸோ இந்த கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒர்க் டன் W ஈக்குவல் டு F இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். W ஈக்குவல் டு F இன்ட்டு டிஎக்ஸ். இதை நான் என்ன எழுத போகிறேன், DW, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். ஓகே, அந்த பிஸ்டன் நான் கொஞ்சம் ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஎக்ஸ். ஸோ அங்கே நடந்த ஒர்க் வந்து DW, அங்கே அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து என்னது F. சொல்கிறது புரியுதா? ஸோ இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன நீங்கள் எழுதலாம், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏ ஏரியா. கரெக்டா? ஸோ P இன்ட்டு ஏ இன்ட்டு டிஎக்ஸ், இதான் என்னது DW. ரீசன் இங்கே என்னது, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, பிகாஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா அப்படின்னு நமக்கு அந்த ரிலேஷன் முன்னாடி கேஸில் டிரைவ் பண்ணியிருக்கிறோம். இப்போது வாட் இஸ் ஏரியா இன்ட்டு டிஎக்ஸ்? ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு அர்த்தம், வால்யூம்னு அர்த்தம். வால்யூமோட மீனிங் என்ன, வால்யூம்னா என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ், சம் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹைட்டு, டெப்த்து, எதுவே ஏரியா கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அது என்ன ஆகிடும், வால்யூம் ஆகிடும். சரியா? இப்போ இங்கே ஏரியா இன்ட்டு டிஎக்ஸ்னு வரதுனால நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், டிவின்னு யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ், அந்த டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறேன். டிவி ஈக்குவல் டு ஏரியாவுக்கு ஏ, டிஸ்டன்ஸுக்கு என்னது டிஎக்ஸ். ஸோ வால்யூமோடைய ஜென்ரல் ஃபார்முலா ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதாவது ஏரியா இன்ட்டு ஹைட்டு, லென்த்து, பிரெத்து, நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் அதான் மீனிங். அது ஏரியா கூட சம் டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா அது எதுக்கு ஈக்குவல், வால்யூமுக்கு ஈக்குவல். ஸோ இங்கே ஏன் டிவின்னு யூஸ் பண்ணுறேன்னா டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் சேஞ்ச், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டெக்னிக் வேர்டிங்க. டிஎக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது, அதனால் டிவி என்ன ஆகுது, ஸ்மால் வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே P இன்ட்டு இது நீங்கள் எப்படி எழுதலாம், டிவின்னு எழுதலாம். A இன்ட்டு டிஎக்ஸ்
replaced by dv. இது வந்து small amount of work done. அந்த பிஸ்டனை நம்ம ஏதோ சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க்குன்னு கால்குலேட் பண்ணனா, அப்போ டோட்டலாக இனிஷியல் வால்யூம்லேருந்து எவ்வளோ வால்யூம் வரைக்கும் போச்சுன்னு கால்குலேட் பண்ணனா டோட்டல் ஒர்க்குன்னு கிடச்சிரும். ஸோ டோட்டல் நமக்கு வேணும்னு அர்த்தம் என்ன பண்ணி ஆகணும், இன்டகிரேட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே எது வேரியபிள், வால்யூம் வேரியபிள். ஸோ இனிஷியல் ஃபைனல், இனிஷியலாக என்ன வால்யூம் இருந்தது, ஃபைனலாக என்ன வால்யூம் இருந்தது, தட் இஸ் லிமிட். இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம், அதுதான் லிமிட். கரெக்டா? ஸோ dw என்ன அர்த்தம், dw இன்டகிரேட் பண்ண dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், dy இன்டகிரேட் பண்ணால் ஒய், dw இன்டகிரேட் பண்ணால் w, டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ ப்ரெஷர் ஃபிக்ஸ்டு இங்கே கான்ஸ்டன்ட்டு, dv இன்டகிரேட் பண்ணால் வின்னு வரும், லிமிட் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் vi மைனஸ் vf vi vfன்னு வரும். இதில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் த டோட்டல் ஒர்க் டன் w ஈக்குவல் டு p இன்ட்டு விக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும், இன்டகிரேஷன். ஸோ என்ன வரும், அப்பர் லிமிட் v replaced by vf மைனஸ் லோயர் லிமிட். இதான் என்னது, ஒர்க் டன்னுடைய இதான் ஒர்க் டனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, W equal to power into வால்யூம் சேஞ்ச், ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம், ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்து ப்ரெஷர் கூட மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் வாட், ஒர்க் டன். சொன்னது புரிஞ்சுதா, கிளியர்? இதுதான் நம்ம இங்கே ஃபார்முலாவாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் அந்த டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிருக்கும் இங்கே ஆஃப்டர் இன்டகிரேஷனுக்கு அப்புறம். இது பேசிக் இன்டகிரேஷன் மெத்தட் தான். சரியா? ஏன்னா ஒர்க் டன் வந்து எதுக்கு, ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவல். ஃபோர்ஸ் எப்படி இந்த கேஸில் கால்குலேட் பண்ணால் ப்ரெஷர் கூட ரிலேட் பண்ணணும், இட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரெஷர். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அங்கே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி டோட்டல் ஒர்க் டன், ஸ்மால் ஒர்க் டன் வந்து டோட்டல் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணால் we will get this relation. புரியுதா? இது ஃபார்முலா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேசஸ் இப்போ இங்கே ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா நம்ம இங்கே மெயினாக 3 கேஸ் பார்ப்போம், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கிராஃப் எப்படி இருக்கும், அதாவது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா வால்யூம் டெம்பரேச்சர் கிராஃப் எப்படி இருக்கும், ஏன்னா அது 2 வேரியபிளாக இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வால்யூம் ப்ரெஷர் வேரியபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டர்லிங்க் கேஸ் நம்ம ஒன்றா பார்ப்போம். ஒரு காம்பனண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்து ரிமைனிங் 2 வேரியபிளாக இருக்கும்போது அந்த கிராஃப் எப்படி இருக்கும், அதோட நேச்சர் என்ன, அப்புறம் அதுக்கு நம்ம சில நேம் கொடுக்க போகிறோம். அந்த எந்த காம்பனண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிஸ்டமுக்கு நம்ம ஒரு நேம் கொடுப்போம். சரி, அந்த ப்ராசஸ்க்கு. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். புரியுதா? கிளியர்? ரைட். ஸோ see that first case, இந்த ஃபார்முலாவில் வால்யூம் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், வால்யூம் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், வாட் எவர் த வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எது சேஞ்ச் ஆகாது, வால்யூம் சேஞ்சே ஆகாதுன்னு அர்த்தம். நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம், அதான் என்னது, வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த கிராஃபை நல்லா நீங்கள் பாருங்கள், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த கிராஃபுக்கு நேராக நான் உங்களுக்கு தனியாக அங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான், ஏன்னா கிராஃப் கொஞ்சம் நல்லா புரிஞ்சாதான் இதில் உங்களால் இதுக்கு என்ன நடக்குதுன்றதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் இந்த கேஸில். இப்போது இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம், ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர். இங்கே வால்யூம் கான்ஸ்டன்ட்னா என்ன கேஸ் எடுக்கணும், கேஸ் 1, இஃப் வால்யூம் equal to constant. வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் வாட் இஸ் ஒர்க் டன், W என்னவா இருக்கும், W என்னவா இருக்கும் சொல்லுங்க. W உடைய ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம், ப்ரெஷர் இன்ட்டு ஃபைனல் மைனஸ் வால்யூம், ஃபைனல் மைனஸ் இனிஷியலா. ஸோ ப்ரெஷர் ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், ஃபைனல் வால்யூம் இனிஷியல் வால்யூம் சேம்னு அர்த்தம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ மாறவே மாறல, அதுக்கு பிறகு தான் என்னது, கான்ஸ்டன்ட். அப்போ ஃபைனலாக என்ன வால்யூம் ஒரு டைமுக்கு அப்புறம் எடுக்கிறோம், இனிஷியலாக என்ன வால்யூம், ஃபஸ்ட் இனிஷியல் ஒரு டைமுக்கு அப்புறம் ஃபைனலாக என்ன எடுக்கிறோம், 2 டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன கிடையாது, சேஞ்சஸே இல்லை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலை, கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கு. ஸோ போத் ஆர் சேம் வால்யூம். அப்போது V மைனஸ் V என்ன ஆகிடும், 0 ஆகிடும்.
ஃபைனலாக ஒர்க் டன் என்னது இந்த கேஸில் W0. ஏன் ஒர்க் டன் 0 அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியாது, மீன்ஸ் இருக்காது அங்கே. அதுக்கு ரீசன் ஃபார்முலா இப்போ நான் பார்த்தோம் இல்லையா. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம், நோ ஒர்க் டன் அப்படின்னு அர்த்தம். சரியா, புரிஞ்சுதா? கிளியர், ரைட். என்ன கேட்டிருக்கீங்க? கிளாஸ் 12 இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம் நிறைய. ஆல்ரெடி சில கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். நான் உங்களுக்கு 2 சாப்டர் போட்டிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மோர் தென் ஐ திங்க் 50 கொஷின்ஸ்க்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த மாடல் கொஷின்ஸை வந்து தனியாக நான் கலெக்ட் பண்ணி நடத்திருக்கிறேன். அதில் ப்ரீவியஸ் கொஷின் ப்ளஸ் அடிஷ்னல் கொஷின்ஸ் நிறைய இருக்கும், மாடல் கொஷின்ஸ் நிறைய. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று வந்து ரே ஆப்டிக்ஸ் ப்ளஸ் வேவ் ஆப்டிக்ஸ், அந்த சாப்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினும் நான் ஒரு கிளாஸில் போட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், மோர் தென் 50 கொஷின்ஸ் நான் அதுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த 2 சாப்டர் ஹை வெயிட்டட் சாப்டர் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன் பிட்வீன் அதே மாதிரி நம்ம நிறைய பார்ப்போம். சரியா, அதே மாதிரி கம்மிங் சண்டே வந்து ஃபுல் மேரத்தான் நமக்கு இருக்குது. கம்ப்ளீட்டு 12th ஃபிசிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய எவ்ரி கான்செப்ட், முக்கியமான ஃபார்முலா எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ கொஷின்ஸும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஹை வெயிட்டட் சாப்டரில் முக்கியமான கொஷின்ஸ் பார்ப்போம். மெயினாக எவ்ரி சாப்டருடைய கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலா. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து சில சாப்டர் ஒழுங்காக ரிவிஷன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இல்லை மறந்து போயிருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும், நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ பேரலாக ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எவ்ரி கான்செப்ட், முக்கியமான ரிலேஷன் ஃபார்முலா எல்லாமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா, கிளியர், ரைட். ஸோ அதனுடைய உங்களுக்கு நோட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம். ரைட், வாங்க அந்த கிளாஸ் வாங்க, உங்களுக்கு புரியும். ரைட். ஸோ இங்கே பாருங்கள், வால்யூம் கான்ஸ்டன்ட்னா வால்யூம் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். கரெக்டாக, வால்யூம் கான்ஸ்டன்ட்னா 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. சம் வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ரெஷரை நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே போகிறேன். ப்ரெஷர் வந்து ஏதோ ஒரு வேல்யூ, இதெல்லாம் ப்ரெஷருடைய சம் வேல்யூ. ஆனால் ஒரு வேல்யூ நேரம் வால்யூம் என்னவாக தான் இருக்குது, சேஞ்ச் ஆகலை. ப்ரெஷர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. நான் சொல்கிறது புரியுதா? கிராஃபை எப்படி பிளாட் பண்ணுறேன்னு, கிராஃபை எப்படி பிளாட் பண்ணுறேன் சொல்லுங்கள். எஸ், உங்களுக்கு அனுப்புகிறேன், டோன்ட் வரி. அந்த நோட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹவு டு ஸ்கோர் குட் மார்க் இன் 1 மார்க்கா? 1 மார்க்குக்கு உங்களுக்கு தேவையானது மெயினாக கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் எலிமினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியணும். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். நிறைய மாடல் கொஸ்டின் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க் வந்து கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். உங்களுக்கு அதனால் எந்த ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவல் மெத்தடில் போடும்போது நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின், அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு நிறைய அந்த ஷார்ட்கட்டு, பர்டிகுலராக எப்படி வந்து ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணுறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அதில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். மெயினாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அது மறந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி மேக் ஒரு ஓன் நோட்ஸ். உங்களுக்கு என்ன புரியுதோ ரைட், ஒரு ஓன் லாங்குவேஜ். நீங்கள் தமிழ்லேயே எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதுங்க, வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த சைடில் எழுதி வச்சுட்டிங்கன்னா அந்த டைப் ஆஃப் கொஷின்லாம் வந்தால் இப்படி தான் சால்வ் பண்ணணும். நம்ம நிறைய பேட்டர்ன் பார்ப்போம், நிறைய பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகும். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் இருக்கக்கூடிய கொஷினில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பேட்டர்னா இந்த டைப் ஆஃப் கொஷின் இதுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா அதுக்கு இருக்கும், யூஸ் பண்ண ஆன்சர் வரும். சிலதெல்லாம் இந்த கேஸுக்கு எலிமினேஷன் வச்சு ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டெப்ஸ் நிறைய போட தேவை. ஆக்சுவல் மெத்தடில் போட்டால் டைம் எடுக்கும், எலிமினேஷனில் போட்டால் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. நம்ம அதை எல்லாமே நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு கொஷின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், உடனே ஆன்சர் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆன்சர் வருது. ஆன்சர் வரதுக்கு விஷயம் கிடையாது, ஆன்சர் வந்துடும் ஃபைனலாக. ஏன் 15 மினிட்ஸ் எடுத்தது அதை நீங்கள் செக் பண்ணணும். இந்த கொஷினை நான் 1 மினிட்ல பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நான் எங்கே டைம் அதிகமாக எடுக்கிறேன், கொஷினை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துருக்கேன்னா, இல்லை ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ண தெரியலையா, இல்லை கால்குலேஷன் போகிறதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுக்கிறேன்னா, இல்லை எங்கே நான் வந்து டைம் நிறைய கன்சியூம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது வந்து இந்த கொஷினுக்கும் ஆப்ஷனுக்கு ஏதாவது லிங்க் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷனில் வந்து லைக் யூனிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லை சைன் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்குதா, இல்லை கிரேட்டர் தென் லெஸ் தென் கேஸ் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்ததுன்றது ஒரு டைப்பு, அதாவது ஆக்சுவல் மெத்தடில். அதை 1 மினிட்ல பண்ணுறதுக்கு வேறு என்ன ப்ராபபிலிட்டி மீன்ஸ் ரேண்டமாக நம்ம போடக்கூடாது. கான்செப்டை வச்சுக்கிட்டு கனெக்ட் பண்ணி எது கரெக்டாக இருந்திருக்க முடியும், இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்திருக்க முடியுமா. ஆப்ஷன் மீன்ஸ் வேறு மெத்தடில் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டு இருக்க முடியுமா, ஆக்சுவல் மெத்தட் இல்லாமல். அப்படியே செக் பண்ண தெரியணும். செக் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் யூ வில் கெட் அன் ஐடியா. அந்த ஹேபிட் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்மார்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் உங்களுக்கு பழக்கமாகும். அதை எதுவுமே ஒரே நாளில் பண்ண முடியாது. ஓகே, எதுவுமே 1 டேவில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். ரைட், இப்போது
சொன்னேன் இல்லையா, வால்யூம் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகினே போகுது. இது ஏதோ ஒரு ப்ரெஷர், இது ஒரு ப்ரெஷர், நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். ஆனால் வால்யூமில் என்ன வரல, ஒரு ப்ரெஷருக்கும் அதே வால்யூம் தான் இருக்குது. அப்போது இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும், லைக் திஸ். கரெக்டா? இதுதான் அதனுடைய கிராஃப், இப்படி தான் இருக்கும். தட் இஸ் வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால், ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணும்போது வால்யூம் கான்ஸ்டன்ட்னா அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ரீசன் ஒர்க் டன் 0, அப்புறம் கிராஃபோடைய நேச்சர். ஸோ சி ஹியர், இனிஷியல் ஃபைனல் என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். இப்போ இதுதான் சப்போஸ் இதான் இனிஷியல்னு எடுக்கிறீங்கன்னா வால்யூம் இனிஷியலாக இங்கே இருக்குது, ஃபைனலாகவும் அதே வால்யூம் தான் இருக்குது. ஏதோ ஒரு பாயிண்டில் எடுக்கிறீங்க, இது ஃபைனல். ஸோ அப்போ இனிஷியலும் ஃபைனலும் என்னது, இந்த ஆக்சிஸில் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதான் இங்கே இருக்க முடியும். அதான் கிராஃப் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் எடுக்கும்போது எக்ஸ் கம்மா ஒய் போட்டிங்கன்னா, ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்லேயும் எக்ஸ் வேல்யூ மாறலை, அதாவது வால்யூம் மாறலை. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் சேமாக இருக்கும். அதனால் ஒர்க் டன் 0. இதோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். இந்த சாப்டரை பொறுத்தவரை கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராஃப்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகிருக்குது. அப்போ கிராஃபை வச்சுக்கிட்டு எந்த காம்பனண்ட் இன்க்ரீஸ் எந்த காம்பனண்ட் டிக்ரீஸ் எப்படி கண்டுபிடிக்கும், நார்மல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிவி கூட என்ஆர்சி ரிலேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது தெரியணும். நம்ம பார்ப்போம் அந்த ஒரு கேஸுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரைட். அதுக்கப்புறம் ஸோ இந்த இனிஷியல் ஃபைனல் நீங்கள் கிராஃபை இப்படி எடுக்கலாம். இது இனிஷியலாக இருந்து இதுவும் ஃபைனலாக கூட எடுக்கலாம். ஃபைனலாக அது கான்ஸ்டன்ட் வால்யூம். டெம்பரேச்சர் ப்ரெஷரை நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிட்டு போகலாம், ப்ரெஷரை நீங்கள் என்ன பண்ணிட்டு வரலாம், டிக்ரீஸும் பண்ணிட்டு வரலாம். ஃபைனலாக வால்யூம் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதான் அவருடைய மீனிங். ஸோ லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் மாற்றும் போது நோ சேஞ்ச் இன் வால்யூம். அதர்வைஸ் ஹை ப்ரெஷர் ஏதோ ஒரு ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு கொண்டு வரீங்க, அப்பயும் நோ சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ அப்போ இந்த கேஸ் என்னது, இங்கேருந்து இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் மாற்றிட்டு போகிறோம். இனிஷியல் ஃபைனல் இங்கே என்ன இருக்குது, இனிஷியல் இந்த இடத்துல இருந்துருக்கு, ஃபைனல் இங்கே வந்திருக்கு. அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்பயுமே வால்யூம் சேஞ்ச் ஆகலை, அதனால் ஒர்க் டன் 0. ஸோ இந்த கேஸில் ஒர்க் டன் 0, இதில் என்னது W0, வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் W0 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு வால்யூம் இன்க்ரீஸிங். வால்யூம் இன்க்ரீஸிங் ஆகும்போது ஸோ 2 டிஃப்ரெண்ட் கேஸ் நம்ம சூஸ் பண்ண முடியும். வால்யூம் நம்ம இன்க்ரீஸிங் எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஆனால் ப்ரெஷர் என்னவா வச்சுக்கிட்டோம், கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா, ஸோ ப்ரெஷர் வந்து இதான் இந்த ஆக்சிஸில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, இந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் ப்ரெஷர் சேம், ஆனால் வால்யூம் என்ன இருக்குது, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக இந்த ப்ரெஷர் வேல்யூ வரும், பட் வால்யூம் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு வால்யூம் என்னவாக இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ எப்படி இருக்கும் கிராஃபு, லைக் ஸோ இதெல்லாம் வால்யூமுடைய பாயிண்ட் ஏதோ ஒரு நார்மலாக எக்ஸாக்ஸ் போடல 1 2 3 4 5 அந்த மாதிரி. ஸோ சம் வேல்யூ, இது எல்லாமே வால்யூமுடைய சம் வேல்யூ. ப்ரெஷர் வந்து நான் ஃபிக்ஸடாக வச்சுக்கிறேன் அப்படின்னா ப்ரெஷர் மாறல, ஒரு பாயிண்ட் நேரம் இது இது வால்யூமுடைய அந்தந்த பாயிண்ட் வேல்யூ. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் அந்த கிராஃப் இப்படி இருக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ தட் இஸ் த கிராஃப். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், எதில் இப்போ இதுதான் இனிஷியலாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறீங்க, இது இனிஷியல் வால்யூம். சப்போஸ் இது வந்து வால்யூம் இனிஷியலாக இருந்துட்டு வச்சுக்கோங்க. இது சப்போஸ் ஃபைனல் வால்யூம் அப்படின்னா இதில் ஃபைனல் வால்யூம் அதிகமாக இருக்கும், இனிஷியல் வால்யூம் என்னவா இருக்கும், கம்மியாக இருக்குமா? கரெக்டாக ஃபைனல் வால்யூமோட வேல்யூ அதிகம், இனிஷியலோட வேல்யூம் கம்மி. இதான் ஆர்டர். இந்த ஆக்சிஸ் படி போட்டால் இது ஸ்மால் வேல்யூவாக இருக்கும், இது கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். அப்போ ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் எடுத்திங்கன்னா ஃபைனல் வேல்யூ அதிகமாக இருக்குது, இனிஷியல் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ சப்போஸ் இது வந்து ஒரு 1, இது வந்து 5னா இது 5 - 1 என்ன வரும், ஆன்சர் +3 வரும். ஸோ இங்கே மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன வரும், ஃபைனல் வால்யூம் கிரேட்டர் தென் இனிஷியல் வால்யூமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் எதில் கிடைக்கும், ஆன்சர் வந்து பாசிட்டிவ் கிடைக்கும். ஏன்னா ஒர்க் டன் W = ப்ரெஷர் × VF - VI. கரெக்டா? ஸோ இதோட இது கிரேட்டராக இருந்தால் ஃபைனலாக இதோட ஆன்சர் எதில் கிடைக்கும், பாசிட்டிவில் கிடைக்கும். ஸோ அதனால்
ஃபைனலாக ஒர்க் டன் என்னவா இருக்கும் இந்த கேஸில் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன் பாசிட்டிவாக இருக்கும்? இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் எனக்கு என்னென்னு பிரச்சனை இல்லை, அது கேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். சைன் என்னவா இருக்கும் அப்படின்னா இது கிரேட்டர் இது ஸ்மாலராக இருந்தால் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் எது கிடைக்கும்? ப்ளஸில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஒர்க் டன் என்னது பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் வால்யூம் என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. சரியா? ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா லைக் அதே கேஸ் தான், இதுலேயும் வால்யூம் இன்க்ரீசஸ் ஆனால் ப்ரெஷர் என்ன கிடையாது, கான்ஸ்டன்ட் கிடையாது. ப்ரெஷர் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்குது. ஒரு கேஸுக்கும் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. வால்யூம் என்ன ஆகிட்டே போயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ், ப்ரெஷர் ஆல்சோ சேஞ்சு. ஆனால் ஃபைனலாக ஒர்க் டனை பொறுத்த வரைக்கும் என்னது? சேஞ்ச் இன் வால்யூம் VF மைனஸ் VI அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே ஒர்க் டன் கிரேட்டர் தென் 0. புரியுதா? நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, இது ஃபைனல் இது இனிஷியல். எதில்? அதே கேஸ் நம்ம கிராஃப் எடுங்க, நம்ம போட்ட அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இதெல்லாம் சம் வால்யூம், இது ப்ரெஷர். இப்போ இனிஷியலாக வால்யூம் இங்கே இருக்கு, இது இனிஷியல் வால்யூம். ஃபைனல் வால்யூம் இங்கே கிடைக்குது. வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துருக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு நேராகவும். லைக் திஸ் இப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக ஏதோ ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் அந்த கிராஃப் எப்படி வருது? லைக் திஸ். ஸோ இங்கே வால்யூம் இது இனிஷியல், இங்கே வால்யூம் என்னது ஃபைனலாக இருந்திருக்கு. ப்ரெஷர் அதே மாதிரி என்ன இருக்குது? சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. சரியா? ஸோ ப்ரெஷர் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங் சம் சேஞ்சஸ் இருந்திருக்கு. இப்போது இங்கே பாருங்கள், இது இனிஷியல் வால்யூம், இது வந்து இனிஷியல், இது ஃபைனல். ஸோ இந்த கேஸ் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஒரு சின்ன சேஞ்ச் இதில். இது ஃபைனல், இது இனிஷியல் எடுத்துக்கும். செகண்ட் கேஸ் எடுக்கிறோம் இல்லையா? இது வந்து ஃபைனல், இது இனிஷியல். ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது? ஃபைனலாக இருக்குது. இது வந்து இனிஷியலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இனிஷியல் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுப்போம் இல்லையா? மாற்றி போட்டேனா? கரெக்டாக தான் போட்டிருக்கேன். மாற்றி தான் போட்டேனா? முன்னாடி இருந்தால் கரெக்டா? சாரி, ஸ்மால் கன்ஃபியூஷன். இது ஃபைனல், இது இனிஷியல். கரெக்டு தான், முன்னாடி போட்டது தான். ஸோ ஃபார்முலா ஒர்க் டன் பவர் P இன்ட்டு வால்யூம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ இங்கே ஃபைனல் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும், இனிஷியல் இங்கே இருக்கும். ஸோ ஆக்சிஸ் படி இங்கே 0 லைக் சம் வேல்யூ போடும் இல்லையா? 1 2 3 நார்மலாக எக்ஸ் ஆக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இது ஏதோ 10 ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது வால்யூம் உடைய யூனிட் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், மீட்டர் கியூப். ஸோ நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போடுறேன். இனிஷியல் வால்யூம் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது இதனுடைய ப்ரெஷர், இதனுடைய வால்யூம் வேல்யூ X, Y போடுவோம். கரெக்டாக? இப்போது வால்யூம் இங்கே இருக்கிறது, ஃபைனல் வேல்யூ வந்து ஸ்மாலாக இருக்குது, இனிஷியல் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போது ஃபைனல் வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகுது? ஸ்மாலாக இருக்குது. இனிஷியல் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா லைக் 1 - 3 இருந்தால் ஆன்சர் என்ன வரும்? -2. ஏன்? 1 ஸ்மால் -3 வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் கிரேட்டராக இருக்குது. அப்போ 1 - 3 ஆன்சர் என்ன சொல்லணும்? -2. அப்போது இனிஷியல் அதிகமாக இருந்து ஃபைனல் கம்மியாக இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஃபைனல் வந்து லெஸ்ஸர் தென் வாட்? இனிஷியல். அதர்வைஸ் இனிஷியல் கிரேட்டர் தென் ஃபைனல். ஸோ அதனால் ஃபைனல் ஒர்க் டன் இதில் கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ ப்ரெஷர் வால்யூம் கேஸ் எடுக்கும்போது வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் டன் 0. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஃபைனல் வால்யூம் இனிஷியல் வால்யூம் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ஆன்சர் பாசிட்டிவில் கிடைக்குது அப்படின்னா என்ன நடந்திருக்காங்க? ஒர்க் டன் பாசிட்டிவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வால்யூம் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது, ஃபைனலும் இனிஷியல் டிஃப்ரென்ஸ் நெகட்டிவில் கிடைக்குது. அப்போ ஒர்க் டன் என்னது? நெகட்டிவ் சைடில் கிடைக்கும். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் கிடைக்கும். இது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆகிறது கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல். ஸோ V2 V1 போட்டிருக்காங்க, சேம் மீனிங் என்னது? ஃபைனல் இனிஷியல் கேஸுக்கு. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து சைக்ளிக் ப்ராசஸ்.
இந்த கேஸில் எப்படி ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறது? ஸோ இதில் நம்ம 2 கேஸ் எடுப்போம், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சி ஹியர், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே வந்து அந்த ப்ராசஸ் முடியுது. தட் இஸ் வாட்? கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னு இப்படி தானே போகும். ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வந்து எண்ட் ஆகிடுச்சு. அதுதான் என்னது? சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ இந்த கேஸுடைய ஷேடட் ரீஜனுடைய கேஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? கிளாக் வைஸ் சைக்கிளிக் ப்ராசஸுக்கு அந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா கால்குலேட் பண்ணால் அதான் என்னது? ஒர்க் டன் அப்படின்னு அர்த்தம் கிளாக் வைஸ் கேஸில். ஸோ அதில் கிளாக் வைஸாக இருக்கும்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவில் இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸில் இருந்ததுன்னா இந்த கேஸில் பாருங்கள், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி சுற்றும் போது உங்களுக்கு ஒர்க் டன் இதில் கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்கும். சொன்னது புரியுதா? இதில் பாசிட்டிவில் கிடைச்சிருக்கும், இதில் நெகட்டிவில் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த கேஸுக்கு ஒர்க் டன் நம்ம ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை மட்டும் எடுக்கணும். இதற்கு பார்த்தீங்களா, இந்த போர்ஷனை மட்டும் இமேஜினரியாக நீங்கள் இப்படி எடுத்துடணும், கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் டு லூப்பாக சூஸ் பண்ணிடணும். இதுக்குள்ளே எவ்வளோ ஏரியா கவர் ஆகுது, இந்த ஷேப் எப்படி இருக்குதுன்னு பார்த்து இதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ணுறோம். அதான் என்னது? ஒர்க் டன். இது வால்யூம், ப்ரெஷர். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை மட்டும் எடுக்கணும், சரிதா? இந்த போர்ஷனை மட்டும் அதனுடைய க்ளோஸ்டு, இதனுடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏரியா கிடைக்கும். அந்த ஏரியா தான் என்னது? அதனுடைய லைக் ஃபார்வர்ட் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த க்ளோஸ்டு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற கேஸு. ஸோ W1 நம்ம அதை எடுத்துக்கலாம். அது வந்து எதில் கிடைக்கும்? பாசிட்டிவில் கிடைக்கும். ஏன் பாசிட்டிவில் கிடைக்கும்? இதான் வால்யூம். இந்த கேஸில் என்னது? இனிஷியல். இந்த கேஸில் இது ஃபைனல். ஏன்னா டைரெக்ஷன் பாருங்கள், இங்கேருந்து இப்படி மூவ் ஆகுதுன்னா அப்போ இந்த பாயிண்ட் இனிஷியலாக இருக்குது, இது ஃபைனலாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இது இனிஷியல், இது ஃபைனல் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ கிரேட்டர் வால்யூம் இனிஷியலை விட. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்து எதில் கிடைக்கும்? VF மைனஸ் VI பாசிட்டிவில் கிடைக்கும். அதனால் W1 பாசிட்டிவ். ஸோ அதனால் இங்கே என்ன வரும்? VF கிரேட்டர் தென் VIயாக இருக்கும். அதனால் ஒர்க் டன் இந்த கேஸுக்கு பாசிட்டிவ். இங்கே வாங்க, இந்த போர்ஷனை அறுத்து கட் பண்ணிவிடுங்க. இதில் இந்த போர்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த போர்ஷனை மட்டும், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா see here, இது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஏரியா கிடச்சிரும். அப்போது இந்த கேஸுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே வருது இல்லையா, சைக்கிளிக்கில் தானே, இங்கேருந்து இங்கே போயிட்டுதுன்னா இது இனிஷியல், இது ஃபைனல். இங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் வரும்போது இது இனிஷியல், இது ஃபைனல். ஸோ அப்போ இது என்னது? இனிஷியல், இது ஃபைனல் வால்யூம். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? இது இனிஷியல் வால்யூம், இது ஃபைனல் வால்யூம். அப்போது ஃபார்முலாவில் VF என்னவாக இருக்குது? லெஸ்ஸர் தென் VIயாக இருக்குது. அப்போ ஃபைனல் வால்யூமை விட இனிஷியல் வால்யூம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் எதில் இருக்கும்? நெகட்டிவில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே W நெகட்டிவ், இதில் W பாசிட்டிவ். இந்த 2 ஏரியாவையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் த க்ளோஸ் டு பாத். இந்த போர்ஷனோட ஏரியா கிடைக்கும். இந்த போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இதனுடைய ஏரியா ப்ளஸ் இதனுடைய ஏரியா, இது பாசிட்டிவில் கிடைக்கும், இது நெகட்டிவில் கிடைக்கும். இஃப் ஆட் டுகெதர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னது? இந்த போர்ஷனில் மட்டும் எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்கும் அப்படின்றது. சரியா? ஸோ ஏரியா ஆஃப் க்ளோஸ்டு பாத். ஸோ பாசிட்டிவ் ஏரியா ப்ளஸ் நெகட்டிவ் ஏரியா. ஸோ அதுக்கு நெகட்டிவ் நான் ரீசன் சொல்லிட்டேன். இது இனிஷியல், இது ஃபைனல். ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே முடியுது. இது இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போகுது. இனிஷியல், ஃபைனல். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இது இனிஷியல் கம்மியாக இருக்குது, ஃபைனல் அதிகமாக இருக்குது, அதனால் பாசிட்டிவ். கிளியர்? இது இங்கேருந்து ரிட்டர்ன் வரதுனால இந்த பாயிண்ட் இனிஷியலாக இருக்குது, இது ஃபைனலாக வந்து எண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஃபைனல் வந்து கம்மியாக இருக்குது இனிஷியலோட, அதனால் ஒர்க் டன் நெகட்டிவ் பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலா. W = P × VF மைனஸ் VI, ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். சரியா? புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில சைன் கன்வென்ஷன். ஃபஸ்ட்டு இந்த டெல்டா Q என்னென்ன குவான்டிட்டி நம்ம பார்க்க போகிறோம். டெல்டா Qன்றது என்னென்னா அந்த ஹீட்டு, நம்ம எவ்வளோ ஹீட் வந்து அங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது ஹீட் வந்து நம்ம ஆடும் பண்ணியிருக்கலாம், இல்லை சிஸ்டம்லேருந்து ரிலீஸும் ஆகிருக்கலாம். ஸோ ரெண்டுமே பாசிபிள். ஸோ டெல்டா Q வந்து பாசிட்டிவ் அப்படின்னா ஹீட் இஸ் சப்ளைடு டு ஏ சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஹீட் இஸ் சப்ளைட் டு ஏ சிஸ்டம் தான் என்னது? டெல்டா Q. சிஸ்டமுக்கு நம்ம ஹீட்டை கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ். டெல்டா Qன்னு அர்த்தம் நம்ம எக்ஸ்ட்ரா ஹீட்டை ப்ரொவைட் பண்ணுறது. நெகட்டிவ் சைடு மீனிங் என்ன? when heat is drawn from the system, சிஸ்டம்லேருந்து ஹீட் வெளியில் வந்துச்சுன்னா தட் இஸ் டெல்டா Qவோட சைன் அப்போ என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும்.
சரியா? ஸோ ஹீட் ஆட் ஆகுறது, ஹீட் அதுலேருந்து ரிலீஸ் ஆகுறது, இவ்வளோதான் சிம்பிளாக அந்த கேஸு சிஸ்டம்லேருந்து. ஸோ நம்ம ஹீட் அதில் ப்ரொவைட் பண்ணோம்னா அது ஆட் ஆகும், அதனால் அப்போ டெல்டா கியூ பாசிட்டிவ். அதுலேருந்து ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் வாட் நெகட்டிவ். ஒர்க் டன் கேஸில் பாசிட்டிவ் அண்ட் ஒர்க் டன் பை த கேஸ் எக்ஸ்பேன்ஷன், அதாவது வால்யூம் இன்க்ரீஸ். எக்ஸ்பேன்ஷன் எப்போ நடக்கும்? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது, முன்னாடி பார்த்தா அந்த கேஸில். ஸோ டெல்டா டபிள்யூ பாசிட்டிவ்னா அங்கே எக்ஸ்பேன்ஷன் நடந்துருக்கு கேஸ் கேஸுக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் கிடைச்சா என்ன அர்த்தம்? கம்ப்ரெஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அந்த வால்யூம் கேஸே எடுத்துங்க. ஒர்க் டன் அங்கே பாசிட்டிவ் எப்போ வந்துச்சு? ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் எடுக்கும் பாசிட்டிவ் கிடச்சினா அப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தட் இஸ் எக்ஸ்பேன்ஷன். செகண்ட் கேஸில் நமக்கு ஒரு நெகட்டிவ் கிடச்சிருக்கு, ஏன்னா ஃபைனல் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது இனிஷியலை விட. அப்போ இனிஷியலை விட ஃபைனல் வால்யூம் கம்மியாக இருக்குன்னா ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு, அப்போ கம்ப்ரெஷன். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் இன்டர்னல் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து டெல்டா யூ. அதில் டெல்டா யூ பாசிட்டிவ்னா வித் டெம்பரேச்சர் ரைஸ் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். டெல்டா யூ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஏன்னா அதில் இருக்குது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது? இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. டெல்டா யூ நெகட்டிவ்னா டெம்பரேச்சர் குறையுது, அப்போ இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீசஸ். ஸோ இந்த சைன் கன்வென்ஷன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம சைனை வச்சுக்கிட்டு அங்கே என்ன நடக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கும் பர்டிகுலராக டெல்டா கியூ வச்சு என்ன சொல்லணும்? அது ஹீட்டு, அதை வச்சு என்ன சொல்ல முடியும். அதுக்கப்புறம் டெல்டா டபிள்யூ ஒர்க் டன் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும். அதுக்கப்புறம் டெல்டா யூ இன்டர்னல் எனர்ஜி. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கூட இந்த ரிலேஷனை கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ. சரியா? அதனால் இதோடைய பேசிக் ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஸ்டேட் முன்னாடி பார்த்தது தான், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறோம். தெர்மோடைனமிக் பேராமீட்டர்ஸ் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் சேஞ்ச் வென் ஹீட்டட். ஸோ நம்ம பார்த்துட்டோம். தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் கேஸ் எனி இன்ஸ்டன்ட். இந்த டைப் ஆஃப் டயக்ராம் இருக்கு இல்லையா, அதாவது ப்ரெஷர், வால்யூம், அப்புறம் டெம்பரேச்சர் எடுத்து பார்ப்போம். அது கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கிராஃப் நம்ம என்ன சொல்லுவோம்? இண்டிகேட்டர் டயக்ராம்னு சொல்லுவோம். ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக அந்த கிராஃப் மூலிமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தட் இஸ் கால்டு இண்டிகேட்டர் டயக்ராம். த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் change in state of gas in thermodynamic process. Each point on the indicator diagram represents unique state of gas. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன வால்யூம் இருக்கு, என்ன ப்ரெஷர் இருக்கு. இந்த கிராஃப் எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல V1 P1, இப்போ இங்க பாயிண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இதுக்கு நேரா என்ன வால்யூம் இருக்கு, இதுக்கு நேரா என்ன ப்ரெஷர். ஸோ அந்த ஈச் பாயிண்ட்ல என்ன வால்யூம் ப்ரெஷர் இருக்கு, ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இருக்கு ஈச் பர்டிகுலர் பாயிண்ட்ல அப்படின்றத நீங்க இந்த இண்டிகேட்டர் டயக்ராம் வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு see the graph. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிராஃப் ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கிராஃபில் இருந்து நம்ம என்னென்னலாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு பாருங்கள். நான் அந்த கிராஃபை வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக இந்த பார்த்தா நான் கரெக்டாக உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக இப்படி இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக. இது வந்து இதில் டோட்டலாக 3 பாத் இருக்கு. திஸ் இஸ் பாத் 1. செகண்ட் ஒன் வந்து இது வந்து பாத் 2. திஸ் இஸ் பாத் 3. ஸோ இது வந்து ஒரு பாத்து, தட் இஸ் பாத் 1. இது வந்து பாத் 2. இது டைரெக்டாக போகிறது வந்து பாத் 3. சரியா? ரைட். ஸோ இந்த கேஸில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு நல்லா பாருங்கள். ஈச் பாயிண்ட் அண்ட் இண்டிகேட்டர் டயக்ராம் ரெப்ரசன்ட்ஸ் a unique state of gas. இதில் நீங்கள் இந்த பாத் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாத் 1, இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 2. 1லேருந்து 2க்கு 3 டிஃப்ரெண்ட் பாத்தில் நம்ம இங்கே டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இந்த பாத்தை சூஸ் பண்ணுறீங்கன்னா 1 to 2 போகிறதுக்கு டேரெக்டாக அப்படி வெர்டிக்கலாக போயிட்டு அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக ட்ராவல் ஆகிருக்கு, மீன்ஸ் அந்த கிராஃப் வந்துருக்கு. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்னென்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலான்னு பாருங்கள். பாத் 1 நீங்கள் எடுக்கும்போது இனிஷியலி வால்யூம் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட். இனிஷியலி வால்யூம் ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட்னா இந்த லைன் இருக்குது பாருங்கள். இனிஷியலாக என்னது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக இருக்கக்கூடிய வால்யூம் மாறல அப் டு சம்.
அப் டு சம் ப்ரெஷர் வரைக்கும் என்ன ஆகலை, சேஞ்சே ஆகலை. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே ப்ரெஷர் வேரி ஆகிட்டே போகுது. லிசன், நல்லா பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், ப்ரெஷர் இங்கே நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு, ஆனால் எது சேஞ்சே ஆகலை, அந்த எல்லா ப்ரெஷருக்கும் ஒரே வால்யூம் தான் ஆன்சராக கிடச்சிருக்கு இங்கே. அதான் அந்த பாயிண்ட்டு. நான் சொல்கிறது புரியுதா? எவ்ரி ப்ரெஷருக்கு அப் டு சம் ப்ரெஷர் வரைக்கும் சேம் வால்யூம் இருந்திருக்கு. ஸோ அப் டு சம் இன்ஸ்டன்ட் வரைக்கும் என்னவாக இருந்திருக்கு, வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. அதனால தான் இனிஷியலி வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் கெப்ட் அட் கான்ஸ்டன்ட் V1, இந்த பாயிண்ட் V1 வால்யூமாகவே இருந்திருக்கு. அண்ட் இட் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. எதை மட்டும் சொல்கிறேன்னு தெரியுதா, இந்த லைனை மட்டும் எடுக்கிறேன். பாத் 1 வந்து லைக் நான் வேணால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த கிராஃப் ரொம்ப புரிஞ்சாதான் உங்களுக்கு இங்கே நமக்கு அவங்க வந்து திடீர்னு ஒரு கிராஃப் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன அதில் சொல்ல வந்திருக்காங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ அவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கு நான் வரைஞ்சிறேன் ஃபஸ்ட்டு. லைக் திஸ், இதுதான் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஆக்சுவலாக இந்த பாத் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து வால்யூம் V1, இதுதான் பாயிண்ட் 1, இது பாயிண்ட் 2, இதான் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வால்யூம் என்னது V2, இதுதான் ஆக்சுவலாக அங்கே நடந்திருக்கிறது. இப்போ நான் அதை மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். இதுதான் என்னது பாத் 1, இது வால்யூம், இது ப்ரெஷர். புரிஞ்சுதா? ஸோ இந்த பாத்து பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2 போகும்போது என்ன நடந்திருக்குன்றது எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா தெளிவாக ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த இடத்துல வால்யூம் வந்து ஒரு இடத்துலையும் அதே தான் இருந்திருக்கு. ப்ரெஷர் பாருங்கள், நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் இங்கே என்ன வந்திருக்கும், சம் பாயிண்ட் ஒரு பாயிண்ட்லினாரா இங்கே வேறு ப்ரெஷர் வேல்யூ இருந்திருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இது இந்த ஆக்சிஸ் வந்து இங்கே ஒரு வேல்யூ சம் வேல்யூ எதாவது இருந்திருக்கும். இப்போ இது 1 2 3 4 வந்தால் 5 6 7 8 8 போடும் இல்லையா கிராஃபில் ஒய் ஆக்சிஸில். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு ப்ரெஷர். ஆனால் வால்யூம் அந்த எல்லா பாயிண்ட்லையும் என்ன ஆகலை, மாறலை. அந்த எல்லா கேஸ்லையுமே ஒரே வால்யூம் இருந்திருக்கு. கரெக்ட்? ஸோ ப்ரெஷர் இனிஷியலாக வால்யூம் V1 இருக்கும்போது, இந்த வால்யூம் V1 இருக்கும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் வால்யூம் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. புரிஞ்சுதா? அடுத்தது அப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த லைனுக்கு வாங்க. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு, இந்த எல்லாமே ஒரே பாயிண்ட், இங்கே ஏதோ என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் எல்லா இடத்துலையும் இங்கே இருக்குது. கரெக்டாக? அப்போ எது மாறலை, ப்ரெஷர் மாறலை. ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக வால்யூம் என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக? இது ஒரு பாயிண்ட்டு, x,y பாயிண்ட் போட்டிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ப்ரெஷர் எதுவும் ஆகலை, சேஞ்ச் ஆகலை, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இனிஷியலாக வால்யூம் V1 கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்துருக்குது. ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷருக்கு அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்திருக்கு. அந்த கிராஃப்லேருந்து அதை கன்க்ளூஷன் கொண்டு வரும். ஸோ அப் டு V2 வரைக்கும் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு அப்புறம். புரியுது? அது மாறாமல் இருக்கும்போது. ஸோ இப்போ இதை எப்படி எழுதுவீங்க, இதான் பாத் 1. இந்த பாத் 1ல் இனிஷியலி வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் அட் V1 அண்ட் இட்ஸ் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு. இது இனிஷியலாக இந்த, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் P1 to P2 இதற்கு பாருங்கள். இதான் P1 to P2. இந்த பாயிண்ட் நீங்கள் இனிஷியலாக எடுத்துட்டீங்கன்னா இது P1, இது P2. P1லேருந்து P2 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் வால்யூம் V1 கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? தென் ப்ரெஷர் P2 அட் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஆஃப்டர் P2 ரீச் பண்ணதுக்கப்புறம், இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் P2 கெப்ட் கான்ஸ்டன்ட், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப் டு V2 வரைக்கும். ஸோ kept constant and volume is increased up to what, volume 2 இந்த பாயிண்ட் வர வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்திருக்கு. புரியுதா? ஸோ ஒரு கிராஃபில் இருந்து இப்படி தான் நீங்கள் கன்க்ளூஷன் கொண்டு வரணும். சிம்பிளாக அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மலாக இதை லைன் போட்டிருக்க மாதிரி தெரியும். எக்ஸாக்டாக அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லணும். இப்போ இதில் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? P1 to P2 ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ், ப்ரெஷர் இன்க்ரீஸ். ஸோ அந்த கேஸில் வால்யூம் என்ன இருக்குது, ப்ரெஷர் இன்க்ரீஸ், வால்யூம் V1 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. கரெக்டாக? இந்த கிராஃபில் இருந்து எழுதலாமா இந்த மாதிரி? அடுத்து என்ன நடந்திருக்கு, ப்ரெஷர் P2 கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் அப்போ என்ன நடந்திருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. எது வரைக்கும்,
வால்யூம் இன்க்ரீஸ் அப் டு V2. கரெக்டா? வால்யூம் இன்க்ரீஸ் அப் டு V2 ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது. இப்போ அடுத்தது இது இனிமேல் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு அதே டயக்ராம் தான். அடுத்தது பாத்து 3 எடுக்கிறாங்க. எது பாத்து 3? See here. பாத்து 3 கிளியராக தெரியுதா? இது பாத்து 3 1லேருந்து 2க்கு போயிருக்குது. இந்த பாத்து 3 எடுக்கும்போது ப்ரெஷர் என்னவா இருந்திருக்கு பாருங்க, கான்ஸ்டண்ட்டாக. வால்யூம் சேஞ்ச் ஆகினே போயிருக்கு, ப்ரெஷர் என்னவா இருந்திருக்கு, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கரெக்டு தானே? அதை நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இங்கே இப்படி போயிருக்கு பாத்து. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது அதே எண்டிங் பாயிண்ட். இது 1 ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 எடுத்துக்கோங்க, இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் இதுதான் அந்த பாத்து. இது வந்து பாத்து 3 அந்த டயக்ராம் படி. இது என்னது? பாத் 3. கரெக்ட். நெக்ஸ்ட்டு இதில் இங்கே பாருங்கள், இது வால்யூம், இது ப்ரெஷர், இதுக்கு நேராக சம் ப்ரெஷர் இருக்குது. ஓகேவா? அந்த ப்ரெஷர் உங்களுக்கு என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. ஆனால் வால்யூம் ஒரு கேஸுக்கு என்ன ஆகிறது பாருங்கள். இது எல்லாமே சம் ஆக்சிஸில் இருக்கிற வால்யூம் வேல்யூ. கரெக்ட். ஸோ சப்போஸ் இதை வந்து V1ன்னு எடுத்திங்கன்னா இதை V2 அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. வால்யூம் V1லேருந்து V2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்துருக்கு. எந்த ப்ரெஷரில்? சம் ஏதோ P1 ப்ரெஷர்னு வச்சுக்கோங்க. P1ன்ற அந்த ப்ரெஷரில் வால்யூம் வந்து V1லேருந்து V2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்துருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். கரெக்ட். இந்த லைனில் இருந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்க, ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இந்த ஹைட் வரைக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஹைட் வரைக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் எது சேஞ்ச் ஆகலை, வால்யூம் அதுக்கப்புறம் வேரி ஆகலை. ஒரே வால்யூம் இருந்திருக்கு. V2 வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம். வால்யூம் எக்ஸ் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆகாமல் அந்த பாயிண்ட்டுக்கு நேரம் அதே வேல்யூ போயிட்டே இருக்குது. கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க இதில்? இதை வந்து லைக் P2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ போன கேஸில் எழுதின மாதிரி சேம் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் P1 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அப் டு V2 வர வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. தென் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது P1லேருந்து P2 வரைக்கும். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பேட்டர்ன், அந்த கிராஃப்லேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்றதுல. கிளியரா? இப்போ இந்த தேர்ட் கேஸ் வாங்கலேன். தேர்ட் கேஸ் எது? இந்த கர்வ் மட்டும் எடுக்கும்போது என்ன நடந்திருக்கும்? ஸோ அந்த கர்வ் மட்டும் எடுத்திங்கன்னா என்ன நடந்திருக்கும்? இதை மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இதில் வந்து இப்படி வந்திருக்கும் கர்வ். ஸோ இப்படி தான் இந்த கர்வ் கொடுத்துருக்குறாங்க. கரெக்ட். ஸோ அந்த கர்வ் இப்படி போயிருக்கு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, இது எண்டிங் பாயிண்ட் 2. அது ட்ராவல் பண்ண பாத்து வந்து இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது V1. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு V1லேருந்து V2 வரைக்கும். இது ப்ரெஷர் P1, இது வந்து ப்ரெஷர் P2. கரெக்டா? இங்கே வந்து எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு, ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குது. தெரியுதா எப்படி இதை வரைவீங்க இந்த கேஸில்? இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஒரு பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. ப்ரெஷர் வந்து ஒரு பாயிண்ட்ல நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. வால்யூம் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இங்கே எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட் கிடையாது, வால்யூம் கான்ஸ்டன்ட் கிடையாது. போத் ஆர் சேஞ்ச், ரெண்டுமே இன்க்ரீசிங்கில் போயிருக்கு. கரெக்டா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி கன்க்ளூஷன் எழுதலாம்? பாத் 2 அது வந்து நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? பாத் 2. இது வந்து பாத் 2 அந்த டயக்ராமில். ஸோ both the pressure and volume are changed simultaneously along curve shown at time. Decide the value of pressure and volume of state 2 up to அந்த V1லேருந்து V2 போகிற வரைக்கும் ரெண்டும் சேஞ்ச் ஆகிருக்குது. ஆக்சுவலாக இந்த கேஸில் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும்.
சரியா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் வந்து thermodynamic process. What is thermodynamic process? அடுத்து அதை நம்ம பார்க்க போறோம். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் thermodynamic process. Some standard thermodynamic process பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோபேரிக், ஐசோதெர்மல், அப்புறம் அடியாபெட்டிக் ப்ராசஸ். இதுதான் ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். ஓகேவா? இதில் இந்த ஒரு கேஸ்லையுமே என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வால்யூம் கான்ஸ்டன்ட்டு எது சேஞ்ச் ஆகும்? ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் சேஞ்சிங் காம்பனண்ட்டாக இருக்கும். அந்த PVT இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இது மூணுத்தில் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருந்து மாறும்போது என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு என்னது? ஐசோபேரிக்கில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு, வால்யூம் அப்புறம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, ப்ரெஷர், வால்யூம் வேரி ஆகும். ஸோ அடியாபெட்டிக் ப்ராசஸில் என்ன நடக்காது? எதுவுமே அந்த ப்ராசஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. ஸோ அது ஸ்பெஷல் கேஸ். அதை நம்ம அடுத்து பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, அதோட கிராஃப் எப்படி இருக்கும்? ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதான் என்னது? ஐசோதெர்மல்னா ஐசோனா என்ன அர்த்தம்? சிங்கிள். தெர்மல் அப்படின்னா அர்த்தம் டெம்பரேச்சர். கான்ஸ்டன்ட்னா மாறலன்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் வேரி. ஓகே. ஸோ PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஃபார்முலா என்னது? PV ஈக்குவல் டு nRT அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மூணுத்தில் இதில் PVTயில் T கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்கன்னா ஆல்ரெடி NR கான்ஸ்டன்ட்டு, NR ஆல்ரெடி கான்ஸ்டன்ட்டு. Tன்றது என்னது? டெம்பரேச்சர். இந்த கேஸ் ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா அப்போ P × V ஃபைனலாக என்ன ஆகிடும்? கான்ஸ்டன்ட் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னால ஆல்ரெடி NR கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா nRT டோட்டலாக என்னது? கான்ஸ்டன்ட்டாக மாறிடும். அது எதுக்கு ஈக்குவல்? இந்த ஈக்குவேஷனில் PVக்கு ஈக்குவல், அதாவது ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம்க்கு ஈக்குவல். தட்ஸ் வை PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அர்த்தம். ஸோ ப்ரெஷரும் வால்யூம் என்ன ரிலேஷனில் இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமாக இருக்கும். இந்த V ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டீங்கன்னா வால்யூம் எங்கே வந்துடும்? டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வால்யூம் ப்ராடக்ட்டில் இருக்கிற வால்யூம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? சொல்றது புரியுதா? ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சரும் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் இங்கே எதுவும் மாற போகிறதில்ல, டெம்பரேச்சர் மாறாது. அதனால தான் இந்த லைன் எப்படி இருக்குது? கிராஃப் எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அர்த்தம் வாட் எவர் த வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் ஆர் வாட் எவர் த வேல்யூ ஆஃப் வால்யூம் சேஞ்ச், இது ரெண்டு ஆனாலும் எது மாறி இருக்காது? டெம்பரேச்சர் மாறி இருக்காது. தட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலை, ஈவன் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதே மாதிரி இந்த கேஸில் வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு, இது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ, ஆனால் டெம்பரேச்சர் மாறல. ஆனால் ப்ரெஷர் வால்யூம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் வால்யூம் என்னது? அதோட ப்ராடக்ட் ஈக்குவல் டு டெம்பரேச்சர். பட் ப்ரெஷர் வால்யூம் இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் எப்படி இருக்கும்? இது வால்யூம், இது ப்ரெஷர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தட் இஸ் வாட்? லைக் ஹைப்பர்போலிக் கிராஃப். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். நார்மலாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கேஸில் எடுக்கும்போது E ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? KQ/R² வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². பொட்டன்ஷியல் எடுத்தீங்கன்னா KQ/R ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதில். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் R²R அதோட கிராஃப் இப்படி தான் இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம், ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலான கிராஃப் வந்து ஹைப்பர்போலிக் கிராஃப். இது ஷேப் சொல்லலாம் ஹைப்பர்போலிக் கிராஃப். இது இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுக்கு ரீசன் நாங்கள் சொல்லியிருக்கிறேன். கிளியர்? ஸோ டெம்பரேச்சர் ப்ரெஷர் மாறினாலும் வால்யூம் மாறினாலும் டெம்பரேச்சர் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஐசோதெர்மல் கேஸில் ப்ரெஷர் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கிளியர்? கிராஃப் புரிஞ்சிக்க முடியுதா? ரைட். நெக்ஸ்ட் கேஸு ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ இதில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, அதில் வந்து ஐசோதெர்மல்னா தெர்மல்னா நமக்கு தெரியும் என்னது? டெம்பரேச்சர் ரிலேட்டட்.
ஹீட் ரிலேட்டட். ஸோ ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், தெர்மல்லேருந்து நம்ம டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் எடுத்துட முடியும். இங்கே ஐசோபேரிக் ப்ராசஸில் இந்த பேரிக் வேர்டு வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ப்ரெஷருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த யூனிட் வந்து என்னது, பார். கரெக்டாக அந்த வேர்டில் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஐசோபேரிக்கில் எது கான்ஸ்டன்ட்ன்றது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டாக? ஸோ ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எது வேரி ஆகும், ரிமைனிங் டூ காம்பனண்ட் வால்யூமும் டெம்பரேச்சரும் இங்கே வேரி ஆகும். பிவிடி இதை தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஒன்று கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது மீது ரெண்டு வேரியபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த கேஸில் இதில் ஃபார்முலா நமக்கு என்னது, த்ரீ காம்பனண்ட் ரிலேஷன், PV = nRT. இதில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா மீதி எது ரெண்டு தான் வேரியபிளுங்க. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா வால்யூமும் டெம்பரேச்சரும் வேரியபிள். P கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, NR ஆல்ரெடி கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ இந்த த்ரீ காம்பனண்ட் இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இது கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் மட்டும் தான் கனெக்ட் ஆக போகுது. இது ரெண்டு வேரியபிள். ஸோ ப்ரொபோஷனாலிட்டி எழுதினீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். போன கேஸில் P × V இருந்து V அந்த சைடு கொண்டு போனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதில் ஆல்ரெடி ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் லீனியர்லி. எப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் கிராஃப் அப்போ எப்படி இருக்கும், டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். தட் இஸ் கால்டு லீனியர் கிராஃப். சி ஹியர், டெம்பரேச்சர் வால்யூம் எடுக்கும்போது கிராஃப் எப்படி இருக்கும், லீனியராக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னா வால்யூம் இன்க்ரீஸ், டெம்பரேச்சர் டிக்ரீஸ்னா வால்யூம் டிக்ரீஸ். ரெண்டுமே பாசிபிள். டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அந்த லைன் வந்து இட்மே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். தட் இஸ் லீனியர் கிராஃப். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரெஷர் கனெக்ட் பண்ணும்போது ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது. வாட் எவர் த சேஞ்ச் இன் வால்யூம், ப்ரெஷர் என்னது கான்ஸ்டன்ட். இதான் அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நம்ம எடுத்துக்கிற கேஸ் ஐசோபேரிக் ப்ராசஸ். ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது, வால்யூம் வேரி ஆகிட்டே போகுது. ஆனால் எது சேஞ்ச் ஆகாது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது. அதோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். அடுத்த கேஸில் ஸ்டில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் ப்ரெஷர் வேரி ஆகலை. எனக்கு வேரியபிள் காம்பனண்ட்டு எது மட்டும்தான், டெம்பரேச்சரும் வால்யூம் தான். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். ஸோ டெம்பரேச்சர் மாறினாலும் வால்யூம் மாறினாலும் ப்ரெஷர் மாறாது, அதே ப்ரெஷர் தான் இருக்கும். வாட் எவர் சேஞ்ச் இன் வால்யூம், வாட் எவர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ ரிலேட்டட் எது மட்டும் தான் பண்ண முடியும், வால்யூம் அண்ட் T. இந்த PV = nRT கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம் போக ரிமைனிங் டேர்ம் இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு ஈஸியாக நமக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். சரியா? புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலாக tan θன்றது என்னன்னா ஸ்லோப்பு. இதில் இருந்து நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா V/T இங்கே கொண்டு வந்தீங்கன்னா NR/P0 வரும் அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். சொல்லுது புரியுதா? இதிலிருந்து மாடிஃபை பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. V/T ஸ்லோப் வந்து இந்த ஆக்சிஸ் டெம்பரேச்சர், இந்த ஆக்சிஸ் என்னது வால்யூம். ஸோ அதனால் tan θ = Y/X வரும். tan θ ஸ்லோப், ஸ்லோப் tan θ = Y/X. இங்கே Y ஆக்சிஸ் வந்து V, X ஆக்சிஸ் என்னது T. ஸோ V/T வரும். இங்கே V/T சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இந்த P இங்கே கொண்டு வந்துருங்க, இந்த T இங்கே கொண்டு வந்துட்டேன், V/T ஆகிடும். ரிமைனிங் NR, P இங்கே கொண்டு வந்தா NR அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து, அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்னதுங்க P0. அதை கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்கு வேணால் இங்கே P0ன்னு போட்டுக்கோங்க. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்ன்றதுனால P0 ரெப்ரசன்ட் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சரியா? அதனால தான் tan θ = வால்யூம் பை டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இதில் ரீஅரேஞ்ச் பண்ணால் NR/P0 அப்படின்னு கிடைக்கும். அது கிராஃபில் இருந்து ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். ரைட். நெக்ஸ்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ். வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ ரிமைனிங் டு எது, டெம்பரேச்சரும் ப்ரெஷரும். டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வேரி ஆகும். வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் அப்போ இது எப்படி எழுதலாம், PV = nRT. வால்யூம் கான்ஸ்டன்ட்னால V0ன்னு எடுத்துக்கிறேன், அதை கான்ஸ்டன்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. போன கேஸில் P0 எடுத்த மாதிரி PV0 nRT. ஸோ இது கான்ஸ்டன்ட்டாக மாறிடுச்சு. இப்போ எது வேரியபிள் இந்த கேஸில், ப்ரெஷர் வேரியபிள், டெம்பரேச்சர் வேரியபிள். NR கான்ஸ்டன்ட், V0 கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம், அதனால அது கான்ஸ்டன்ட். அப்போ இது ரெண்டு இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சர் என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ டெம்பரேச்சர் இங்கே வால்யூம் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், வால்யூம் எங்கேயுமே மாறாது. ஏன்? பிகாஸ் இட்ஸ் a கான்ஸ்டன்ட் வால்யூம். ஐசோகோரிக் ப்ராசஸ் என்னது, வால்யூம் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். வாட் எவர் தி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், வாட் எவர் சேஞ்ச் இன் ப்ரெஷர், எந்த ப்ரெஷர் வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் வால்யூம் சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் வால்யூம். தட் இஸ் வேரியபிள் கிடையாது அது. ஸோ இதில் எது ரெண்டு வேரியபிள்னா
எது ரெண்டு மட்டும்தான்? ப்ரெஷரும் டெம்பரேச்சர் மட்டும்தான். ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சர் உள்ள கிராஃப் அப்போ எப்படி இருக்கணும்? லீனியர் கிராஃபாக இருக்கணும். ஏன் லீனியர் கிராஃபாக இருக்கணும்? பிகாஸ் ஆஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இதுலேயும் tan θ எப்படி வரும்? இதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கேஸுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா tan θ ஈக்குவல் டு tan θ எதுக்கு ஈக்குவல்? இந்த ஆக்சிஸில் t இங்கே p இருக்குல்லையா, y/x. அப்போ p/tன்னு வரும். இந்த t இங்கே கொண்டு வந்துருங்க. p/t ஈக்குவல் டு ரிமைனிங் அப்போ என்ன இருக்கும்? nr டிவைடட் பை ப்ராடக்ட்ல இருக்கிற v0 அங்கே போனால் டிவிஷனில் போயிடும். ஸோ tan θ எதுக்கு கிடைக்கும்? த ரேஷியோ ஆஃப் p/t, தட் இஸ் tan θ ஈக்குவல் டு y/x. ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும்போது ஸ்லோப் கண்டுபிடிக்கலையா? ஸ்லோப்போடைய ஃபார்முலா tan θ ஈக்குவல் டு y/x. ஸோ yக்கு பதிலாக ப்ரெஷர், இது t, nr/v0. அப்போ tan θ ஈக்குவல் டு nr/v0 கிடைக்கும். இங்கே வால்யூம், வாட் எவர் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம். இதான் கான்ஸ்டன்ட் வால்யூம். அதே மாதிரி ப்ரெஷரில் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், வாட் எவர் சேஞ்ச் இன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் வால்யூம் சேஞ்ச் ஆகாது, பிகாஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ். சொன்னது புரியுதா? கிளியர்? ரைட், ஓகே. போலாமா அடுத்தது? நெக்ஸ்ட் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேஸ். நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வித் த சரௌண்டிங்ஸ். இதில் என்ன நடக்காது? ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அடியாபெட்டிக் வால் யூஸ் பண்ணோம்னா சரௌண்டிங்ஸுக்கும் சிஸ்டமுக்கு என்ன இருக்காது? கனெக்டே இருக்காது. ஸோ அதே டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும் அந்த அடியாபெட்டிக் வாலுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமில் இருக்கிறது. ஸோ நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வித் த சரௌண்டிங்ஸ். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அதுக்கு என்னன்னா இதுதான். ப்ரெஷர் வால்யூம் பவர் காமா ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? அந்த காமான்றது என்னன்னா லைக் அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் வால்யூமில் என்ன இருக்கும், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் என்ன இருக்கும், அது ரெண்டுத்துக்கு உள்ள ரேஷியோ தான் என்னது? இந்த காமா. சரியா? ஸோ இந்த கேஸில் 3 ஃபார்முலா நம்ம ரிலேட் பண்ணுவோம். அடியாபெட்டிக் ப்ராசஸில் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேட் பண்ணோம்னா PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதே அடியாபெட்டிக் ப்ராசஸ் ப்ரெஷருக்கும் டைமுக்கும் டெம்பரேச்சர், ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். அடியாபெட்டிக் ப்ராசஸில் 3 ப்ராசஸ் எடுப்போம். ஸோ இதில் எது சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் இருக்காதுன்னு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஸோ அப்போ இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஃப்ளாஸ்க் இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ்குள்ளே மட்டும் தான் என்ன இருக்கும்? அந்த சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டாக? அவுட் சைடில் கான்டாக்ட் இருக்காது. அப்போது இதில் அது எல்லாமே சேஞ்ச் ஆக போதும். அந்த ப்ரெஷர் வால்யூம் வந்து அந்த கேஸ் எடுக்கும்போது PV பவர் காமா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சரும் ப்ரெஷர் இன்சைடில் இருக்கக்கூடிய அதனுடைய டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா எப்படி எழுதணும்? P பவர் 1 - காமா T பவர் காமா அதனுடைய ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சருக்கும் வால்யூமை கனெக்ட் பண்ணலாம் அடியாபெட்டிக் கேஸுக்கு. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வால்யூம் பவர் காமா -1 ப்ராடக்ட் எடுத்திங்கனாலும் என்ன கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் எதுன்னு வேணால் நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 அடியாபெட்டிக் ப்ராசஸ்க்கான ஃபார்முலா. அதில் அவங்க எதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ப்ரெஷர் டெம்பரேச்சரா, ப்ரெஷர் வால்யூமா, டெம்பரேச்சர் வால்யூமா, அதை பொறுத்து we have to use the corresponding ஃபார்முலா. இது 3 ஃபார்முலா. சரியா? ரைட். இதான் காமான்றது. ஸோ அது என்னன்னா கான்ஸ்டன்ட், அந்த சின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. கரெக்டாக? ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கும்போது அதனுடைய வேல்யூ, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கும்போது அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் கிடைக்கிற வேல்யூ பேர் தான் என்னது? காமா அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ அதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், பிகாஸ் இட்ஸ் எ ஸ்பெஷல் டைப் ஃபார் அடியாபெட்டிக் கேஸ். ஸோ அதனுடைய ரேஷியோ தான் இங்கே காமான்றது. இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த 3 ஃபார்முலாவுமே கான்ஸ்டன்ட் தான். நமக்கு ப்ராப்ளமுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? அதை நம்ம பார்ப்போம் கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது. ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ இதிலிருந்து நம்ம என்னென்னலாம் கன்க்ளூஷன் கொண்டு வரோம்? இந்த 3 கேஸில் எதெல்லாம் சேஞ்ச் ஆகும், எதெல்லாம் சேஞ்ச் ஆகாது, எது 0வாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரைட். இந்த ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் கேஸில் ஹீட்டு உங்களுக்கு என்ன நடக்கும்? இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் இன்சைடில் W ஒர்க் டன் நடந்திருக்கும். ஆனால் இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகிடும்? உங்களுக்கு 0வாக இருக்கும். இன்டர்னல் எனர்ஜி 0. ஐசோதெர்மல் கேஸில் Q இருக்கும். நம்ம இங்கே டெல்டா Qன்னு பார்ப்போம். டெல்டா Q ப்ரெசென்ட்டு, ஒர்க் டன் ப்ரெசென்ட்டு, ஆனால் இன்டர்னல் எனர்ஜி 0வாக இருக்கும் ஐசோதெர்மலாக இருந்தால். அடியாபெட்டிக் கேஸாக இருந்ததுன்னா அடியாபெட்டிக் கேஸில் என்ன ஆகாது? எக்ஸ்டர்னல் வெளியிலிருந்து நமக்கு எந்த ஹீட்டுமே கான்டாக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது இங்கே. அதனால் இங்கே ஹீட் என்னது? 0. கிளியரா? ஒர்க் டன் இருக்கும், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ டெல்டா U
அதுக்கப்புறம் ஒர்க் டன் ரெண்டுமே எது இருக்கும் அடியாபெட்டிக் கேஸில் இருக்கும் டெல்டா Q 0 அதர்வைஸ் சிம்பிளாக இங்கே Q டோட்டல் Qன்னு சொல்லலாம் அதர்வைஸ் டெல்டா Q. ஐசோகோரிக் ப்ராசஸில் ஒர்க் டன் 0 நம்ம முதலே பார்த்துட்டோம். ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆகிட்டாலே என்னது ஒர்க் டன் 0 ஆகிடும் பிகாஸ் W ஈக்குவல் டு P இன்ட்டு VF மைனஸ் VI. ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆக இருந்தால் ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் செப்பரேட் பண்ண என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ வால்யூம் கான்ஸ்டன்ட் இருந்தால் அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லலாம் ஐசோகோரிக் ப்ராசஸ். அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆகும்போது ஒர்க் டன் கண்டிப்பாக 0. ஸோ இந்த கேஸில் எதில் மட்டும்தான் ஒர்க் டன் 0 இந்த நம்ம பார்க்குற அந்த 4 ப்ராசஸில் ஒன்லி ஐசோகோரிக் ப்ராசஸ் அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸுக்கு பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலா. ஸோ இந்த கேஸ்லாம் வால்யூம் வேரி ஆகும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ இந்த கேஸில் என்னது ஐசோதெர்மல் கேஸில் வால்யூமும் ப்ரெஷரும் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்தோம். டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால ஒர்க் டன் இருக்கும் ஒர்க் டன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா என்ன கிடையாது வால்யூம் கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால பிகாஸ் ஃபார்முலா W ஈக்குவல் டு P இன்ட்டு VF மைனஸ் VI. அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா அடியாபெட்டிக் கேஸ்லையும் ஒர்க் டன் இருக்கும் இன்சைடில் ஏன்னா வால்யூம் அங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ் தான் வால்யூம் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஐசோபேரிக் ப்ராசஸ் இந்த கேஸில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல் 3 ப்ரெசென்ட்டாக இருக்கும் எதுவுமே இங்கே 0 கிடையாது. ஸோ இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அதுவும் இருக்கும் ஒர்க் டனும் நடந்திருக்கும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கும். எதில் ஐசோபேரிக் ப்ராசஸ் இதில் எதுவுமே நமக்கு என்ன இருக்காது 0 ஆகாது. புரியுதா ஐசோபேரிக் ப்ராசஸில். ஸோ இந்த டிஃபரன்ஸை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். எந்த பர்டிகுலர் கேஸில் எது ப்ரெசென்ட்டு எது இருக்காது எது 0 இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக நிறைய கேஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இந்த சாப்டரில். சரியா கிளியர் ரைட். நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ப்ராசஸ். Cyclic process என்ன? A cyclic process consists of a series of changes which returns the system back into initial state. அதான் சைக்கிள் நமக்கு தெரியும். சைக்கிளிக்னா என்னது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ திரும்ப அதே இடத்துக்கு வந்து என்ன ஆகிடணும் ரீச் ஆகிடணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த ப்ராசஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் லைக் சர்க்கிளில் சுற்றி வர மாதிரி சர்க்கிளில் இங்கிருந்து அப்படியே போயிட்டு திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டோன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இங்கே வந்து ப்ராசஸ் சைக்கிளிக் ப்ராசஸ்ன்றது ஸோ நாங்கள் மல்டிபிள் ப்ராசஸ் நடக்கும் ஃபைனலாக இனிஷியலாக எப்படி இருந்தோ அதே ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளாக இதிலேருந்து நார்மலாக நம்ம எடுத்துக்கோங்க. ஐஸ் எடுக்கிறீங்க ஐஸ் ஸ்டேட்லேருந்து அது என்னவா மாறுது வாட்டர் ஸ்டேட்டுக்கு மாறுது. அதுக்கப்புறம் வாட்டர்லேருந்து வேப்பர் ஆகுது. திரும்ப வேப்பர்லேருந்து வாட்டராக மாத்திரம் வாட்டர்லேருந்து மறுபடியும் என்னவா மாற்றிடும் ஐஸாக மாற்றிட்டோம்னா தட் இஸ் சைக்கிளிக் ப்ராசஸ். புரியுதா சைக்கிளிக்ன்றது திரும்ப அதே மாதிரி அதே ஃபார்மேட்டுக்கு வந்துடும் கடைசியாக. அப்படி வர வச்சுட்டோம்னா அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லலாம் சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். கட் இட். ஸோ இன் கேஸ் ஆஃப் சைக்கிளிக் ப்ராசஸ் UF மைனஸ் UI டெல்டா U வந்து உங்களுக்கு 0வாக இருக்கும். இதுதான் நோட் பண்ணிக்கணும். சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபைனலாக 0வாக இருக்கும். ஏன்னா திரும்ப அதே எனர்ஜி அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலையே ஐஸ்லேருந்து என்னவா மாறுது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஐஸ்லேருந்து வாட்டராக மாற்றுறேன் வாட்டர்லேருந்து வேப்பராக மாறுது. திரும்ப நான் என்ன பண்ணுறேன் வேப்பர்லேருந்து வேப்பர்லேருந்து என்னவா மாற்றிடுறேன் வாட்டராக மாற்றுறேன். திரும்ப ஐஸாக மாற்றிட்டா திரும்ப ஐஸ் ஸ்டேட்டுக்கே வந்துட்டு அதே இன்டர்னல் எனர்ஜி தானே இருக்க முடியும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி எப்படி சேஞ்சாக இருக்க முடியும்? சைக்கிளிக் ப்ராசஸில் அதே ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுது. அப்போ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ டெல்டா U என்ன அர்த்தம் 0 அப்படின்னு அர்த்தம். இன்டர்னல் எனர்ஜி 0 டெல்டா T ஆல்சோ 0. ஏன் அதே ஸ்டேட்டுக்கு திரும்ப வந்துட்டா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கிடையாது இல்லை. ஐஸ் டு லிக்விட் வேறு டெம்பரேச்சர் லிக்விட் டு வேப்பர் வேறு டெம்பரேச்சர். திரும்ப ஐஸுக்கே வந்ததுக்கப்புறம் ஐஸோட டெம்பரேச்சர் நம்ம என்ன எடுக்க போகிறோம் சேமாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ அதே இடத்துக்கு திரும்ப அதே மாதிரி வந்துச்சுன்னா அதே டெம்பரேச்சர் தானே இருக்க முடியும். அப்போ டெம்பரேச்சர் இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெல்டா Tனா என்ன அர்த்தம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். புரியுதா? ஸோ அப்போ டெல்டா Uனாலும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இனிஷியலாக என்ன இருக்குது ஃபைனலாக என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். ஸோ சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வேல்யூ கிடைக்கும். நோ சேஞ்சஸ்னா 0ன்னு கிடைக்கும். சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0 சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆல்சோ 0 பிகாஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் திரும்ப அதே ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். காட் இட். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் சைக்கிளிக் ப்ராசஸ். இது வால்யூம் ப்ரெஷர் மல்டிபிள் சேஞ்சஸ் நடக்குது திரும்ப அதே ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஃபைனலாக. தட் இஸ் சைக்கிளிக். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் எனர்ஜினா என்ன? It is the energy corresponding to the motion of molecules or atoms their interaction. That is internal energy. Atom or molecules interaction-னால இன்சைடில் என்ன நடக்கும் மோஷன் இருக்கும். அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதில் கைனடிக் எனர்ஜி இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ மாலிகுலார் கைனடிக் எனர்ஜி மாலிகுலார் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொன்ன நம்ம ஐடியலாக என்ன எடுத்துப்போம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0 எடுத்துப்போம். ஸோ இன்ட்ராக்ஷன்னால என்ன நடக்குது
அதனுடைய மோஷன் இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டிகல் மோஷனில் இருந்தால் அதுக்கு என்ன இருக்கும், வெலாசிட்டி இருக்கும். வெலாசிட்டி இருந்தால் கண்டிப்பாக என்ன கால்குலேட் பண்ண முடியும், கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். பிகாஸ் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv². கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ½ mv². வெலாசிட்டி ப்ரெசென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கைனடிக் எனர்ஜி ப்ரெசென்ட். சொல்கிறது புரியுதா? வெலாசிட்டி இருக்கிற எல்லா கேஸுக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா வெலாசிட்டி இருந்து அதுக்கு மாஸ் கண்டிப்பாக இருக்க போகுது அந்த பார்ட்டிகளுக்கு. அப்போ ½ mv² போட்டால் we will get kinetic energy of the particle. சரியா? ஸோ இதுதான் என்னது, டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ டோட்டல் இன்டர்னல் எனர்ஜின்றது என்னது, சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஸோ அப்போ ஃபைனலாக கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா F/2 nRT. இந்த ஃபார்முலா நம்ம டீட்டெயிலாக கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே F வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவோம். அதில் எப்படியெல்லாம் அந்த இது வந்து அந்த பார்ட்டிகல்ஸுடைய மோஷன் எப்படியெல்லாம் இருந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அடுத்த கேஸில் நம்ம அதை பார்ப்போம். சரியா? ஸோ F/2 nRT. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை டீட்டெயில் நம்ம அடுத்த கிளாஸில் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ U = F/2 nRT. அதான் என்னது, டோட்டல் இன்டர்னல் எனர்ஜியோடைய ஃபார்முலா. சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம மாலிகுலர் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ன்னு எடுத்துக்குவோம். ஜென்ரலாக சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்றது சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது 0 ஆகிறதுனால ஃபைனலாக கைனடிக் எனர்ஜி தான் இன்டர்னல் எனர்ஜி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா F/2 nRT. அந்த Tன்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து ΔT. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ΔTன்னு எடுக்கலாம் T. ரைட். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸ்டார்டிங் நம்ம என்ன பார்த்தோம், 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு பார்த்தோம் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா இட் இஸ் a formula, a part of heat dq, otherwise we have to use delta q also. இந்த ஃபார்முலா இப்படி எழுதலாம், otherwise we have to write in terms of இப்படி கூட எழுதலாம், delta q equal to delta u plus delta w. that also correct. that is a change. dw dq இதெல்லாமே என்னது, சேஞ்சுன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ a heat of dq provided into the system used to doing a dw against the surroundings. dq அப்படின்ற some amount of ஹீட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண ஒரு சிஸ்டமுக்கு அங்கே என்ன ஒர்க் நடக்கும், அகேன்ஸ்ட் சரௌண்டிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஒர்க் நடக்கும், dw. the remaining part is used. அந்த ரிமைனிங் பார்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும், இன்க்ரீசிங் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் du. ஸோ அப்போ ஹீட்டை நம்ம வந்து அந்த சிஸ்டமுக்கு கொடுக்கும்போது சரௌண்டிங் அகேன்ஸ்டாக ஒர்க் நடக்குது. அட் த சேம் டைம் அங்கே சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்னவாகுது, இன்சைடில் இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுது. அதாவது இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம எனர்ஜி ப்ரொவைட் பண்ணோம்னா dq-வை இன்க்ரீஸ் பண்ணோம்னா. ஓகேவா? ஸோ அதனுடைய ஃபார்முலா இதுதான். இதான் என்னது, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உடைய ஈக்குவேஷன். dq எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அங்கே நடந்த ஒர்க்கு ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜியில் எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு, அது ரெண்டுமே எதனால் நடந்தது, நம்ம கொடுத்த அந்த எக்ஸ்டர்னலான ஹீட்டுனால. சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஹீட் எனர்ஜி எக்ஸஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஹீட் எனர்ஜினால இங்கே ஒர்க்கும் நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸும் இருக்கும். ஸோ அது ரெண்டு சேஞ்சஸ் இதனால தான் நடந்திருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நான் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் dq. அதர்வைஸ் delta q equal to delta u plus delta w. ஸோ அப்படியும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இது வந்து ஹீட் சப்ளைடு டு த சிஸ்டம் ஆர் பை த சிஸ்டம். எது வேணாலும் இருக்கலாம், ப்ரொவைட் தான் பண்ணணும் கிடையாது. சிஸ்டமுக்கு ஹீட்டை நம்ம கொடுக்கலாம், இல்லை சிஸ்டம் ஹீட்டை வெளியில் ப்ரொவைட் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பாசிபிள். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இந்த கேஸில், அதாவது நம்ம ஹீட்டை ப்ரொவைட் பண்ணுறோமோ இல்லை அது சப்ளை கொடுக்குதோ வெளியில், ரெண்டு கேஸ்லையுமே இன்டர்னல் எனர்ஜியில் எவ்வளோ சேஞ்சஸ் வருது. அதுக்கப்புறம் ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? ரைட். இப்போ பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன அர்த்தம், டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்டு. அப்போ நான் எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுத்தனோ இது டெல்டா யூன்றது எனர்ஜி, கரெக்டு தானே? இதனோட யூனிட் ஜூல். டெல்டா யூ ஆர் டியூன்றது என்னது, தட் இஸ் த இன்டர்னல் எனர்ஜி, அதனோட யூனிட் ஜூல். ஒர்க் டன், ஒர்க் டனோட யூனிட் என்னது, ஜூல். ஸோ ஃபைனலாக எனர்ஜி என்ன ஆகாது, ஃபைனலாக எங்கேயும் எஸ்கேப் ஆக போகிறது இல்லை. டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் நம்ம இங்கே கன்சர்வ்டு. ஸோ அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, நான் என்ன எனர்ஜி ப்ரொவைட் பண்ணணும் இல்லை ரிலீஸ் ஆச்சு, அந்த எனர்ஜினால தான் என்ன நடந்திருக்கு, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஒர்க் டன்னும் நடந்திருக்கு. ஸோ அப்போ இதுதான் இந்த எனர்ஜி, இந்த ஹீட்டு தான் இந்த கன்வர்ஷன் பண்ணியிருக்கு ரெண்டுமே. அப்போ இது எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணுமோ இல்லை இது எவ்வளோ ரிலீஸ் பண்ணிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதனுடைய சம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. புரியுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட். ஸோ இதில் சைன் கன்வென்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டெல்டா கியூ வேல்யூ வந்து பாசிட்டிவ் இருந்தால் ஹீட் சப்ளை டு த சிஸ்டம், அந்த சிஸ்டம்
ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ தான் அது இன்க்ரீஸ் ஆகும், அதனால் அது பாசிட்டிவ். ஹீட் சப்ளைட் பை த சிஸ்டம், அந்த சிஸ்டம் ஹீட்டை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா கொடுத்ததுன்னா அப்போ டெல்டா கியூ எதில் கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ அது கெயின் பண்ணுதா இல்லை ரிலீஸ் பண்ணுதா அதை பொறுத்து தான் பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ்னு அர்த்தம். ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா பாசிட்டிவ். கிளியர்? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துட்டோம். டிக்யூன்னு நெட்டு ஹீட்டு. ஸோ டோட்டல் ஹீட் ஈக்குவல் டு இந்த டெல்டா யூ நம்ம ஆல்ரெடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. டியூ இஸ் நத்திங் பட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இதான் டோட்டல் இந்த டெல்டா யூக்கான ஃபார்முலா. இது வந்து யூக்கு வந்து f/2 nRT. டெல்டா யூனா f/2 nR டெல்டா டி. நான் சொல்கிறது புரியுதா? இது யூனா இன்டர்னல் எனர்ஜி, f/2 nRT. டெல்டா யூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினா இன்டர்னல் எனர்ஜி எதனால் சேஞ்ச் ஆகிருக்கும், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால. அப்போ இங்கே டெல்டா யூ போட்டால் f/2 nRலாம் கான்ஸ்டன்ட்டு, இந்த டி என்னவா மாறிடும், டெல்டா டியாக மாறிடும். சொல்கிறது புரியுதா? இந்த கேஸில் இதை வேணா இங்கே எழுதிக்கோங்க, நோட்டுன்னு போட்டு இதை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. டெல்டா யூ அப்படின்றது எப்படி எழுதலாம், f/2 nR இன்ட்டு டெல்டா டி. சொல்கிறது புரிஞ்சுதா? f/2 R இன்ட்டு, ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த சேஞ்சஸ் எதனால் நடந்திருக்கும், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால. அப்போ டெல்டா டி, டெல்டா டி என்ன அர்த்தம், T2 - T1 ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அதனால இது டோட்டல் இந்த டெல்டா யூ, அதர்வைஸ் டியூ நம்ம எப்படி எழுதலாம், டெல்டா யூ தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் பார்த்தோம், f/2 nR இன்ட்டு டெல்டா டி. அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ dWன்றது டோட்டல் ஒர்க் டன் பை கேஸ். டோட்டல் ஒர்க் டன் இன்டெகிரேட் பண்ணும்போது இதை டோட்டல் என்ன ஆகிடும், டிக்யூ வந்து கியூ ஆகிடும், dW டோட்டல் ஒர்க் டன் பை கேஸ், டெல்டா யூ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. புரியுதா? டோட்டல் இன்டர்னல் எனர்ஜின்றது f/2 nR டீன்னு கிடைக்கும். டோட்டல் அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃபைனலாக எடுத்திங்கன்னா அதுதான் அதனுடைய ஃபார்முலா. கிளியரா? ஸோ இதான் அதனுடைய இதிலிருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த நியூ ஃபார்முலா. புரிஞ்சுதா எப்படி வந்திருக்குன்னு, ஃபார்முலா எப்படி வந்து புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். நெக்ஸ்ட் ஒர்க் டன் பை கேஸ். ஸோ இது வந்து ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒர்க் டன்ன்றது என்னது, வாட் இஸ் ஒர்க் டன் நம்ம முன்னாடி பார்த்து வச்சுருந்தோம், W ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு டிவி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபார்முலா தான் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் ஆன் கேஸ், அதனால தான் W ஈக்குவல் டு அந்த சேம் ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்டெகிரேஷன் போட்டு இதை நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கிறேன். ஒர்க்கனுடைய ஜென்ரல் ஃபார்முலா டோட்டல் ஒர்க் கண்டுபிடினா இன்டெகிரேஷன் கேஸ் இன்ட்டு டிவி. அதர்வைஸ் வேறு எப்படி எழுதலாம், W ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் கேஸ் எடுத்துகிட்டு டிவி இன்டெகிரேட் பண்ணால் வீன் கிடைக்கும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். சேம் ஃபார்முலா தான். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் என்னென்ன ஐசோபேரிக் ப்ராசஸ். இப்போ ஒரு கேஸுக்காக வரும். இது நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம், முன்னாடி பார்த்த அதே ஃபார்முலா தான். இப்போ ஒரு கேஸுக்கும் ஒர்க் டன் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது ஐசோபேரிக், ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அடியாபெட்டிக் ப்ராசஸ். இது எல்லா கேஸ்லையும் ஒர்க் டனை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். என்னது, டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. அப்போ டெல்டா டபிள்யூ இப்போ என்னன்னு தெரிஞ்சால் டெல்டா யூ ஃபார்முலா பார்த்துட்டோம், f/2 nR டெல்டா டி. சொல்கிறது புரியுதா? அப்போ ஒரு கேஸ் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும், டெல்டா டபிள்யூ கால்குலேட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை ஆகுன்னு தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இந்த கேஸில் சி ஹியர், இதில் எது கான்ஸ்டன்ட்டாக இப்போ ஃபிக்ஸ்டு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சது f/2 nR டெல்டா டி. ஸோ டெல்டா டி என்னன்னு தெரிஞ்சால் போதும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒர்க் டன் தான் ஒரு கேஸுக்கு மாறும். ஏன்னா ஒர்க் டன் வந்து ஃபார்முலா என்ன, ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம் VF மைனஸ் VI. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் டன் மாறும். அந்த ஒர்க் டன் ஒரு கேஸுக்கு கண்டுபிடிச்சிங்க சப்ஸ்டிட் பண்ணால் அந்த பர்டிகுலர் கேஸுக்கான எனர்ஜி, அதாவது அந்த ஹீட்டு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா கிடைச்சிடும் டெல்டா கியூக்கு. சரியா? அப்போ அது ஒரு கேஸுக்கு என்னவாக இருக்கும், டெல்டா கியூ கனெக்ட் பண்ணும்போது அப்போ ஒர்க் டன் ஒரு கேஸுக்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுக்கிறோம், ஐசோபேரிக் ப்ராசஸ்.
ஐசோபேரிக் ப்ராசஸில் எது கான்ஸ்டன்ட்டு? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டா? கரெக்டா? ஐசோபேரிக் ப்ராசஸ்னா ப்ரெஷர் என்னவா இருக்கும்? ஸோ முன்னாடி பார்த்த அதே ஃபார்முலா தான். V2 மைனஸ் V1ன்றது என்னது? ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை அவங்க என்ன கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டெம்பரேச்சர் உள்ளே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள். இப்போது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டு, ஓகேவா? ஐசோபேரிக் ப்ராசஸில் ப்ரெஷர் என்னது? கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை வந்து பீன்னு எடுத்துக்கிறோம். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு, அதை என்ன எடுத்துக்கிறோம்? பீன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பீன்னு எடுத்துடுறோம். இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒர்க் டன் ஃபார்முலா. வாட் இஸ் ஒர்க் டன் ஃபார்முலா? W equal to pressure into the constant, like பீன்னு வச்சுப்போம், இல்லை P நாட்னு வச்சுப்போம். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இது P நாட்னு எடுத்துக்கிறேன். சரியா? P நாட் இன்ட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் V2 மைனஸ் V1 எழுதிக்கிறேன். சேம் மீனிங் ஒன்லி. VF மைனஸ் VI எழுதினாலும் அதே தான். V2ன்றது ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். இதுதான் ஒர்க் டனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நான் இங்கே P நாட்னு போட்டதுக்கு ரீசன், ஜென்ரலாக P ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால நான் என்னன்னு போடுறேன்? P நாட்னு போடுறேன். தட் இஸ் இது என்னது? சேஞ்சஸ் கிடையாது. அதனால் புரிஞ்சுதா? இப்போ இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த ப்ரெஷர் இன்ட்டு V2 மல்டிப்ளை பண்ணுங்க. P நாட் இன்ட்டு V2 மைனஸ் P நாட் இன்ட்டு V1 இப்படி எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? கரெக்ட்? இப்போ இனிஷியலாக இருக்கும்போது அந்த ஈக்குவேஷன், ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எப்படி எழுதலாம் பாருங்க. ஜென்ரல் ஃபார்முலா என்னது? PV ஈக்குவல் டு NRTயா? நான் சொல்கிறது புரியுதா பாருங்க. PV ஈக்குவல் டு NRTன்றது ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ இனிஷியலாக என்ன இருந்துச்சு அப்படின்னு எழுத போகும்போது, ஸ்டார்டிங்கில் எழுதும்போது வால்யூம் கான்ஸ்டன்ட் P நாட். இனிஷியல் வால்யூம் என்ன? V1. இது இனிஷியலாக இருக்கும்போது அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்கு? NR கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் இனிஷியலாக என்னது அப்போ? T1. ஸோ அந்த ஃபார்முலாவை இனிஷியல் ஃபைனல் ரெண்டு கேஸுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஃபைனல் கேஸ், ஃபைனல் பாயிண்டில் சேம் P நாட், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலை. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்ன்றதுனால P1 P2 நான் போட மாட்டேன், ரெண்டுமே P நாட்னு போடுறேன். எதுக்கு? பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். V2 வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ப்ரெஷர் மட்டும் தானே கான்ஸ்டன்ட், வால்யூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கும்போது சம் டெம்பரேச்சர் வால்யூம் இருக்குது, இன்னொரு பாயிண்டில் வேற ஒரு டெம்பரேச்சர் வால்யூம் இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. ரெண்டு பாயிண்ட்லையுமே ப்ரெஷர் தான் மாறல, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ NR என்ன எழுதலாம்? T2. சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? இப்போது இந்த P நாட் V1க்கு பதிலாக நான் NR T1 எழுதலாமா? see here, P நாட் V1 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், P நாட் V1 இங்கே P நாட் V1, கரெக்டா? அப்போ அதுக்கு பதிலாக NR T1. P நாட் V2க்கு பதிலாக NR T2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுத போகிறேன்? இதுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணுறேன்? NR T2 மைனஸ் இதுக்கு பதிலாக NR T1. ஸோ அப்போ எது கான்ஸ்டன்ட்? NR கான்ஸ்டன்ட்டு, அந்த காமனாக எடுத்துகிட்டா T2 மைனஸ் T1ன்னு கிடைக்கும். ஸோ NR இன்ட்டு T2 மைனஸ் T1 நம்ம எப்படி எழுதலாம்? டெல்டா Tன்னு எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? ஒர்க் டன் ஈக்குவல் டு NR இன்ட்டு டெல்டா T. இதில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டெம்பரேச்சர் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா NR இன்ட்டு டெல்டா T, வால்யூம் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா P நாட் இன்ட்டு V2 மைனஸ் T1. ரெண்டுமே கரெக்டு. ஒர்க் டன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கும்போது P நாட் இன்ட்டு V2 மைனஸ் V1, சேஞ்ச் இன் வால்யூம் கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் டெம்பரேச்சர் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா NR இன்ட்டு டெல்டா T போட்டிங்கன்னா அது கரெக்டு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனும் கரெக்டு. டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கூட ஒர்க் டன் கனெக்ட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், தட் ஆல்சோ கரெக்ட். ஸோ நான் இதை தாங்க அப்ளை பண்ண போகிறேன். ஸோ W ஈக்குவல் டு NR இன்ட்டு டெல்டா T. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? டெல்டா Q என்ன? வாட் இஸ் டெல்டா Q? டெல்டா U இல்லை டோட்டல் எடுத்துக்கோங்க, நம்ம டோட்டல் தானே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ Q ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் ஒர்க் டன் பை கேஸ். இது எதுக்கு ஈக்குவல்? இது ஸ்டாண்டர்டாக சொல்லியிருந்தேன் இல்லை, F/2 NR டெல்டா T. இந்த கேஸுக்கு, எந்த கேஸுக்கு? ஐசோபேரிக் ப்ராசஸ். அந்த கேஸுக்கு W எதுக்கு ஈக்குவல்? NR டெல்டா T. NR டெல்டா Tன்னு கிடைக்கும். ஸோ இதில் NR டெல்டா T காமன், கரெக்டா? அதை காமனாக எடுத்துட்டா NR டெல்டா T காமன் ஆகிடும்.
இங்கே f/2ன்னு கிடைக்கும். ஸோ f/2 இங்கே +1 nr டெல்டா டி காமனாக கிடைச்சிரும். இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன். f/2 + 1 இன்ட்டு nr டெல்டா டி. சொன்னது புரிஞ்சுதா? f/2 + 1 இன்ட்டு இதை தான் இப்படி ஸ்டெப்ஸ் வந்திருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பேசிக்காக டெல்டாயோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியணும். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஒர்க் டனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னது? W = ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம், ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம், Vf - Vi, அதர் V2 - V1. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஐசோபேரிக் ப்ராசஸா இல்லை ஐசோகோரிக் ப்ராசஸா தெரிஞ்சதை பொறுத்து எது கான்ஸ்டன்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது சப்ஸ்டியூட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். இதில் டெல்டா டீன்றது என்னது? இந்த கேஸுக்கு வேரியபிள். ஏன்னா ப்ரெஷர் மட்டும் தான் கான்ஸ்டன்ட், வால்யூம் சேஞ்ச் ஆகுது, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. அதனால் V1 இருக்கும்போது டெம்பரேச்சர் T1, V2 இருக்கும்போது டெம்பரேச்சர் T2. கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? கிளியர்? நெக்ஸ்ட்டு ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ இந்த ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் வால்யூம் கான்ஸ்டன்ட்டு. அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆகுது, W என்ன ஆகிடும்? ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் என்னது? வால்யூம் கான்ஸ்டன்ட். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஐசோகோரிக் ப்ராசஸ்னாலே வால்யூம் கான்ஸ்டன்ட்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? லைக் V0 எடுத்துப்போம். கரெக்டா? அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ப்ரெஷர் இங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது, ப்ரெஷர் Pன்னு வச்சுக்கோங்க, சம் ப்ரெஷர் இன்ட்டு இதை எப்படி எழுதணும்? V2 - V1, ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா இனிஷியலாகவும் V0 தான் இருக்கும், ஃபைனலாகவும் V0 தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? P × 0, W = 0ன்னு கிடைக்கும். ஒர்க் டன் 0. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. கரெக்ட் தானே? ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கிற கேஸில், அதாவது ஐசோகோரிக் ப்ராசஸில் ஒர்க் டன் 0. அதை நல்லா மைண்டில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போது அப்போ Q என்னவா இருக்கும்? Qவோட ஃபார்முலா என்ன? டெல்டா U + W. அப்போ Q = டெல்டா U, W 0 இந்த கேஸில். அப்போ Q எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டெல்டா Uக்கு ஈக்குவலாக இருக்கும். சொல்லுறது புரியுதா? Q எதுக்கு ஈக்குவல்? டெல்டா Uக்கு ஈக்குவல். தட் இஸ் நத்திங் பட் இது எதுக்கு ஈக்குவல்? டெல்டா Uன்றது f/2 nr இன்ட்டு டெல்டா டி. சொல்கிறது புரியுதா? எப்படி நான் இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு வரேன்னு? ஒரே பேட்டர்ன் தான், ஃபார்முலா காமன். எது 0 ஆக போகுது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறோம் ஒர்க் டன் கேஸில், அப்புறம் அந்த கிராஃப் எப்படி இருக்கும், இதை கரெக்டாக புரிஞ்சுட்டீங்கனாலே ஈஸியாக நீங்கள் இந்த கேஸில் இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். புரியுதா? கிளியர்? ஸோ ஃபைனலாக டெல்டா Q எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? f/2 nRT. புரியுதா? டெல்டா Q அதில் டோட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கேஸுக்கு ஸோ இந்த ஃபார்முலா இது. ஸோ இந்த கேஸில் W 0. அதுக்கு ரீசன் வால்யூம் கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூம் கான்ஸ்டன்ட்னாலே W 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அடுத்தது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்ன நடக்கும்? ஐசோதெர்மல் என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் மாறலை, அப்போ டெல்டா T 0 ஆகிடும். T2 - T1 போட்டிங்கன்னா அந்த காம்பனண்ட் உங்களுக்கு என்ன ஆகிடும்? இங்கே 0 ஆகிடும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை நம்ம T0ன்னு எடுத்துப்போம். சேஞ்ச் ஆகாத டெம்பரேச்சரை T0 கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன வரும்? ஒர்க் டன் W = ப்ரெஷர் இன்ட்டு V2 - V1. கரெக்டா? ப்ரெஷரும் வால்யூம் இங்கே என்ன கிடையாது? கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ அது ரெண்டு நமக்கு இங்கே ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆஃப்டர் இன்டகிரேஷன் வரும். இதில் இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் W வேல்யூ என்ன கிடைக்கும்? nRT இன்ட்டு ln of V2/V1, அதர்வைஸ் ln of P1/P2. சரியா? இது இன்டகிரேஷன். ஸோ டெரிவேஷன் நாட் நோ நீட். இதுக்கப்புறம் ஃபர்தராக இதில் என்ன பண்ணணும்னா அந்த வால்யூம்க்கு இன்டகிரேட் பண்ணி லானில் டிஃப்ரென்ஷியல் மீன்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். லாக் எடுப்போம் இல்லையா? இன்டகிரேஷன் ஆஃப் 1/V நமக்கு கிடைக்கும். அதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஃபைனலாக கொண்டு வரும் டெரிவேஷன். ஸோ அதை நமக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. ப்ரெஷரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வருவாங்க. PV = nRT இல்லை PC = nRT/V. ஏதை கொண்டு வருவாங்கன்னா இங்கே DVன்னு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய காம்பனண்ட் எதில் வரணும்? Vயில் வந்தால் தான் என்ன பண்ண முடியும்?
இன்டெகிரேட் பண்ண முடியும். ப்ரெஷர் இங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது, ப்ரெஷர் வேரியபிள். ப்ரெஷர் வி கேன் ரிலேட் வித் வால்யூம் ஆல்சோ, PV ஈக்குவல் டு NRT. அதனால் இந்த ப்ரெஷருக்கு பதிலாக அந்த ஸ்டெப் வேணால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்க, PV ஈக்குவல் டு NRT. இதிலிருந்து நீங்கள் P டெரைவ் பண்ணிங்கன்னா என்ன வரும், NRT டிவைடட் பை V அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் NRT பை V. இதில் NRT கான்ஸ்டன்ட், அதனால் வெளியில் வந்துடும் 1/V × dVன்னு இருக்கும். 1/x இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரேஷன் ஆஃப் 1/x ஈக்குவல் டு ln of xன்னு கிடைக்கும். தட் இஸ் ஜென்ரலாக நம்ம log x மேக்ஸில் போடுவோம். log xனா பேஸ் ஈன்னு அர்த்தம், எக்ஸ்போனன்ஷியல், தட் இஸ் ln ஆர் log of x. சரியா? ஸோ இங்கே நம்ம தெர்மோடைனமிக்ஸில் நேச்சுரல் லாகிரதம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ln யூஸ் பண்ணணும், log யூஸ் பண்ணிங்கன்னா பேஸில் என்ன யூஸ் பண்ணணும், E யூஸ் பண்ணணும், எக்ஸ்போனன்ஷியல். போத் ஆர் கரெக்ட். ln x ஆர் log எக்ஸ்போனன்ஷியல் E போட்டு பேஸில் போட்டு எக்ஸ்னு போட்டிங்கன்னா தட் ஆல்சோ கரெக்ட். ஸோ அதனால் 1/V இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக இங்கே வீன் இருக்குது, அதனால் ln வீன் கிடைக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ln of V2 மைனஸ் ln of V1 log x மைனஸ் log y ஃபார்முலா log of V/. ஸோ அதனால் இன்டெகிரேஷன் போகும். தட் இஸ் நாட் நோ நீட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ ஃபார்முலா இந்த கேஸுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ், அந்த கேஸில் டெம்பரேச்சர் என்னது, கான்ஸ்டன்ட்டு. ஒர்க் டன் ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், NRT ln of V2/V1. வால்யூம் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா, ப்ரெஷர் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா P1/P2. வால்யூம் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏன்னா P × V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், PV இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ப்ரெஷரும் வால்யூமும் எப்பயுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேரியபிளாக இருந்துச்சுன்னா, கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ரைட். V2/V1 வந்தால் இங்கே என்ன வரணும், P1/P2ன்னு வரும். ஒர்க் டன் ஃபார் திஸ் கேஸ். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ நமக்கு இந்த கேஸில் இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் டெல்டா Q ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், Wக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன் இந்த கேஸில் டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் டெல்டா W. டெல்டா Q வந்து நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், என்ன ஆகுன்னு பாருங்கள். சார் இது டெல்டா U. டெல்டா யூடைய ஃபார்முலா என்ன, F/2 NR டெல்டா T ப்ளஸ் டெல்டா W அப்படின்னு இருக்கும். இந்த டெல்டா T என்ன ஆகிடுங்க, 0. ஏன் டெல்டா T 0, ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு. ஸோ T2 மைனஸ் T1 எடுத்திங்கன்னா ஆன்சர் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். பிகாஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெல்டா Tனா என்ன அர்த்தம், T2 மைனஸ் T1. இந்த கேஸில் T0 மைனஸ் T0 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ டெல்டா T 0ன்னு கிடச்சிச்சின்னா, டெல்டா T 0னா அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ டெல்டா Tயோடைய வேல்யூ என்னது, என்ன கிடைக்கும், 0. பிகாஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு 0 ஆகிடும். அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும், டெல்டா Q. இது 0னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். 0 ப்ளஸ் டெல்டா W. த ஃபைனல் ஆன்சர் இஸ் டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா W அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒர்க் டன், சேஞ்ச் இன் ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சேஞ்ச் இன் அந்த ஹீட் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு. ஸோ டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா W அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை தாங்க போட்டிருப்பாங்க. ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் லா டெல்டா Q ஈக்குவல் டு W பிகாஸ் ஆஃப் டெல்டா U ஈக்குவல் டு வாட், 0. சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் டன் இன் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த கேஸில் எது 0 ஆகிடும், ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடியாபெட்டிக் ப்ராசஸில் ஸோ 2 விஷயம் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒன்று வந்து வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம்னா ஒர்க் டன் டேரெக்டாக 0. நீங்கள் அப்படியே யோசிக்காமல் போட வேண்டியதான். கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸில் ஒர்க் டன் 0. புரியுதா? ஏன்னா ஒர்க் டனுடைய ஃபார்முலா W ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். அதனால் டெல்டா Q உங்களுக்கு அதில் என்னத்துக்கு ஈக்குவலாக கிடைக்கும், டெல்டா Uக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அந்த கேஸில் ஒர்க் டன் 0 ஆனது ஐசோகோரிக் ப்ராசஸாக இருந்தால். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் என்ன பார்த்துருந்தோம், இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, டெல்டா U 0 ஆகிடும். எந்த கேஸில், ஐசோதெர்மல் ப்ராசஸில். ஏன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அதில் இருக்காது. டெல்டா T வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதனால டெல்டா U 0. ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் டெல்டா U 0. ஐசோகோரிக் ப்ராசஸ் அதாவது வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் 0. இதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒர்க் டன் 0 ஆச்சுன்னா டெல்டா Q எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டெல்டா Uக்கு ஈக்குவலாக இருக்கும் ஐசோகோரிக் ப்ராசஸில். இப்போ பார்த்து ஐசோதெர்மல் ப்ராசஸில்
நமக்கு டெல்டா யூ 0 ஆச்சு. அப்போ டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூன்னு கிடைக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் அடியபெட்டிக் ப்ராசஸ்னால் டெல்டா கியூ 0. ஏன்னா ஹீட் என்ன ஆகாது, எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. தேர் இஸ் நோ கான்டாக்ட், சரௌண்டிங்க்கும் சிஸ்டமுக்கு என்னவே இருக்காது, கான்டாக்டே இருக்காது. அந்த அடியபெட்டிக் வால்வ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறது. அதுதான் என்னது அடியபெட்டிக் கேஸ். அப்போ அடியபெட்டிக் ப்ராசஸில் டெல்டா கியூ கண்டிப்பாக என்னது ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுன்னா அது வந்து 0. சரியா? ஸோ இது 0 ஆச்சுன்னா நமக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? இதில் டெல்டா நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா ஃபர்ஸ்ட்ல தெர்மோடைனமிக்ஸ், டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. அடியபெட்டிக் ப்ராசஸ்னால என்ன அர்த்தம்? டெல்டா கியூ ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஆஃப் அடியபெட்டிக் ப்ராசஸ். அது வந்தாலே டெல்டா கியூ 0, அது டவுட்டே வேணாம் உங்களுக்கு. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, 0 ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. ஸோ அப்போ டெல்டா யூ இங்கே கொண்டு வந்துட்டு என்ன ஆகிடும்? டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா யூன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் டெல்டா யூ கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் டெல்டா யூ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சொல்லுங்கள் டவுட்டா? எஸ், என்ன டவுட்? அனிதா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ டெல்டா யூ ஈக்குவல் டு டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா யூ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அதான் அடியபெட்டிக் ப்ராசஸ். ரைட், புரியுதா? நெக்ஸ்ட்டு ஒர்க் டன். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். தென் வாட் இஸ் தி டெல்டா டபிள்யூ ஃபார் திஸ் கேஸ்? ஒர்க் டன் என்னவா இருக்கும், அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ இது டெரிவேஷனில் வரும். ஸோ வில் யூஸ் த ஃபார்முலா டைரக்ட்லி. இதை நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? அந்த 3 கேஸ் கொடுத்துருந்தோம் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம அடியபெட்டிக் ப்ராசஸ்க்கான ஒர்க் டன் ஃபார்முலா பார்த்துட்டோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வால்யூம், ப்ரெஷர் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வால்யூம் டெம்பரேச்சர். இன் டர்ம்ஸ் ஆஃப் காமா கூட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஈக்குவேஷன் அது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அந்த 3 ஈக்குவேஷன் தான் என்னது ஒர்க் டன். ஸோ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் நம்ம பார்த்துருப்போம். டெல்டா கியூ ஈக்குவல் டு என் இன்ட்டு சி இன்ட்டு டெல்டா டி. ஆக்சுவலாக அந்த அதில் வந்து நம்ம ஃபார்முலாவில் எம்முன்னு பார்த்துருப்போம். மாஸ் எம் இன்ட்டு சி இன்ட்டு டெல்டா டின்னு பார்த்துருப்போம். இங்கே ஆக்சுவலாக என்னது என் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதான் என்னது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. டெல்டா கியூ ஈக்குவல் டு என் சி இன்ட்டு டெல்டா டி. ஸோ இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா சி என்ன கிடைக்கும்? டெல்டா கியூ டிவைடட் பை என் இன்ட்டு டெல்டா டின்னு கிடைக்கும். அதான் இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம இது பார்த்தோம் இல்லையா? சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். அதில் லாஸ்ட்டு அந்த ஹெட்டிங் தான் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அதில் வரக்கூடிய ஃபார்முலா தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அந்த ஃபார்முலா இது. ஸோ டெல்டா கியூன்றது இதை நம்ம எது கொண்டு வரோம்னா இப்போ அதை கால்குலேட் பண்ண போகிறோம். டெல்டா கியூ நம்ம எல்லா கேஸுக்கும் பார்த்து வச்சிருக்கிறோம். இதில் பர்டிகுலர் கேஸுக்கு நம்ம இன்டர்லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டெல்டா கியூ ஃபார்முலா நமக்கு தெரியும். இதான் என்னது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்து ஜென்ரல் ஃபார்முலா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். கரெக்டாக? டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ ஆர் டோட்டல் ஒர்க் டன். இதில் டெல்டா கியூக்கு பதிலாக என்ன எழுதலாம்? என் சி இன்ட்டு டெல்டா டின்னு எழுதலாம். கரெக்டாக? இதை எடுத்து வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. என் சி இன்ட்டு டெல்டா டி. ஸோ டெல்டா டியை வந்து இந்த டினாமினேட்டருக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா இதில் கேன்சல் ஆகிடும். இதில் டபிள்யூ பை டெல்டா டின்னு கிடைக்கும். வில் கெட் நியூ ஈக்குவேஷன். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஸோ இப்போ இந்த கேஸில் இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சி ஈக்குவல் டு டெல்டா கியூ பை என் இன்ட்டு டெல்டா டி இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். அடியபெட்டிக் கேஸில் டெல்டா கியூ என்னவாக இருக்கும்? 0. இது ஸ்டாண்டர்ட். கரெக்டாக? அடியபெட்டிக்கில் என்ன வரும்? டெல்டா கியூ வந்து 0. தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் சரௌண்டிங்கும் சிஸ்டம்க்கும். டெல்டா கியூ 0 அப்படின்னா தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இந்த கேஸில்? டெல்டா கியூ 0னா இப்போ இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடுமா? நியூமரேட்டர் 0, இதுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 பை என் இன்ட்டு டெல்டா டி. ஸோ அடியபெட்டிக் ப்ராசஸில் இந்த டெல்டா கியூ 0 போட்டால் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அடியபெட்டிக் ப்ராசஸ் என்னன்னு சொல்லணும்? 0 அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலா C is equal to delta Q by N into delta T. Delta Q 0 because adiabatic process. There is no exchange of heat. அப்போ delta Q 0 அப்படின்னாலே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி adiabatic process ஆகிடும் 0 ஆகிடும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு ஐசோதெர்மல் கேஸில் எடுத்திங்கன்னா ஐசோதெர்மல் கேஸில் டெல்டா டி, ஏன்னா இது ரெண்டு நமக்கு வந்து அது ரெண்டு கேஸில் ஃபிக்ஸ்டு. அது அதாவது டெல்டா கியூ 0 எந்த கேஸுக்கு? அடியபெட்டிக்கு. டெல்டா டி 0 எந்த கேஸுக்கு? ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஏன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது இல்லை.
இங்கே இந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய அந்த 2 காம்பனண்ட் மட்டும் இன்டர்லிங்க் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஹீட் கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இது தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், கியூவையும் டி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அந்த ரேஷியோவில், ஸோ அந்த ரிலேஷனில். ஸோ இந்த கேஸில் அடியாபேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அடியாபேட்டிக் ப்ராசஸில் கேட்டாங்கன்னா 0. ஐசோதெர்மல் எடுத்தீங்கன்னா டெல்டா டி 0. அப்போ இங்கே டெல்டா டிக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா, டெல்டா டிக்கு பதிலாக இங்கே 0ன்னு போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? இந்த இடத்துல டெல்டா டிக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா 0 ஆகிடுது. இந்த கேஸில் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஐசோதெர்மலில் என்ன ஆகுது? இன்ஃபினிட்டி ஆகிடுச்சு. புரியுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட், ஸோ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அந்த ஃபார்முலாவில் நம்ம இன்டர்லிங்க் பண்ணுறோம். எந்த ஃபார்முலாவில் இங்கே டெரைவ் பண்ணோம் இல்லையா லாஸ்ட்டாக? சி ஹியர் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இப்போ கால்குலேட் பண்ணுறோம் அந்த ஒரு கேஸுக்கும். C = FR/2 + W/N delta T. அப்போது இந்த கேஸுக்கு வாங்க. C = FR/2 + W/N delta T. ஐசோகோரிக் ப்ராசஸில் ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? What is the meaning of isogoric process? Constant volume. Constant volume. Volume constant இருந்தால் ஒர்க் டன் என்னது? 0. ஸோ அதனால் இது 0 ஆகிடும். அப்போ W 0 ஆச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ ஃபைனலாக ஐசோகோரிக் ப்ராசஸுக்கு சிவினா என்ன அர்த்தம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஃபார்முலா என்னது? FR/2. புரிஞ்சுதா? கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு. அடுத்த கேஸ் என்னது? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐசோபேரிக் ப்ராசஸ். இது வந்து ஐசோகோரிக் ப்ராசஸுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு. ஐசோபேரிக் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஐசோபேரிக் ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு, அது கான்ஸ்டன்ட் வால்யூம், இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபார்முலா? ஒர்க் டன் என்ஆர் டெல்டி பார்த்தோம் இல்லையா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஐசோபேரிக் ப்ராசஸ் ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு என்ஆர் டெல்டா டி. ஐசோபேரிக் ப்ராசஸுக்கு நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் என்ஆர் இன்ட்டு டெல்டா டி. ஸோ அதை தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க டபிள்யூக்கு பதிலாக. ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ W = NRT நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் டபிள்யூக்கு பதிலாக ஒர்க் டன் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? NR delta T/N delta T. இல்லை காமனாக இருக்கட்டும், நம்ம எதில் எடுத்துக்கலாம் பாருங்கள். நியூமரேட்டரில் R மட்டும் காமனாக இருக்கா? அதை வெளியில் எடுத்துக்கலாம். கரெக்டாக? இங்கே என்ன ஆகிடும்? இந்த கேஸில் N கேன்சல், டெல்டா டி கேன்சல். கரெக்டா? ஸோ N கேன்சல், டெல்டா டி கேன்சல் ஆகிடும். இங்கே R மட்டும் தான் இருக்கும். அப்போ R வெளியில் வந்துடும். இங்கே ஒரு R இருக்குது, அது காமனாக வெளியில் வந்துடும். F/2 + 1. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ அது தெளிவெல்லாம் போய்டும். அதனால் சரியா? புரியுதா? நான் அதை ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா இதுதான் வரும். ஸோ இதுதான் என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் F/2 + 1 × R. இது வந்து FR/2. கான்ஸ்டன்ட் வால்யூமில் FR/2 ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் F/2 + 1 × R. ரைட், புரியுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ப்ராசஸ். இது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்லியிருந்தோம்? இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டு சேம். அதாவது இனிஷியலாக எந்த பாயிண்டில் இருந்துச்சோ அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டு திரும்ப அதே பாயிண்ட்டுக்கே வந்துடும், அதே பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகிடும்? அந்த சைக்ளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி 0 ஆகிடும். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேம் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா எது நமக்கு சேஞ்ச் ஆகாதுன்னு அர்த்தம்? இனிஷியல் டெம்பரேச்சரும் ஃபைனல் டெம்பரேச்சரும் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜியும் ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜியும் சேம். எப்போ? சைக்ளிக் ப்ராசஸாக இருந்தால். இப்போ ஏவில் ஆரம்பிக்குதுன்னா A to B, B to C, C to D, திரும்ப எங்கே வந்துடும்? D to A, இதே இடத்துக்கே வந்துடும். ஸோ அந்த பாயிண்டில் வரும்போது அப்போ அங்கே என்ன ப்ரெஷர் என்ன டெம்பரேச்சர் இருந்தோ அதே டெம்பரேச்சர் இருக்கும், அதே இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். அப்போ டெல்டா யூவும் 0 ஆகிடும், டெல்டா டியும் 0 ஆகிடும். சொல்கிறது புரியுதா? அப்போது எது தாங்க டிபெண்ட் பண்ணியிருக்கும்? Q = W. சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ அதான் இதுக்கு நான் ஃபார்முலா.
மீன்ஸ் இந்த கேஸுக்கான சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் Q ஈக்குவல் டு W. அதர்வைஸ் நம்ம என்ன டெரைவ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதர்வைஸ் we can write delta Q equal to delta W. இது டோட்டல் delta Q equal to delta W அப்படின்னு எழுதிக்கலாம், அது 0 ஆகிறதுனால. ரைட். ஸோ ஒர்க் டன் இன் சைக்ளிக் ப்ராசஸ் இப்போ பார்த்தது தான். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த லூப். ஒர்க் டன் இன் சைக்ளிக் ப்ராசஸ் வந்து நெட் ஒர்க் டன். இந்த ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணனா தட் இஸ் ஈக்குவல் டு W. ரைட். நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் ஒர்க் டன் இன் சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். இந்த ஆக்சிஸ் என்னென்னு பாருங்களேன். ஸோ கிராஃப் பார்க்கும்போது கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆக்சிஸில் வால்யூம் இருக்கா, டெம்பரேச்சர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, அதை பொறுத்து தான் அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அதில். சரியா? இப்போது இங்கே இந்த கேஸில் பாருங்கள், இங்கே வால்யூம், இங்கே என்ன இருக்குது, ப்ரெஷர். சைக்ளிக் ப்ராசஸ் A to B, B to C, C to D, D to A. ஸோ இது என்ன, இது கிளாக் வைஸ். ஸோ வால்யூம் ப்ரெஷர் எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம், ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் இருக்கும்போது டோட்டல் ஒர்க் டன் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் கிடைக்கும், பாசிட்டிவ் சைடில் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த கேஸில் என்னது ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸாக இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். நெட் ஒர்க் டன் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும்போது ஒர்க் டன் நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ இங்கே வால்யூம் ப்ரெஷர் இப்படி போகுது பாருங்கள். ஸோ இப்போ பியில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா BADCB இப்படி போகும். தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் இப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி அந்த சைக்ளிக் ப்ராசஸ் இருக்கும். சரியா? ஸோ கிளாக் வைஸில் இருக்கும்போது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும்போதும் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியும். ஒர்க் டன் வந்து கிளாக் வைஸில் பாசிட்டிவ் சைக்ளிக் ப்ராசஸுக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ஒர்க் டன் என்னது நெகட்டிவ் ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ். வால்யூம் எக்ஸ் ஆக்சில் ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் இருக்கும்போது. சரியா? அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிட்டு வாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டுன்னா என்ன அர்த்தம், இங்கே ப்ரெஷர் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷர், ஒய் ஆக்சிஸில் வால்யூம். இதில் பாருங்கள் எக்ஸ் ஆக்சில் வால்யூம், ஒய் ஆக்சில் ப்ரெஷர். அந்த குழப்பம் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நம்மளை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சம்டைம்ஸ் கொஸ்டினில் பண்ணிடுவாங்க. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தது தான் நம்ம மைண்டில் இருக்கும். எக்ஸ் ஆக்ஸ்னா வால்யூம், ஒய் ஆக்ஸ்னா ப்ரெஷர் பார்த்துட்டே இருந்தால் நமக்கு அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் இருக்கிற மாதிரி நம்ம ஆன்சர் கரெக்டாக நினச்சி போட்டுருவோம். பட் ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷரையும் ஒய் ஆக்ஸில் வால்யூம் கொடுத்துருப்பாங்க சம் கேஸஸில். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அந்த அந்த கேஸுக்கு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூமும் ஒய் ஆக்ஸில் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ஆன்சரும் அதில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷரும் ஒய் ஆக்ஸில் வால்யூம் கொடுத்தாலும் அதுக்கான ஆன்சர் அங்கே இருக்கும். ஸோ நம்ம அதை கரெக்டாக சால்வ் பண்ணிட்டு நினச்சி போட்டு வந்திருப்போம். அப்புறமா அதை தப்புன்னு வந்துடும், கிராஃபில் நம்ம அதை செக் பண்ணாமல் விட்டு வந்திருப்போம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் அந்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் கிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்சிஸில் என்ன, எது எக்ஸ் ஆக்சிஸ், எது ஒய் ஆக்சிஸ், ரிலேஷன் எது, அந்த கேஸுக்கு கிராஃப் எப்படி இருக்கும், அதில் ஒர்க் டன் எப்படி இருக்கும், இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. சரியா? ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே என்னது அதே மாதிரி வால்யூம். ஸோ இதுவும் சைக்ளிக் ப்ராசஸ் தான். இப்போ சார் இதெல்லாமே சைக்ளிக், இது என்னது கிளாக் வைஸ் தான், இதுவும் கிளாக் வைஸ் தான். ஆனால் டிஃபரன்ஸ் என்னென்னு பாருங்களேன். இதில் கிளாக் வைஸாக இருக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம், ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர். இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஸ்டில் திஸ் ஆல்சோ கிளாக் வைஸ். ஆனால் எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷர், ஒய் ஆக்சிஸில் வால்யூம் இருந்தால் ஒர்க் டன் என்னவாக இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். புரியுதா? ஸோ ஜென்ரலாக வந்து சைக்ளிக் கிளாக் வைஸில் இருந்தால் ஒர்க் டன் பாசிட்டிவ் அப்படி படிக்கக்கூடாது. அதுக்காக தான் சைக்ளிக் ப்ராசஸில் ஒர்க் டன் பாசிட்டிவ் எப்போ கிளாக் வைஸில் இருக்கும்போது, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வால்யூமும் ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷரும் இருந்து கிராஃபில் சைக்ளிக் ப்ராசஸ், அந்த வேர்டெல்லாம் நல்லா லிசன் பண்ணுங்கள். இது சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும். கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம், ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் இருக்கணும். அந்த சைக்ளிக் ப்ராசஸ் கிளாக் வைஸில் எண்ட் ஆகிட்டு கிளாக் வைஸில் போய்ட்டு வந்துருக்கணும், ஃபைனலில் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகணும் அதே பாயிண்டில். அப்போ இருக்கும்போது ஒர்க் டன் பாசிட்டிவ். அதே கிராஃப் சைக்ளிக் ப்ராசஸ் கிளாக் வைஸில் இருக்குது, ஆனால் எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷரும் ஒய் ஆக்சிஸில் வால்யூம் இருந்தால் அப்போ ஒர்க் டன் நெகட்டிவ். புரிஞ்சுதா? அப்படியே ஏன்னா ரிவர்ஸு நீங்கள் கிராஃப் இப்போ ஆக்சிஸை மாற்றிடுறீங்க இல்லையா, அப்போது உங்களுக்கு சைன் என்ன சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேஸில் என்ன பார்த்தோம், ஆன்டி கிளாக் வைஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம், ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் இருக்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னா சைக்ளிக் ப்ராசஸ் ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் ஒர்க் டன் என்னது நெகட்டிவ். அதுவே எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷரும் ஒய் ஆக்சிஸில் வால்யூம் இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனுக்கு என்ன வரணும், பாசிட்டிவில் வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷராக வால்யூமான்றதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்ளிக் ப்ராசஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா தான்
உங்களுக்கு எதில் ஒர்க் டன் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட முடியும். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸுக்கு ஜென்ரலாக கிளாக் வைஸ்னா ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ்னா நெகட்டிவ் அப்படி படிக்கக்கூடாது, அப்படி படிச்சிடாதீங்க, அதனால தப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தெளிவாக வித் ஆக்சிஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதை பொறுத்து எதில் ப்ளஸ் எதில் மைனஸ்ன்றதை தெளிவாக ஃபில்டர் பண்ணி உங்கள் மைண்டில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் யுவர் சாய்ஸ். சரியா? ரைட். Next, second law of thermodynamics. So, second law of thermodynamics, it tells us in what condition heat can be converted into useful work. This is actually the second law of thermodynamics. First law நம்ம பார்த்தோம். First zeroth law பார்த்தோம். Zeroth law of thermodynamics வந்து equilibrium condition ரிலேட் பண்ணுது. Second law வந்து first law வந்து என்னது? First zeroth law பார்த்தோம். First law வந்து del Q equal to delta U plus delta W work done internal energy அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த டெல்டா கியூ ப்ரொவைட் பண்ணால் இன்னும் ரிலீஸ் பண்ண அந்த ஹீட்டு அதாவது டெல்டா கியூவுக்கு ஈக்குவலாக இருக்கும் பை யூஸிங் லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதனால் சரியா? இங்கே செகண்டில் என்னென்னா இதனுடைய யூஸ்ஃபுல் செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெல்ஸ் இன் வாட் கண்டிஷன் ஹீட் கேன் பி கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். ஹீட் அதை வந்து எப்படி யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறது அதுதான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண. அந்த கண்டிஷன் என்ன? வாட் கண்டிஷன் ஹீட் கேன் பி கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். அந்த ஹீட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு பெனிஃபிட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த லா தான் என்னது? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அதுலேயும் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லான்னு வருது இல்லையா? ஸ்மால் கன்ஃபியூஷன். ரைட். எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் டு யூட்டிலைஸ் ஹீட் ஃபார் யூஸ்ஃபுல் ஒர்க். ஸோ ஜென்ரலாக a device called engine with the working substance is essential. ஸோ என்ஜின் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த எனர்ஜி ஹீட் எனர்ஜியை வேறு ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் என்னது? என்ஜின். த என்ஜின் மஸ்ட் ஒர்க் இன் எ ரிவர்சபிள் சைக்கிளிக் ப்ராசஸ். என்ஜின் வந்து கண்டிப்பாக இதான் கண்டிஷன். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் கண்டிஷனுக்கு த என்ஜின் மஸ்ட் ஒர்க் இன் ரிவர்சபிள் சைக்கிளிக் ப்ராசஸ். The engine must operate between two temperatures. It will absorb heat from a hot body source, convert a part of into useful work and reject rest it cold body sink. ஸோ இப்போ நம்ம இங்கே ரெண்டு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த என்ஜின் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்க்னு ஒரு வேர்டு இருக்கும், அப்புறம் சோர்ஸ். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கார்னாட் எஜ்ஜில் படிக்க போகிறோம். ஸோ இதில் கண்டினியூ அதை நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. சிங்க்னா என்ன? இங்கே சிங்க்னா ஜென்ரலாக அந்த கோல்டு பாடின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா அது எவ்வளோ இன்னும் அந்த ஐடியல் கேஸ் அந்த கார்னாட் என்ஜினில் இருக்கும். அது எவ்வளோ கோல்டு வேணாலும் லோ டெம்பரேச்சர் இருக்கும். அந்த லோ டெம்பரேச்சர் வேரி ஆகாது, அது ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது எவ்வளோ ப்ரொவைட் பண்ணாலும் அதனுடைய அந்த கோல்ட்னஸ் என்ன ஆகுது? குறையாது. அதே மாதிரி ஹாட் பாடி வந்து கண்டினியூஸாக எவ்வளோ ஹீட் வேணாலும் ப்ரொவைட் பண்ணும், ஆனால் அதனுடைய ஹாட்னஸ் என்ன ஆகாது? குறையாது. அது வந்து சோர்ஸு. சொல்கிறது புரியுது? அந்த சோர்ஸு சிங்க்கு அதை ரெண்டு நம்ம இன்டர்லிங்க் பண்ணக்கூடியது என்ஜின். தட் இஸ் வாட் ரிவர்சிபிள் ப்ராசஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதை நம்ம டீட்டெயிலாக இப்போ கார்னாட் என்ஜினில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில இந்த zeroth law செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பற்றி என்னென்னலாம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் செல்ஃப் ஆக்டிங் மெஷின் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் எ கோல்டர் பாடி டு ஹாட்டர் பாடி. ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செல்சியஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒன் செகண்ட். ரைட். ஓகேவா? எஸ், வெல்கம் கரிஷ்மா. இப்போ இங்கே என்னென்னா ஜென்ரலாக நேச்சுரலாக நமக்கு எப்பயுமே என்ன இருக்கும்? ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஈஸியாக ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்டு தானே? ஏன்னா ஹீட்டோட நேச்சர் என்னது? ஹை டெம்பரேச்சர் டு நமக்கு லோ டெம்பரேச்சர் தான் மூவ் ஆக போகுது. கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நேச்சுரலாக அது நடக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்டர்னலாக ஒர்க் பண்ணணும். சரியா? அதனால தாங்க பண்ணிடுறாங்க. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் செல்ஃப் ஆக்டிங். யாருது? செல்சியஸ் ஸ்டேட்மெண்ட் இது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் செல்ஃப் ஆக்டிங் மெஷின் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் கோல்டர் பாடி டு ஹாட்டர் பாடி வித்தவுட் எய்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது? கோல்டு ஆப்ஜெக்ட்லேருந்து ஹாட் ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஹீட்டை. ஓகே? ஸோ அந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது செல்ஃப் ஆக்டிங் தானாக நடக்காது. நேச்சுரலாக எதில் தான் நடக்கும்? ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஸோ ஐஸ் வாட்டரையும் நீங்கள் ஹாட் வாட்டரையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? ஹாட் வாட்டர்லேருந்து ஐஸ் வாட்டர் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் ஐஸ் வாட்டர் ஹாட் வாட்டருக்கு நேச்சுரலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது.
அந்த மாதிரி ப்ராசஸை பண்ணணும் அப்படின்னா we need some external agency. அதுதான் அந்த பாயிண்ட் செல்சியஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கெல்வின் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. an engine cannot work if the source and the sink are at the same temperature because இந்த பாயிண்ட் ஒரு என்ஜின் வந்து cannot work if the source and the sink are at the same temperature. ரெண்டும் ஒரே டெம்பரேச்சரில் ஒர்க் ஆக முடியாது. ஓகேவா? சோர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஹாட் பாடின்னு அர்த்தம். சிங்க் அப்படின்னா கோல்டு பாடின்னு அர்த்தம். ஸோ ஹாட் பாடியும் கோல்டு பாடியும் ரெண்டும் எப்படி ஒரே டெம்பரேச்சரில் இருக்க முடியும்? கரெக்டு தானே? டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் அதை கோல்டு பாடின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறத நம்ம ஹாட் பாடின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர் இருக்க முடியாது. அதுதான் அவர் சொல்கிறாரு. அண்ட் என்ஜின் cannot work if the source and sink. சோர்ஸ்னா ஹாட் பாடி, சிங்க்னா என்னது? கோல்டு பாடி. ஆர் அட் த சேம் டெம்பரேச்சர், ரெண்டும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்க முடியாது. பிகாஸ் ஒர்க் டன் பை த என்ஜின் வில் ரிசல்ட் இன் டு கூலிங் த சோர்ஸ் அண்ட் ஹீட்டிங் த சரௌண்டிங்ஸ் மோர் அண்ட் மோர். ஸோ அதுக்கு தான் ரீசன். ஸோ அது இருக்க முடியாது. இது கெல்வின் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அன் என்ஜின் தட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹீட் அண்ட் ஃபுல்லி யூட்டிலைஸ் இன்டு ஒர்க் டன் fully utilized to work without producing any other effect. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், 100% அவுட்புட் நமக்கு எப்பவுமே கிடைக்காது. தட் இஸ் ரியாலிட்டி. எந்த கேஸுக்குமே நமக்கு என்ன கிடைக்காது? நம்ம கொடுக்குற இன்புட்டு நம்ம ஃபைனலாக கெட் பண்ணும்போது அந்த அவுட்புட்டில் நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்புட்டு கம்ப்ளீட்டாக 100% நமக்கு கிடைக்காது. சம் லாஸஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த லாஸ் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாஸ் இருக்கும். சரியா? எஃபிஷியன்சி, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? எஃபிஷியன்சி. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது எடுக்கிறது என்னது? எஃபிஷியன்சி. எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கிடைக்குதோ ஹை எஃபிஷியன்சி அவுட்புட். கம்மியாக கிடைச்சதா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த கம்பேரிசன் எடுக்கும்போது. ஸோ உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது? 100% எஃபிஷியன்சியை அச்சீவ் பண்ணவே முடியாது. புரியுதா? எனி சுச்சுவேஷன், எனி எக்ஸ்பெரிமெண்ட், எந்த கேஸ் எடுத்துக்கினாலும் சரி நீங்கள். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு அன் என்ஜின் தட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹீட் ஃபுல்லி யூட்டிலைஸ். அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கோம்? ஃபுல்லி யூட்டிலைஸ், கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணி அப்படியே என்ன பண்ணது? ப்ராசஸ் பண்ண முடியாது. இன்டு ஒர்க் வித்தவுட் ப்ரொடியூசிங் அதர் எஃபெக்ட். அதில் ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கலாம், சம் அதர் ஃபேக்டர்னால லாஸ் இருக்கலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் 100% கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் இன்டு ஒர்க் இஸ் இம்பாசிபிள். அதான் மீனிங். 100% ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் இன்டு ஒர்க். நான் கொடுத்த மொத்த ஹீட்டும் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டால் 100% நடக்காது. சம் அதர் ஃபேக்டர்ஸ்னால சேஞ்ச் ஆகும். வி நெவர் அச்சீவ் 100% எஃபிஷியன்சி. ரைட். நெக்ஸ்ட் reversible and irreversible process. A reversible process is one in which the changes in heat and work from initial to a final state are exactly retraced in opposite sense in the reverse process and the system and surroundings are left in their initial states. So இது நமக்கு ஆல்ரெடி பேசிக்காக தெரிஞ்சுதான். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? லைக் பார்த்தோம் இல்லையா? ஐஸ் டு வாட்டர், திரும்ப வாட்டர் டு ஐஸாக மாற்றிங்கன்னா அது என்ன ஆகிடும்? ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரியா? ஸோ வென் கண்டெயின் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் அப்சர்வ்டு பை ஐஸ் இட் மெல்ட்ஸ். ஸோ ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ஐஸ் என்ன ஆகும்? மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? ரெஸ்பான்ஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ அது என்ன ஆகும்? மெல்ட் ஆகும். இஃப் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ரிமூவ்டு, அது எவ்வளோ அப்சர்வ் பண்ணிச்சோ, அதாவது அந்த வாட்டர் வந்து எவ்வளோ ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிச்சோ, ஐஸ் வந்து எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சோ அதனால் மெல்ட் ஆச்சு. இப்போது வாட்டராக இருக்கும்போது அதில் எவ்வளோ அப்சர்வ் பண்ணி அந்த ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அது என்னவா மாறிடும்? ஐஸாக மாறிடும். ரிமூவ்டு ஃப்ரம் தென் வாட்டர் வில் பி வாட்? கன்வெர்டட் இன்டு ஐஸ். தட் இஸ் ரிவர்சிபிள். ஸோ வாட்டர் ஐஸ் டு வாட்டராக மாற்றிட்டு வாட்டர் டு ஐஸாக மாற்ற முடியும். ஹீட்டை ப்ரொவைட் பண்ணி ஐஸை வாட்டராக மாற்றுறோம், ஹீட்டை ரிமூவ் பண்ணி வாட்டர் திரும்ப ஐஸாக மாற்றிடுறோம். ஸோ இதுதான் என்னது? ரிவர்சிபிள் ப்ராசஸ். திரும்ப பண்ண முடியாது, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ எனி ப்ராசஸ் விச் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரிவர்சிபிள், any process which is not exactly reversible is a reversible process. All natural process such as conduction, radiation, இதெல்லாமே என்னது? டிகே, ரேடியாக்டிவ் டிகே, இதெல்லாமே என்னது? இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அது திரும்ப நம்ம என்ன பண்ண முடியாது? கெட் பண்ண முடியாது. ஸோ ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள். ஸோ நமக்கு ரெண்டு கேஸ் இருக்கும். சரியா? ரெண்டுமே நம்ம இங்கே பார்ப்போம். ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ டேக் பிரேக்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ரைட். ஸோ பார்த்த வரைக்கும் புரிஞ்சுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கார்னாட் என்ஜின். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். இதில் இந்த சாப்டரில் அதிகமாக நீட்டில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே வரக்கூடிய கொஷின்ஸ். ஏன்னா நீட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இதிலிருந்து கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கார்னாட் என்ஜின்னா என்ன, அதில் எப்படி ப்ராசஸ் அது நடக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் நடக்குது, அதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரோம், இதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். A Carnot engine is an ideal heat engine. ஸோ இந்த கார்னாட் என்ஜின்ன்றது ஐடியல் ஹீட் என்ஜின். அது ரியல் கிடையாது, இட் இஸ் அன் ஐடியல் கேஸ். ஏன்னா ரியாலிட்டியில் அந்த மாதிரி ஒரு என்ஜின் டிசைன் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் ஐடியல். ஐடியல்னால் ஒரு வேளை இப்படி இருக்கலாம், அதாவது ரியாலிட்டியில் அது மாதிரி பண்ண முடியாது. ஐடியலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பாசிபிளாக இருக்க முடியும், எஃபெக்டிவ் என்ஜின் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பார் அந்த ஐடியாவை. தட் ஒர்க்ஸ் பிட்வீன் டூ ஹீட் ரிசர்வாயர்ஸ். ரெண்டு ரிசர்வாயர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் இங்கே என்ன பார்க்க போகிறோம், கார்னாட் என்ஜினில் பார்க்க போகிறோம். ஸோ டூ ஹீட் ரிசர்வாயர்ஸில் ஒன்று வந்து ஹாட் ரிசர்வாயர், இன்னொன்று என்னது கோல்டு ரிசர்வாயர். ஸோ ஒன்றுடைய டெம்பரேச்சர் T1 எடுத்துக்கிறோம், இன்னொன்று T2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ இட் கிவ்ஸ் மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி. கார்னாட் என்ஜினுடைய எஃபிஷியன்சி, அந்த ஐடியல் கேஸோடைய எஃபிஷியன்சி மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சியாக இருக்கும். ரியாலிட்டியில் அது கிடையாது. ஸோ இது வந்து ஐடியல் கேஸ். ஆனால் இந்த ஐடியல் கேஸில் கிடைக்கக்கூடிய எஃபிஷியன்சி இருக்குது இல்லையா, அதுதான் என்னது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஒரு என்ஜினுடைய மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எதில் பண்ணலாம் அப்படின்னா ஐடியல் கேஸ். ஒருவேளை இது ரியாலிட்டியாக இருந்தால் மேக்ஸிமம் நடக்கிறது சான்ஸ் இருக்குது, பட் ரியாலிட்டி கிடையாது எனிவே. பட் ஐடியல் கேஸ், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி இதில் தான் மேக்ஸிமம் கெட் பண்ண முடியும். சரியா? அவாங் ஆல் ஹீட் என்ஜின்ஸ், மற்ற எல்லா ஹீட் என்ஜின்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் பாசிபிளில் இதில் கிடைக்க முடியும். கார்னாட் என்ஜின்ஸ் இஸ் தியரிட்டிக்கல், ஐடியல் நாட் ப்ராக்டிக்கல். ஐடியல்னா என்னது, ரியாலிட்டி கிடையாது. மீன்ஸ் நம்ம ஒருவேளை இப்படி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எஃபெக்டிவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. தட் இஸ் ஐடியல். ஸோ கார்னாட் சைக்கிள் ஹேஸ், இதில் மெயினாக நம்ம டூ ப்ராசஸ் பார்ப்போம். ஒன்று வந்து டூ ரிவர்சபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ரெண்டு ப்ராசஸ் இங்கே எல்லாமே ரிவர்சபிள் தான். கார்னாட் என்ஜின் கம்ப்ளீட்டாக ரிவர்சபிள் ப்ராசஸில் தான் நடக்கும். அதில் ரெண்டு மொத்தம் டோட்டலாக 4 ப்ராசஸ் வரும். அதில் 2 ப்ராசஸ் என்னவாக இருக்கும், அடியாபெட்டிக் ப்ராசஸ், ரிவர்சபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ். அதர் 2 ப்ராசஸ் வந்து ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ், 2 ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ். டோட்டலாக இதில் 4 ப்ராசஸ் நடக்கும். அந்த 4 ப்ராசஸில் 2 ரிவர்சபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ், 2 ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுதான் கார்னாட் என்ஜினில் நடக்கக்கூடியது. ஓகேவா? அந்த டிசைனில் ஒன்று ஒன்றா நம்ம ஞாபகம் வச்சுட்டே வரணும். அதுக்கப்புறம் கார்னாட் சைக்கிள், அந்த 4 ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, அந்த கார்னாட் இதில் கார்னாட் சைக்கிள்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அன் ஐடியல் சைக்கிள், நாட் ரியல். ஸோ ஐடியல் சைக்கிளில் என்ன நம்ம எடுத்துக்கிறோன்னா நோ ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். ரியாலிட்டியில் கண்டிப்பாக என்ன இருக்க போகுது, ஃப்ரிக்ஷன் இருக்கும். இங்கே நம்ம ஐடியல் கேஸில் என்ன எடுக்கிறோம், நோ ஃப்ரிக்ஷன். இதெல்லாமே ஐடியல் கேஸ் ஆஃப் கார்னாட் சைக்கிள். ஸோ நோ ஃப்ரிக்ஷன், நோ ஹீட் லாஸ்ட் டியூ டு கண்டக்ஷன் பிட்வீன் காம்பனன்ட்ஸுக்கு பிட்வீனில் கண்டக்ஷன் நடக்கும்போது ஹீட் லாஸே இல்லை அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். தட் ஆல்சோ ஐடியல். ரியாலிட்டியில் கண்டிப்பாக என்ன இருக்கும், லாஸ் இருக்கும். நம்ம முதல்ல பார்த்துருக்குறோம். 100% எஃபிஷியன்சி நம்ம கெட் பண்ணவே முடியாது எதுலேயுமே. ஸோ நோ ஹீட் லாஸ்ட் டியூ டு கண்டக்ஷன் பிட்வீன் காம்பனன்ட்ஸ், நோ ஃப்ரிக்ஷன். இது எல்லாமே என்னது, கம்ப்ளீட்டாக இது எல்லாமே ஐடியல் தான். இது ரியல் கேஸ் கிடையாது. கார்னாட் சைக்கிளில் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். நோ ஃப்ரிக்ஷன், நோ கண்டக்ஷன் லாஸ், நோ ஹீட் லாஸ்ட் டியூ டு கண்டக்ஷன். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் வந்து ஐடியல் சைக்கிள். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் இருந்தே, இங்கே 2 டேர்ம் இதில் யூஸ் பண்ணுவோம் பர்டிகுலராக. ஒன்று வந்து சோர்ஸு, இன்னொன்று என்னது
சிங்க். இது கம்ப்ளீட்டாக என்ஜின் ரிலேட்டடு. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஹீட் எனர்ஜியை எப்படி வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறது, எஃபிஷியண்ட்டாக என்ஜின் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறது, அதை தான் என்னது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அது எப்படின்றத படிக்கிறது தான் இதில் கம்ப்ளீட்டாக என்ஜின் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதில் இட் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐடியல் என்ஜின், இது கார்னாட் என்ஜின். ஸோ அதில் சோர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஹாட் பாடிஸ் வித் ஹை டெம்பரேச்சர் தட் இஸ் கால்டு சோர்ஸ். ஸோ அது வந்து ஹாட் பாடி, அதனுடைய டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். செகண்டு, டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ஸ்பைட் ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன். நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் என்ன ஆகாது. எஸ், திஸ் இஸ் த லாஸ்ட் டாபிக். ஓகேவா, இந்த சாப்டர் லாஸ்ட் ஹெட்டிங். டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ஸ்பைட் ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும் அதில் ஹீட்டு குறையாது. இப்போ சன்னிலேருந்து நம்ம ஹீட்டை கெட் பண்ணுறோம். ஸோ ஸ்டில் சன் வந்து அதே ஹீட்டு தான் கொடுத்துட்டே இருக்குது தவிர சன்னோட ஹீட்டு குறையுதான்னு கேட்டால் நோ. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ சோர்ஸ்னால் என்ன வச்சுக்கணும் நீங்கள் மைண்டில் இனிமேல் 2 வேர்டு புரிஞ்சுக்கணும். சோர்ஸுன்றது ஹாட் பாடி வித் ஹை டெம்பரேச்சர், ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு, அது எவ்வளோ ஹீட்டு வேணாலும் ப்ரொவைட் பண்ணும், ஆனால் அதில் என்ன ஆகாது, அதனுடைய ஹீட்டு எப்பவுமே குறையாது, ரெடியூஸே ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் அதில் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், பட் அட் த சேம் டைம் டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிட்டாலும், ஹீட் எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகாது, அதில் டெம்பரேச்சர் குறையாது. புரியுதா? தட் இஸ் சோர்ஸ். அடுத்தது சிங்க். சிங்க்னா என்ன அப்படின்னா, கோல்டு பாடி அட் லோவர் டெம்பரேச்சர். இது வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட். சோர்ஸ் வந்து ஹாட் பாடி ஹையர் டெம்பரேச்சர், சிங்க்ன்றது கோல்டு பாடி ரொம்ப லோ டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது, லோ டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ஸ்பைட் ஆஃப் ஹீட் அடிஷன். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ஹீட் ஆட் பண்ணிங்கனாலும் என்ன ஆகாது, அதனுடைய கோல்ட்னஸ் குறையாது. இதெல்லாம் ஐடியல் கேஸ் சொன்னேன் இல்லையா. சோர்ஸ் வந்து எவ்வளோ ஹீட்டை கொடுத்தாலும், எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தீங்கனாலும் என்ன ஆகாது, அது அதனுடைய டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் ஆட் பண்ணிங்கனாலும் என்ன ஆகாது, அதனுடைய கோல்ட்னஸ் குறையாது. இதில் சிங்கில். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இன்ஸ்பைட் ஆஃப் ஹீட் அடிஷன். நீங்கள் எவ்வளோ ஹீட்டை ஆட் பண்ணிங்கனாலும் அதனுடைய கோல்ட்னஸ் டெம்பரேச்சர் குறையாது சிங்கில். ஹாட்னஸில் அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா சோர்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் அதில் ப்ரொவைட் பண்ணாலும் என்ன ஆகாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அதனுடைய ஹையர் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகாது. தட் இஸ் ஐடியல் கேஸ் ஆஃப் சோர்ஸ் அண்டு சிங்க். புரிஞ்சுதா? தெளிவா? ரைட். ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை நம்ம ஒன்றா பார்க்குறோம். கார்னாட் என்ஜினில் சோர்ஸ்னால் என்னென்னு தெரியணும், சிங்க்னா என்னென்னு தெரியணும், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன. லிக்விட் ஆர் கேஸ் இஸ் யூஸ்டு. நீங்கள் இந்த என்ஜினில் ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் சப்ஸ்டன்ஸ் எதை எடுக்க போகிறோம், எய்தர் லிக்விட் ஆர் கேஸ். இட் எக்ஸ்பேண்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஒர்க் ஆர் கம்ப்ரஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஒர்க். ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகலாம் இங்கே நடக்கக்கூடிய அந்த ஒர்க்குனால, இல்லை கம்ப்ரஸ் ஆகலாம். ஓகேவா? எது லிக்விடோ இல்லை கேஸோ. அந்த ஹாட் பாடி கோல்ட் பாடி இந்த கேஸை வச்சு கார்னாட்டுக்கு ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் எய்தர் லிக்விட் ஆர் கேஸில் எய்தர் எக்ஸ்பேன்ஷனோ இல்லை கம்ப்ரெஷனோ இருக்கலாம். புரிஞ்சுதா? ரைட். இப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்குள்ள ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து கேஸோ இல்லை லிக்விடோ, சப்போஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு கேஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இது உள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து சம் கேஸ் இருக்குது. இது வந்து ஹாட் பாடி, இது என்னது சிங்க் கோல்டு பாடி. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இது வந்து சோர்ஸு, இது வந்து சிங்க்கு, இது வந்து ஹாட் பாடி, இது கோல்டு பாடி. இனிஷியலாக இப்படி தான் இருக்குது. இதுதான் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸுக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னு எடுத்துக்க போகிற ஐடியில் இனிஷியலாக ஏதோ ஒரு கேஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து இந்த பிஸ்டன், மூவ் ஆகக்கூடிய பிஸ்டன். இப்போது இதோட கான்டாக்டில் என்ன நடக்க போகிறத ஸ்டடி பண்ண போகிறோம் அந்த கார்னாட் என்ஜினில். இப்போது இதை வந்து இதில் கான்டாக்ட் எதுவுமே பண்ணலை. ஹாட் பாடி செப்பரேட்டாக இருக்குது, இது என்னது சிங்க் செப்பரேட்டாக இருக்குது. இது வந்து என்னது ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு இது அப்படியே செப்பரேட்டாக இருக்குது. இது இனிஷியல் ஸ்டேஜ். ஸ்டெப் 2க்கு வாங்க, அடுத்த ஸ்டெப் வாங்க, ஸ்டெப் 1 வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹாட் பாடி எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாம் கான்டாக்ட் பண்ணுறேன். சொல்கிறது புரியுதா? இந்த ஹாட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் கூட கான்டாக்டில் வைக்கிறேன். கான்டாக்டில் வச்ச உடனே என்ன நடக்குது, ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன், கேஸ், ஐடியல் கேஸ் ஆர் லிக்விட். ஸோ நம்ம கேஸ்ன்னு எடுத்துப்போம். ஹீட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே என்ன ஆகுது, அந்த பார்ட்டிகிள்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போது ஃபைனலாக இது என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகும்போது
பிஸ்டன் மூவ் ஆக ஆரம்பிக்குது. சொல்கிறது புரியுதா? இந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸ் பார்ட்டிக்கிள் ஹாட் பாடி அதில் கான்டாக்ட் பண்ணுறதுனால ஹீட் அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிறனால பிஸ்டன் வந்து போன கேஸில் இனிஷியலாக எங்கே இருந்தது? இங்கே பாட்டமில் இருந்துச்சா? ஹீட்டு ப்ரொவைட் பண்ணதுனால வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. பிஸ்டன் மூவ் ஆக ஆரம்பிக்குது. சொல்கிறது புரியுதா? அப்போது வால்யூம் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் ரிவர்சபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஃபஸ்ட்டு நடக்கிறது என்னது? எக்ஸ்பான்ஷன். ஃபஸ்ட் நடக்க போகிறது என்னது? எக்ஸ்பான்ஷன். ஸோ டெம்பரேச்சர் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. ஐசோதெர்மல் ப்ராசஸ் இது என்னது? ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் நடக்கும். சொன்னது புரியுதா? ஸோ தட் இஸ் த மீனிங். ரைட், நெக்ஸ்ட் வாங்க. அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த கான்டாக்டில் இருந்துச்சு இல்லையா? இங்கே என்ன பண்ணியிருந்தேன்? கான்டாக்டில் வச்சுருந்தேன் இல்லையா? கான்டாக்டில் வச்சது இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரிமூவ் பண்ணுறேன். எது? அந்த ஹாட் பாடியை. கான்டாக்டில் வச்ச ஹாட் பாடியை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்டில் ஆனாலும் அதில் என்ன ஆகுது? எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. தட் இஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ். இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்னஸ் ஸ்டில் ஃபர்தர் என்ன ஆகுது? சேஞ்சஸ் வருது. ஸோ ஆஃப்டர் ரிமூவிங் இந்த ஹாட் பாடியை ரிமூவ் பண்ண, இது எல்லாமே ஐடியல் கேஸ் தான், சரியா? இந்த ஹாட் பாடியை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது? இன்னமும் முன்னாடி இருந்ததை விட அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஹாட் பாடியை கான்டாக்ட் பண்ணும்போது பிஸ்டன் இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்குது, சரியா? அது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஹாட் பாடியை இதிலிருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் பிஸ்டன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது. அந்த ப்ராசஸ் தான் என்னது? அடியாபெட்டிக் ப்ராசஸ், ரிவர்சபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ அப்போ இங்கே நடந்தது என்னது? ஐசோதெர்மல். ஸோ இப்போ இங்கே நடந்திருக்கிறது அடியாபெட்டிக். அடியாபெட்டிக் ப்ராசஸ். புரியுதா இந்த ஸ்டெப்பு? ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அடுத்தது கோல்டு பாடி கொண்டு வரீங்க. ஸோ இதில் இந்த கோல்டு பாடி கொண்டு வரும்போது அடுத்து நடங்க என்ன சொல்கிறாரு? கோல்டு பாடி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இதிலிருந்து ஹீட் எல்லாம் கோல்டு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கரெக்டாக? ஆனால் ஒரு பாயிண்ட் முன்னாடி சொல்லியிருந்தேன், இதிலிருந்து அந்த ஹீட் கோல்டு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் இந்த கோல்டு பாடியுடைய டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். தட் இஸ் ஐடியல் கேஸ். ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு சிங்க்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அந்த கோல்டு பாடிக்கு நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணாலும் அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது, பட் கொடுக்குற டெம்பரேச்சரில் அது எடுத்துக்கும். புரியுதா? ரைட். ஸோ இப்போ இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகும்? ஹீட் வந்து இதுலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இப்போ என்ன நடக்குது? ஹீட் ரெடியூஸ் ஆகும்போது கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்குது. முன்னாடி எக்ஸ்பேண்ட் ஆச்சு, ஹீட் வந்து ஹாட் பாடியிலேருந்து போனதுனால. இப்போ ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு வரதுனால ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுனால இப்போ என்ன நடக்குது? உங்களுக்கு அந்த பிஸ்டன் டவுன்வர்டில் மூவ் ஆகுது. ஸோ இங்கே பிஸ்டன் எங்கே இருந்தது? இப்போ அடியாபெட்டிக் ப்ராசஸில் இவ்வளோ தூரம் மேலே இருந்தது, கரெக்டாக. இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை கான்டாக்டில் கொண்டு வந்தோடனே இதிலேருந்து ஹீட் இதில் என்ன ஆகிடுது? கண்டக்ஷனால சேஞ்ச் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகிறனால பிஸ்டன் டவுன்வர்டில் வர ஆரம்பிக்குது. ஸோ தட் இஸ் ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ இதுவும் ஐசோதெர்மல், இது அடியாபெட்டிக். அதுக்கப்புறம் கோல்டு பாடி கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன வருது? ஐசோதெர்மல் ஸ்டெப்புக்கே வந்துடுது. ஐசோதெர்மல், கரெக்டா? இதானே இனிஷியல் ஐசோதெர்மலாக இருக்கும்போது இருந்தது. ஸோ இந்த ஹைட்டில் அதே ஐசோதெர்மலுக்கு இப்போ என்ன வந்திருக்கு? கோல்டு பாடியை கான்டாக்ட் பண்ணும்போது திரும்ப வந்துருச்சு அதே ஹைட்டுக்கு. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது சிங்கில் கான்டாக்டில் இருந்த பாடியை எடுத்துட்டீங்க. முதல்ல இங்கே என்ன பண்ணோம்? இந்த சிங்க் வந்து இதில் கான்டாக்டில் இருந்தது. சிங்க்கு கான்டாக்டில் இருந்ததுனால ரெடியூஸ் ஆகிட்டே வந்தது. கான்டாக்டில் இருந்த சிங்க் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் மறுபடியும் என்ன ஆகும்? இன்னும் அந்த கோல்ட்னஸ் உள்ளே இருக்கும். ஸோ அப்போ திரும்ப என்ன ஆகும்? அது வால்யூம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதுதான் என்னது? ஆஃப்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், கான்டாக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அடியாபெட்டிக் ப்ராசஸ். கான்டாக்டில் வைக்கும்போது ஐசோதெர்மல் ப்ராசஸ். சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதை. ஸோ இதில் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பிஸ்டன் இங்கேருந்து எங்கே வந்துருச்சு? ஒரிஜினலாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துச்சு. இனிஷியலாக எப்படி இருந்தது? இதான இனிஷியல். இது ரெண்டு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை கான்டாக்ட் பண்ண பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. தட் இஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் கான்டாக்டை எடுத்துடுறேன். இதான் கான்டாக்டை வச்சதுக்கப்புறம், கான்டாக்டை எடுத்ததுக்கப்புறம் அடியாபெட்டிக் ப்ராசஸ் நடக்குது. ஸ்டில் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகுது, கரெக்டாக? அதுக்கப்புறம்
கோல்டு பாடி கொண்டு வந்து கான்டாக்டில் வைக்கிறேன், கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்குது. கம்ப்ரஸ் ஆகும்போது திரும்ப என்ன ப்ராசஸ் நடக்குது, கான்டாக்டில் இருக்கும்போது ஐசோதெர்மல் ப்ராசஸ், ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்சபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ் நடக்குது. கான்டாக்டில் வச்சதுக்கப்புறம் நடந்த அடியாபெட்டிக் ப்ராசஸ் ஹாட்னஸ் வைக்கும்போது நடந்தது, அதுக்கப்புறம் கோல்ட்னஸ் வைக்கும்போது அதே மாதிரி ரிவர்சபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ் இங்கே நடக்குது. ஸோ இனிஷியலாக இருந்ததும் ஃபைனலாக இருந்ததும் ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்படி தான் இனிஷியலாக இருந்தது, அதான் அந்த ப்ராசஸ் சைக்ளிக் ப்ராசஸ். ஃபைனலாக அது எப்படி இருக்கோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துருது. ஸோ சி த சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்தது, ஐசோ தெர்மல். அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் என்ன நடந்தது, அடியாபெட்டிக். ஸோ திரும்ப ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுக்கு அப்படியே ரிவர்சபிள் நடந்தது, தட் இஸ் ஐசோதெர்மல் ரிவர்சபிள் ப்ராசஸ். திரும்ப அடியாபெட்டிக் ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ இதை தான் கார்னாட் என்ஜினில் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், ஸ்டார்டிங்லே என்ன சொல்லியிருந்தோம், 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ் நடக்கும், 2 அடியாபெட்டிக் ப்ராசஸ் நடக்கும் அந்த கம்ப்ளீட் சைக்கிளில். தட் இஸ் கார்னாட் என்ஜின். புரியுதா? தட் இஸ் அன் ஐடியல் கேஸ், ரைட்? இப்போ வாங்க இந்த 4 ப்ராசஸ் என்னென்ன நடந்திருக்கு பாருங்கள். அதை அப்போ நம்ம சொல்லிட்டோம் எல்லாமே டீட்டெயிலாக. இப்போ கன்க்ளூஷன் அந்த பாயிண்ட்ல தான் சொல்லுங்கள். 4 ப்ராசஸில் A to B, இதை வந்து நம்ம A to Bன்னு எடுத்துப்போம். A to B, B to C, C to D, D to A. ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு அங்கே வந்து சேர்ந்துடும். தட் இஸ் கால்டு சைக்ளிக் ப்ராசஸ். கரெக்டா? ஸோ இப்போ இது எப்படி எழுதுவீங்க, A to B வந்து என்ன நடக்கும், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அது புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நடக்கிறது என்னது, ஹாட் பாடிஸை கொண்டு போயிட்டு கான்டாக்டில் வைக்கிறீங்க, இது கூட அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் கூட. ஸோ டெம்பரேச்சர் T1 என்ன ஆகிடுது, கான்ஸ்டன்ட். தட் இஸ் ஐசோதெர்மல். ஐசோதெர்மல் என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஹீட் பாடி அப்சர்வ்டு ஃப்ரம் ஹாட் சோர்ஸ், Q1 அப்சர்வ் பண்ணுது, கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஒர்க் டன் பை கேஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் நடக்குது என்னது, ஒர்க் டன் பை கேஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் நடக்குது அந்த கார்னாட் என்ஜினுடைய சைக்ளிக் ப்ராசஸில். A to B. நெக்ஸ்ட்டு B to C. A to B ஐசோதெர்மல் பார்த்துட்டோம், அப்படி மீனிங் சொல்லிட்டேன். B to C என்ன வருது பாருங்க. B to C வரும்போது நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா அடியாபெட்டிக் கேஸில் என்ன பண்ணிடுறோம், அந்த கான்டாக்டில் இருந்த ஹீட் பாடியை வெளியில் எடுத்துடுறோம். ஸோ கான்டாக்டில் இருந்த ஹீட் பாடி எடுத்ததுக்கு அப்புறமும் ஸ்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காமலே எக்ஸ்பென்ஷன் நடக்குது. சரியா? நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், டெம்பரேச்சர் ஃபால்ஸ் T1 to T2, ஸ்டில் டெம்பரேச்சர் அங்கே வேரி ஆகுது, அதனால் எக்ஸ்பேண்ட் ஆகுது உள்ள. கேஸ் கண்டினியூஸ் எக்ஸ்பேண்டிங், தட் இஸ் அடியாபெட்டிக் ப்ராசஸ். புரியுதா? அடுத்தது பாருங்க, C to D. C to Dனா இது இந்த கேஸில். C to D வரும்போது என்ன நடக்குது, C to D கேஸில் C to D கேஸில் என்ன பண்ணுறோம், கோல்டு பாடி எடுத்து வந்து கான்டாக்டில் வைக்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் T2 கோல்டு பாடி வைக்கும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஏன்னா அது கண்டினியூஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்குது இல்லையா, அதனால் கான்ஸ்டன்ட் ஆகுது. ஹீட் ரிஜெக்டட் டு கோல்டு சோர்ஸ் Q2. ஸோ கேஸ் வந்து என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. நீங்கள் கான்டாக்ட் வைக்கும்போது ஹீட் என்ன ஆகுது, கண்டினியூஸாக ரெடியூஸ் ஆகிட்டே வருது கான்ஸ்டண்ட்டாக. ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹாட் பாடி வைக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆச்சு, கோல்டு பாடி வைக்கும்போது கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ கேஸ் வந்து கம்ப்ரஸ்டு. அடியாபெட்டிக் ப்ராசஸ் லாஸ்ட்டாக மறுபடியும் லாஸ்ட் ப்ராசஸ் D to A. ஸோ அந்த கோல்டு பாடி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல, நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், டெம்பரேச்சர் ரைசஸ் ஃப்ரம் T2 to T1, சிஸ்டம் ரிட்டர்ன்ஸ் டு இனிஷியல் ஸ்டேட். அந்த பாடி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், அந்த கோல்டு பாடி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் என்ன ஆகிடும், இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். இதுதான் இதில் நடக்கக்கூடிய அந்த 4 ப்ராசஸ். புரிஞ்சுதா? see the diagram again. ஸோ அதை கிளியராக இங்கே கொடுத்துருக்கும் போது, எக்ஸ்பான்ஷன் ஐசோதெர்மல் ப்ராசஸில் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் ஏவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னது, பாயிண்ட் ஏவில் என்ன ப்ரெஷர் இருந்திருக்கும், இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னது PA, அங்கே இருந்த வால்யூம் என்னது VA, இங்கே இருந்த ப்ரெஷர் வந்து PB VB. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால என்ன அர்த்தம், ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் வந்து ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், கான்ஸ்டன்ட் ஈக்குவலாக இருக்கும். அதனால் P இன்ட்டு VA, அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரெஷர், A பாயிண்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் வால்யூமும் பாயிண்ட் Bயில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். PV ஈக்குவல் டு NRTயில் T கான்ஸ்டன்ட் ஆகிடும். அப்போ NRT மூணுமே கான்ஸ்டன்ட்டு, PV ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். அதனால தான் இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். சரியா?
PA VA ஈக்குவல் டு PB VB அங்கே என்ன நடக்கும் எக்ஸ்பான்ஷன். இது எதில் நடக்கும் A to Bல. C to அடுத்தது வந்து C to D. C to D எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்கும் சம் ப்ரெஷர் PC அங்கே வால்யூம் VC. இந்த பாயிண்டில் வந்து ப்ரெஷர் PD வால்யூம் VD. இதனுடைய ப்ராடக்ட்டும் சேமாக தான் இருக்கும் பிகாஸ் ஐசோதெர்மல் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ அதனால் PC இன்ட்டு VC ஈக்குவல் டு PD இன்ட்டு VD. இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ஆனால் இங்கே நடந்தது எக்ஸ்பான்ஷன், இங்கே நடந்தது என்னது கம்ப்ரெஷன். அதான் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டு கேஸ்லையுமே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான். இதுலேயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், இதுலேயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஆனால் இந்த சுச்சுவேஷன் நடந்தது வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபர்ஸ்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸில். ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ் நடந்தது என்னது கம்ப்ரெஷன். புரியுதா? அதுக்கப்புறம் அடியாபெட்டிக் ப்ராசஸ் வந்தீங்கன்னா B to C. இதுக்கு ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ் எது D to A. சொல்ல பாயிண்ட் புரியுதா? B to C ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ் வந்து D to A அப்படின்னு வரும். அப்போ B to C அடியாபெட்டிக் ப்ராசஸ் கேஸுக்கு ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். தட் இஸ் அடியாபெட்டிக் ஃபார்முலா. அப்போது B to C எழுதும்போது இங்கே என்ன இருக்கும் PB இன்ட்டு VB பவர் காமா ஈக்குவல் டு PC இன்ட்டு VC பவர் காமா. இதோட ப்ராடக்ட் ஈக்குவலாக இருக்கும். இங்கே என்ன நடக்கும் எக்ஸ்பென்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு அடியாபெட்டிக் ப்ராசஸில் எக்ஸ்பென்ஷன். அதுக்கப்புறம் ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ் என்ன நடக்கும் கம்ப்ரெஷன் இந்த பாயிண்டில். இது வந்து அடியாபெட்டிக் ஃபார்முலா. ஸோ PB இன்ட்டு VB காமா. அடுத்து இந்த கேஸில் PD VD இன்ட்டு காமா. அப்புறம் இங்கே PA VA இன்ட்டு காமா அடியாபெட்டிக் ப்ராசஸ் எடுக்கும்போது. புரியுதா? ஸோ ஐசோதெர்மல் A to B C to D, அடியாபெட்டிக் ப்ராசஸ் B to C D to A. ஆனால் இதில் என்ன ஏன் இது ரியாலிட்டியில் இருக்க முடியாது அப்படின்னா இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த டயக்ராமில் அடியாபெட்டிக் ப்ராசஸும் நடக்குதுன்னு சொல்கிறோம். இதில் அட் த சேம் டைம் ஐசோதெர்மல் ப்ராசஸும் நடக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஹார்ட் பாடி இதில் கான்டாக்டில் வச்சோம்னா என்ன நடக்குது? ஹீட் வந்து இதிலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கரெக்டு தானே? அடியாபெட்டிக் ப்ராசஸ்னால் என்னது? அடியாபெட்டிக் வால் இருக்கும், சோர்ஸுக்கும் அதுக்கு என்ன இருக்க முடியாது, சிஸ்டமுக்கும் கான்டாக்டே இருக்க முடியாது. சரௌண்டிங்ஸுக்கும் சிஸ்டமுக்கு என்ன இருக்காது, கான்டாக்டே இருக்காது. அதான அடியாபெட்டிக்கு. அப்போது இதான் இது ஒரு சிலிண்டர், ஓகேவா? இந்த சிலிண்டருடைய வால் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஹீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த வாலாவும் ஆக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அடியாபெட்டிக் வாலாக ஆக்ட் பண்ணுதுன்றது ரியாலிட்டியில் பாசிபிள் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? கான்டாக்டில் வச்சா இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இதிலேருந்து ஹீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அந்த வால் வந்து ஹீட்டை அலோவ் பண்ணுது. ஸோ அது வந்து அடியாபெட்டிக் வால் கிடையாது. அதை எடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அடியாபெட்டிக் ப்ராசஸ் நடக்குது. அடியாபெட்டிக் ப்ராசஸ்னால் என்னது? சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்ஸுக்கும் கான்டாக்டே இருக்க முடியாது. எப்படி அந்த ஒரே வால் ரெண்டு ப்ராசஸையும் பண்ண முடியும்? ஒன்று அது ஹீட்டை வந்து அலோவ் பண்ணக்கூடிய அந்த கான்டாக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கணும், கண்டக்ஷன் பாசிபிலிட்டி இருக்கணும். இல்லை அது அலோவ் பண்ணாதான் அடியாபெட்டிக் வாலாக இருக்கணும். ரெண்டுமே ஒரே வால் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ரியாலிட்டியில் அது பாசிபிள் கிடையாது. இதான் ஐடியல் கேஸ். புரியுதா? தட் இஸ் நாட் பாசிபிள். ரைட், புரிஞ்சுதா? ஸோ ஆல்மோஸ்ட் செஷன் முடிய போகுது. திஸ் இஸ் த லாஸ்ட் ஹெட்டிங். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸில் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி ஈட்டா ஈக்குவல் டு, நம்ம இங்கே யூஸ் பண்ணுற சிம்பிள் ஆக்சுவலாக என்னென்னா ஈட்டா, எஃபிஷியன்சி ஈட்டா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஈட்டா ஈக்குவல் டு 1 minus Q2/Q1. அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு இல்லையா, அதனுடைய இனிஷியல் ஃபைனல் Q2 minus Q1, அதர்வைஸ் 1 minus T2/T1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எஃபிஷியன்சி கிடைக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ Q1/T1 Q2/T2 கிடைக்கும். கார்னாட் என்ஜினில் ஃபைனலாக எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. தட் இஸ் எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சினால நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து ஈட்டா. இந்த எண் மாதிரி போட்டு நீட்டா இந்த லென்த்தாக இருக்கும். தட் இஸ் ஈட்டா அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஓகேவா? கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும், டோன்ட் வரி. ரைட், hence the efficiency of heat engine depends only on temperature. Efficiency of heat engine depends only on temperature of the source and sink. Temperature of source and sink is independent of all other factors. கார்னாட் இந்த எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுல சிங்க் அண்ட் சோர்ஸ் உடைய டெம்பரேச்சர் மட்டும்தான் இங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் இண்டிபெண்ட். இதில் கார்னாட் என்ஜினில் சரியா அந்த எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணும்போது த எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் என்ஜின்
is never 100% because it is 100% only in the temperature of sink equal to T2 0 Kelvin or T1 equal to infinity. இது ரெண்டும் பாசிபிளாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 100% கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்காது, நெவர் 100%. 100% எஃபிஷியன்சி நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ரீசன் என்ன, ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ண டெம்பரேச்சர் ஹாட் பாடிஸ்லேருந்து கொடுக்க வேண்டிய அது ஒன்று இன்ஃபினிட்டியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த சிங்க்கு கொடுக்க வேண்டிய அந்த டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வின் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடணும். ஓகே, இது ரெண்டும் ரியாலிட்டியில் அச்சீவ் பண்ண முடியாது, பாசிபிள் கிடையாது. ஸோ அதான் எஃபிஷியன்சி கார்னாட் இன்ஜின் நெவர் 100% பிகாஸ் இட் இஸ் 100% ஒன்லி த டெம்பரேச்சர் ஆஃப் சிங்க் வந்து ஒன்று 0 கெல்வின் இருக்கணும், இல்லை இன்ஃபினிட்டியில் இருக்கணும், விச் இஸ் இம்பாசிபிள். அது ரியாலிட்டி கிடையாது. சரியா, ரைட். ஸோ இதுதான் நம்ம அதை பார்த்தோம், அந்த ஃபார்முலா தான் இது. Carnot theorem, no irreversible engine can have efficiency greater than Carnot reversible engine working between same hot and cold reservoirs. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ஆர்ன்றது ஈட்டா ஆர்ன்றது என்னது, இது வந்து ஈட்டா ஆர் கிரேட்டர் தென் ஈட்டா ஐ. இது வந்து ரிவர்சபிள் எஃபிஷியன்சி. இதோட மீனிங் வந்து ஈட்டா ஆர்னா ரிவர்சபிள் எஃபிஷியன்சி. இது வந்து irreversible efficiency. Irreversible efficiency. ஸோ ரிவர்சிபிள் எஃபிஷியன்சியோடைய அந்த ரிவர்சிபிள் ப்ராசஸோட எஃபிஷியன்சி ஆல்வேஸ் என்னவாக இருக்கும், இதோட அதிகமாக இருக்கும். irreversible எஃபிஷியன்சி கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும், கம்பேரிசன் எடுக்கும்போது. ஸோ அதான் அதோட மீனிங். நோ irreversible engine can have efficiency greater than Carnot reversible engine எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணும்போது irreversible engine எஃபிஷியன்சி எதுவுமே இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்காது. சரியா, அண்ட் ஆல்சோ 1 minus T2 by T1 greater than 1 minus Q2 by Q1. ரைட். ஸோ கார்னாட் என்ஜின் விசஸ் ரியல் என்ஜின் என்ன டிஃபரன்ஸ், கார்னாட் என்ஜினுக்கும் ரியல் என்ஜினுக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐடியல், கார்னாட் என்ஜின் வந்து ஐடியல், ரியல் என்ஜின்றது ப்ராக்டிக்கல். கார்னாட் என்ஜினில் நோ ஃப்ரிக்ஷன், நான் வந்து அது ரியாலிட்டியில் ஃப்ரிக்ஷன் இருக்கும், சொல்கிறது புரியுதா. ஐடியல் கேஸில் நம்ம எடுக்கலாம், வித்தவுட் ஃப்ரிக்ஷன் எடுக்கலாம், பட் ரியல் கேஸில் கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கார்னாட் என்ஜின் என்னது, ரிவர்சிபிள். ரியல் என்ஜின் ரிவர்சிபிள் கிடையாது, இர்ரிவர்சிபிள். இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்னாட் என்ஜின் இஸ் அன் ஐடியல் கேஸ், சரியா, அது ரிவர்சிபிள் என்ஜின். ரிவர்சிபிள் என்ஜினில் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், எதை விட இர்ரிவர்சிபிளை கம்பேர் பண்ணும்போது. கார்னாட் ரிவர்சிபிள் என்ஜின் எஃபிஷியன்சி கிரேட்டர் தென், புரியுது இல்லையா, அதோட எதோட இர்ரிவர்சிபிள் என்ஜினை விட கிரேட்டராக இருக்கும். தட் இஸ் த கேஸ். பட் ரியாலிட்டியில் கார்னாட் என்ஜின் ரிவர்சிபிள், ரியாலிட்டி என்ன கிடையாது, ரியல் என்ஜின் வந்து என்ன கிடையாது, ரிவர்சிபிள் கிடையாது, தட் இஸ் இர்ரிவர்சிபிள். அதுக்கப்புறம் இந்த ஐடியல் கேஸில் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கும் ஈட்டா, இதில் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. சொன்னது புரிஞ்சுதா, கிளியர், ரைட். ஸோ தட் இஸ் த சிலபஸ். இதில் இருந்த முக்கியமான ஹெட்டிங் இது தான் தெர்மோடைனமிக்ஸில். ஸோ நம்ம எல்லாமே இதில் என்னென்ன இருக்கோ அது மெயினாக தெளிவாக பார்த்துட்டோம், சரியா. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கூட இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா, ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன, ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் என்ன, அப்புறம் அடியாபெட்டிக் ப்ராசஸ், அதே மாதிரி ஐசோபேரிக் ப்ராசஸ், இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன மீனிங், ஒரு கேஸ்லேயும் ஒர்க் டன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கார்னாட் என்ஜின் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அவங்க ஒரு சம் டயக்ராம் கொடுத்துட்டு கேட்பாங்க. மெயினாக இதில் கிராஃப் ரொம்ப முக்கியம், இதுலேயும் சரி. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ப்ரெஷர் வால்யூம் கொடுக்கும்போது அந்த கேஸில் ஒரு கேஸும் கிராஃப் எப்படி இருக்கும் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு. அப்புறம் கிராஃப்லேருந்து நம்ம என்னென்னலாம் சொல்ல முடியும், எந்த கேஸில் கான்ஸ்டண்ட்டாக, எது கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு, எது வேரியபிளாக இருந்திருக்கு, அந்த கிராஃப்லேருந்து ஒர்க் டன் எப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒர்க் டன் பாசிட்டிவாக நெகட்டிவாக, கிளாக் வைஸ் வச்சு என்ன எப்படி சொல்லலாம், ஆன்டி கிளாக் வைஸ் என்னன்னு சொல்லலாம். கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் வால்யூம் எது கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு நம்ம என்ன ஆன்சர் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ ஒரு கேஸுக்கும், அந்த ஐசோபேரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியாபெட்டிக் ப்ராசஸ், இது எல்லாத்துக்கும் எது எப்படி வந்திருக்கு, எந்தெந்த கேஸில் எதில் 0 ஆயிருக்கு அது நமக்கு தெரியணும். ஸோ மெயினாக நம்ம ஐசோதெர்மல் பார்த்தோம் இல்லையா, பர்டிகுலராக இதில் பாருங்கள் ஐசோகோரிக் ப்ராசஸ், அதில் வந்து ஒர்க் டன் 0 இருக்கும்.
அதே மாதிரி அடியாபெட்டிக் ப்ராசஸில் டெல்டா Q 0 இருக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி ஐசோதெர்மல் ப்ராசஸில் எது 0 ஆகிடும், டெல்டா T 0 ஆகிடும். அதனால் டெல்டா U நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். F/2 NR டெல்டா Tன்னு கிடைக்கும். அதனால் அந்த டேர்ம் வந்து நமக்கு இங்கே 0 ஆகிடும். சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு கிளியராக எல்லாமே புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த PDF இன்றைக்கி லிங்க்கில் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ யாராவது நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, VNEET தமிழ்நாடு சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான PDF மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்டேட் எல்லாமே நமக்கு அதில் இருக்கும். ஓல்டு PDF ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் அதில் போய்ட்டு ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட் எவர் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்டேட்டாக இருக்கலாம், உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? அதனால் டோன்ட் ஃபர்கெட், மறக்காமல் நம்ம சேனலில் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய QR கோடு இது தான். சரியா? ஸோ கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், டோன்ட் ஃபர்கெட். அதுக்கப்புறம் யாராவது லைக் பண்ண மாதிரிங்கன்னா டோன்ட் ஃபர்கெட், அது நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணிடணும். சரியா? ஸோ சி நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது நம்ம மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் 11th ஃபிசிக்ஸில் இன்னும் நமக்கு வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் 1, அதுக்கப்புறம் ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். இதை முடிச்சிட்டோன்னா நமக்கு சிலபஸ் முடிஞ்சிடும். தென் வில் டிஸ்கஸ் லாட் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு, எப்படி வரலாம், எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். அங்கங்கே டச் விட்டுட்டு கேப் கொடுத்துட்டு திரும்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாம் போகிற வரைக்கும் ஃபயர் கண்டிப்பாக இருக்கணும், கனெக்டும் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? டச்சிலே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் மறக்காமல் இருக்கும். இல்லைனா நிறைய மறந்து போன மாதிரி ஒரு பேர்டன் அதிகமாகிடும், ப்ரெஷர் அதிகமாகிடும். ஸோ அப் டு எக்ஸாம் போகிற வரைக்கும் ஒரே ஃபயரில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் அதோட ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ், கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு சிலதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு. அந்த டாக்குமெண்ட்டு அதுக்கு நான் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து வேறு ஏதாவது சோர்ஸ் நோட்ஸ் கிளியராக இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு அந்த PDF உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரியா? அந்த பழைய கிளாஸ் ஒரு சிலதுக்கு கிடையாது, அதை நான் செக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரியா? இப்போ ரீசெண்டாக போகிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு PDF கிடைக்கும், டோன்ட் வரி. சரி? ஸோ தேங்க்யூ. கிளியராக ஹெப்சி. தேங்க்யூ ஸோ மச். பை.